Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹாப்பி நியூ இயர். என்ன விஷயமா உங்களை சந்திக்கிறேன்னா, வேலூர்ல மாபெரும் அக்கினி அபிஷேக விடுதலை பெருவிழா ஒன்றை உங்களுக்காக ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம். இந்த கூட்டம் வருகிற 14ஆம் தேதி பொங்கல் தினத்தின் அன்று காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரையிலும் நடைபெற இருக்கிறது. இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே கர்த்தர் உங்களை அபிஷேகித்து சுகப்படுத்தி விடுதலை தரும்படியாய் விரும்புகிறார். சரீர பிரகாரமான போராட்டத்தில் இருந்தேன். ஹாஸ்பிட்டலுக்கு போவேன், ட்ரீட்மெண்ட் எடுப்பேன். ஆனால் அதில் ஒன்றுமே சரியாகாது. பீரியட்ஸ் வந்துச்சுன்னா டே அண்ட் நைட்டு 40 டேஸ் அதில் கஷ்டப்பட்டேன். பார்த்தீங்கன்னா பொல்லாத தலைவலி வரும். அப்படி பலவீனம்னு சொல்லிட்டு எழவே முடியாது, பேச முடியாது, தனிமையில் இருப்பேன், சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. தூங்கினா கெட்ட கனவுகள். அப்போ என் காதில் அப்படி பயங்கர சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும். என்னால் முடியல. பாஸ்டர் தினேஷ்னு சொல்லி ஒரு ஊழியக்காரங்க இருக்காங்க. சரி, நான் அப்படியே செல்லை எடுத்துட்டு அப்படியே அதை பார்த்துட்டு இருந்தேன் யூடியூப்ல. அப்போ ஒரு மெசேஜ் வந்தது. என்னன்னா, சுகமளிக்கும் விடுதலைன்னு சொல்ற ஒரு செய்தி பார்த்தேன். எதுவுமே நீங்கள் சொல்ல வேண்டாம், இயேசுவின் நாமத்தை மட்டும் சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம் மட்டும் சொல்லுங்கன்னு சொன்னார். அந்த ஒரு நிமிஷத்தில் கூட நான் கண்ணு விழிக்காம ஜெபித்ததுனால ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்தாரு. ஒரு 20 நிமிஷம் நான் அந்த செய்தி கேட்டுட்டு இருந்தேன். அப்படியே எனக்கு பயங்கரமான ஏப்பம் வந்தது. வாந்தி வர அளவுக்கு ஒரு இருமல். அவருடைய வார்த்தைகளை கேட்க பொல்லாத அசுத்தாவின் கிரியைகள் எல்லாம் எல்லாமே வெளியே வந்துச்சு. எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நேற்று தினத்துல எனக்கு அற்புத சுகம் கொடுத்தாரு. அடுத்த நொடியிலே என் இருதயத்துல சமாதானம் வந்துருச்சு. நானாவே சிரிக்கிறேன், நானாவே சந்தோஷப்படுறேன். எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. என் மனைவி நானும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனையால பிரிஞ்சு போய் இருந்தோம். போன வாரம் பாஸ்டர் சொன்னாங்க, தீர்க்க தரிசனமா 7 நாட்களுக்குள்ள ஒரு அற்புதம் நடக்குன்னு சொல்லி. நான் அந்த நாட்களை எண்ணிக்கிட்டே இருந்தேன். கர்த்தருடைய ஆவியானவர் பாருங்க, நேற்று 7வது நாள் அவளே என்னை சாரும்படி கர்த்தர் தேவன் உதவி செஞ்சிருக்கிறாரு. என் கணவர் கத்தாரில் வேலை பார்க்குறாங்க. அங்கே வேலை செய்யணும் அப்படின்னா ப்ரோமெட்ரிக் எக்ஸாம்னு ஒன்று இருக்குது. அது மேண்டேட்ரி, அங்கே எழுதணும். நானும் 3 தடவை ட்ரை பண்ணி 3 தடவை ஃபெயில் ஆகிட்டேன். நான் நல்லா படிக்கிற பொண்ணு, ஆனால் நான் ஃபெயில் ஆனது எனக்கு ரொம்ப இது புதுசாக இருந்துச்சு. கடைசியில் ரொம்ப மன உடஞ்சு போய் இருந்தேன். புதன்கிழமை ப்ரேயர் நாங்கள் யூடியூப்பில் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கும்போது பாஸ்டர் மூலமாக வார்த்தை வந்துச்சு, நீ படிப்பை முடித்து நீ வெளிநாட்டுக்கு செல்வ, உனக்கு வேலை கிடைக்கணும். அடுத்த வாரமே நான் எக்ஸாம் எழுதுனேன், பாஸ் ஆனேன். ஆனால் எனக்கு இந்த மார்பில் கட்டி, இவ்வளோ பெரிய கட்டி 6 மாதமாக இருந்துச்சு. இங்கே ப்ரேயர் பண்ணி விழுந்துட்டேன். அன்றைக்கி நான் விழுந்துட்ட போது அவர் கேன்சர் கட்டி இது ரிலீஃப் ஆகுதுன்ட்டு இவர் ப்ரேயர் பண்ணும்போது மறுநாள் குளிக்கும்போது தானாதே உடஞ்சி சீடோட வெளியே வந்துச்சு. வலி இல்லை, ஒன்றுமே இல்லை. நான் ஹாஸ்பிட்டலுக்கே போகல. ஊழியத்தில் தாகமுடையவர்கள், அபிஷேகத்தின் மேல் தாகமுடையவர்கள் இந்த கூட்டத்துக்கு மறக்காம கலந்து கொள்ளுங்க. இந்த கூட்டத்தின் முடிவில் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் தனிப்பட்ட விதத்தில் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இந்த கூட்டம் எங்கு ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது? வேலூர்ல பழைய பஸ் ஸ்டாண்ட் அருகில் அமைந்துள்ள CSI சென்ட்ரல் சர்ச்சின் ஆடிட்டோரியத்துல தான் இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கிறோம். ஆகவே அந்த அட்ரஸ் எல்லாம் காண்பிக்கப்படுகிறது. இந்த கூட்டத்தினுடைய கோஆர்டினேட்டர் டாக்டர் சாமுவேல் இன்பராஜ். மேலும் விவரங்களுக்கு இந்த எண்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வருகிற 14ஆம் தேதி பொங்கல் தினத்தின் அன்று பெரிய எதிர்பார்ப்போடு வாங்க. தேசத்தை அசைக்கிற அக்கினி அபிஷேகத்தை கர்த்தர் நம் மத்தியில் அன்றைக்கு ஊற்றுவார். God bless you. தேவன் அற்புதத்தை செஞ்ச பிறகு உங்க இருதயம் உணர்வுள்ள இருதயமா இருக்கணும். परमेश्वर ने चमत्कार करने के बाद आपका दिल जो है वो एहसास होना जरूरी है. परमेश्वर ने मुझे बदल दिया. விக்கிரகத்தின் பிடியில இருந்தேன், मैं मूर्ति के बंधनों நோயில இருந்தேன், बीमारी में था, பொல்லாத கட்டுல இருந்தேன், अशुद्ध बंधनों में था. இயேசு என்னை விடுதலையாக்கினார். यीशु ने मुझे छुड़ाया. ஆண்டவர் என்னை தொட்டார். परमेश्वर ने मुझे छुआ. மற்றவங்களுக்கு சாட்சியா சொல்லுங்க. परमेश्वर दूसरों को गवाही बताओ. बताओ. ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க.
தேவனுடைய மகிமையால் நிறைந்திருக்கணும். आपका दिल परमेश्वर की महिमा से भरा हुआ होना. உபவாசித்து உட்காரு, उपवास करके बैठो, ஜெபம் பண்ணி பாருங்க, प्रार्थना करके देखो, பைபிள் எடுத்து வாசித்து பாருங்க. बाइबल लेके पढ़ के देखो. இந்த பைபிள் வசனம் தான் உங்களை பரிசுத்தமாக்கும். கர்த்தருடைய கரம் உங்களை தொடுமானா, परमेश्वर का हाथ आपको நான் छुएगा. சொல்றேன், இன்று இரவு உங்கள் வாழ்க்கை தலைகீழாய் मैं மாறும். आपसे कहता हूं आज रात ही आपका जीवन पूर्णता से உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. पिता हम आपको धन्यवाद देते हैं. உமது குமாரனுடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். आपके पुत्र के नाम की आप महिमा कीजिए. வந்திருக்கிற ஒருவர் கூட வெறுமையாய் போக கூடாது. आए हुए हर एक जन कोई भी खाली हाथ नहीं लौटना. ஒவ்வொருவரையும் தொட்டு நிரப்பும் ஆண்டவர். हर एक जन को छू कर भर दीजिए प्रभु. வீடுகளுக்குள்ளாக தேவ தூதர்களை அனுப்பும். इनके घर में स्वर्गदूतों को भेजिए. அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். अद्भुत चिन्ह चमत्कार होने लगे. வெட்கப்பட்ட இடங்களிலெல்லாம் அது பிள்ளைகளுடைய தலைகள் உயரட்டும். जहां पर शर्मिंदा हुए वहां पर आपके बच्चों का मस्तक ऊंचा இரட்டத்தனையான उठे. கிருபை இன்றைக்கு அது பிள்ளைகள் மேல இறங்கட்டும். दो गुना अनुग्रह और वरदान आपके बच्चों के ऊपर उतर आने पाए. உமது ஆணி பாய்ந்த கரத்தை நீட்டி உமது பிள்ளைகளை தொடுவீராக. आपके घायल हाथों से आपके बच्चों को छू लीजिए. உமது கரம் அவர்களை தொடட்டும். आपका हाथ उन्हें स्पर्श करने पाए. உமது கரம் அவர்களை தொடட்டும். आपका हाथ उन्हें स्पर्श करने पाए. வியாதியோடு வந்திருக்கிறவர்கள், बीमारी के साथ आए हुए लोग, வேதனையோடு வந்திருக்கிறவர்கள், दुख के साथ आए हुए लोग, புலம்பலோடு வந்திருக்கிறவர்கள், व्याकुल के साथ आए हुए लोग, கண்ணீரோடு வந்திருக்கிறவர்கள், आंसू के साथ आए हुए लोग, பல வருடங்களா அழுது கொண்டிருக்கிறவர்கள், कई सालों से जो रोते आए हैं, ஒவ்வொருவரையும் தொட்டு விடுதலை. हर एक जन को छू कर छुटकारा. இன்று இரவு அவர்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். आज रात के समय उनका दुख आनंद में बदल जाए. சந்தோஷமாய் மாறட்டும். आनंद में बदल जाए. சிறையிருப்புகள் மாறட்டும். और उनके बंदीवास जो है दूर हो जाए. கீர்த்தியும் புகழ்ச்சியும் கர்த்தர் உண்டு பண்ணுவீராக. अनंत काल का आनंद उनके अंदर परमेश्वर आप दीजिए. ஆண்டவருடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை और परमेश्वर के सामर्थ्य से भी बढ़कर பிள்ளைகள் மேல கடந்து வருவதாக. स्वाभाविक सामर्थ्य इनके ऊपर उतर आने पाए. ஆசீர்வதியும். आशीर्वादित कीजिए. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं. ஹல்லேலூயா. आमीन. हालेलुया. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கீங்க? कितने जन उत्साहित हो आप? ஹல்லேலூயா. हालेलुया. யார் எதிர்பார்ப்போடு இருக்கிறீர்களோ அவர்களுக்கு தேவன் நிச்சயமா இன்றைக்கு வெறுமையாய் அனுப்ப மாட்டார். जो कोई अपेक्षा के साथ आए हुए हैं परमेश्वर बिल्कुल उनको खाली हाथ नहीं அந்த छोड़ेगा. எதிர்பார்ப்பு தான் உங்களுக்கு ஒரு விடுதலை அற்புதத்தை கொண்டு வரும். वो अपेक्षा ही आपके अंदर एक छुटकारा और चंगाई को ले आएगा. 2004 ஆண்டுல 2000 जो है 4 वर्ष में நான் இப்போ ஒரு காலேஜ் படித்து கொண்டிருந்தேன். और मैं कॉलेज पढ़ रहा था. ரொம்ப சின்ன பையன். और छोटा सा लड़का. இப்போவும் சின்ன பையன் தான். अभी भी मैं छोटा ही लड़का हूं. தாடி எல்லாம் கொஞ்சம் வெள்ளையா இருக்குதுன்னு வயசானவர்னு நினைச்சுக்காதீங்க. दाढ़ी मेरी सफेद है तो मैं बुजुर्ग हूं ऐसा मत समझिए. சரி. அப்போ காலேஜ் படித்து கொண்டிருந்த நேரத்துல तब मैं जब कॉलेज पढ़ाई कर रहा था, ஒரு ஏரியாவுல ஒரு கூட்டம் நடக்குது. एक एरिया में एक सभा चल रही थी. வெளி தேசத்திலிருந்து ஒரு ஊழியக்காரர் வரவழைக்கப்பட்டார். विदेश में से एक सेवक को बुलाया गया था. பெர்னார்ட் அன்கோமான்னு சொல்லி அவருடைய பெயர். बर्नार्ड ऑल्कोमा उनका नाम था. பெர்னார்ட் பிளெஸிங் அப்படினு கூப்பிடுவாங்க. बर्नार्ड ब्लेसिंग ऐसे उनको बुलाते. அவருடைய கூட்டம் அந்த மைதானத்துல ஒழுங்குபடுத்தப்பட்டது. उनकी सभा उस मैदान में आयोजित की गई थी. ஏராளமான ஜனங்கள் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தார்கள். बहुत सारे लोग उस सभा में आए हुए थे. அவருக்கு தேவன் கொடுத்த விசேஷித்த கிருபை என்னன்னா பிசாசுகளை துரத்துவார். परमेश्वर को विशेष अनुग्रह जो दिया था वरदान अशुद्ध आत्मा को भगाने அந்த का. நேரத்துல அவருக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருந்தார். ऐसे समय में बहुत ही अधिक जो है प्रोत्साहन जो है அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அந்த கூட்டத்துல. चिन्ह और चमत्कार जो होने वाले उस सभा में. கேன்சர் கட்டிகள் அப்படியே அருந்து விழுந்துரும் கீழே. कैंसर की गांठ ऐसे टूटकर बाहर आ जाती थी. குருடர்கள் பார்வை அடைந்தார்கள். और अंधों ने जो है दृष्टि செவிட்டு पाई. காதுகள் திறந்தது. बहरे कान खोल गए. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம். असाधारण ऐसे चमत्कार. அந்த 3 நாள் கூட்டத்துக்கு நான் போகிறேன். वो 3 दिन की सभा में मैं भी गया था. எனக்கு ஒரு பெரிய வாஞ்சை. बहुत ही बड़ी चाहत मुझ में थी. எப்படியாவது ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். कैसे भी करके अभिषेक पा लेना है. வல்லமையை பெற்றுக்கொள்ளணும். सामर्थ को पा लेना है. ஆகவே வீட்ல இரவெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு மறுநாள் அந்த கூட்டத்துக்கு மாலை கூட்டத்துக்கு போகிறேன். पूरे रात भर घर पे प्रार्थना करने के बाद सुबह दिन को मैं उस सभा में கிட்டத்தட்ட गया. 50,000க்கு மேற்பட்ட ஜனம் கூடி இருக்கிறார். तकरीबन 50,000 से भी ज्यादा लोग वहां पर इकट्ठे हुए थे. பிரம்மாண்டமான மேடை. बहुत ही बड़ा मंच. செய்தி வேலை வந்தது. और प्रचार का समय आया. ஜெப நேரம் வந்தது. प्रार्थना का समय आया. பிசாசுகள் ஆடிக்கொண்டு அலறிக்கொண்டு ஓடியது. अशुद्ध आत्मा बहुत ही चिल्लाते हुए प्रकट होते हुए எனக்கோ ஒரு வாஞ்சை. मेरे अंदर एक चाहत थी. நான் கர்த்தருடைய அபிஷேகத்தால நிரப்பப்படணும்.
मैं भी पवित्र आत्मा के अभिषेक से அந்த ஊழியக்காரர் போல கர்த்தர் என்னை பயன்படுத்தணும். उस सेवक के जैसे परमेश्वर मेरा भी उपयोग कर रहा है. வாஞ்சையோடு போன முதல் கூட்டத்திற்கு चाहत के साथ पहली सभा में गया, ஒண்ணுமே நடக்கல. कुछ भी नहीं हुआ. அப்படியே வெறுமையா வீட்டுக்கு வந்துட்டேன். ऐसे ही खाली होकर घर लौटा. இரண்டாவது நாள் கூட்டத்துக்கு போறேன். दूसरे दिन मैं सभा में गया. ஆண்டவர்ட்ட சொல்றேன், நேத்து தான் ஒண்ணும் செய்யல எனக்கு. परमेश्वर से मैंने कहा कल के दिन आपने இன்றைக்காவது कुछ नहीं எனக்கு किया. ஏதாவது ஒரு வல்லமையை கொடுங்க. आज तो कुछ तो मुझे सामर्थ्य दीजिए प्रभु. அந்த கூட்டம் முடியற வரைக்கும் காத்து கொண்டிருந்தேன். उस सभा समाप्ति तक मैं इंतजार करता रहा. அழுது 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 ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். रो रो कर मैं प्रार्थना कर रहा था. அந்த கூட்டமும் முடிந்தது, ஒண்ணும் நடக்கல. वो दूसरे दिन की सभा भी खत्म हुई, कुछ नहीं हुआ. சோர்ந்து போய் வீட்டுக்கு வந்தேன். बहुत ही निराश होकर घर இப்போ लौटा. மூன்றாவது நாள் கூட்டம். अब तीसरे दिन की सभा. வீட்டுக்கு வந்து இரவெல்லாம் ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்றேன். घर पर पूरी रात भर में प्रार्थना कर ஏன் रहा என்ன था. தொட மாட்டீங்க? क्यों आप मुझे छू नहीं ஏன் रहे हो? என்ன நிரப்ப क्यों மாட்டீங்க? मुझे आप भर नहीं रहे ஏன் हो? உங்க வல்லமையை மேல அனுப்ப क्यों மாட்டீங்க? अपने सामर्थ को मुझ पर आप नहीं भेज रहे हो? நீங்க நாளை கூட்டத்துல வெறுமையா மாத்திரம் அனுப்புவீரானால் कल के दिन अगर सभा में मुझे खाली हाथ அதே भेजोगे, இடத்துல என்ன கொன்று போடுங்க. उसी स्थान में मुझे मार ही डालो आप. மிகுந்த வாஞ்சையோட அந்த கூட்டத்துக்கு बड़ी போனேன். चाहत के साथ उस सभा में मैं गया. பயங்கர மிராக்கிள் அந்த கூட்டத்துல. उस सभा में बहुत बड़े बड़े चमत्कार हो रहे थे, எனக்கு ஒண்ணுமே நடக்கல. लेकिन मेरे साथ तो कुछ भी नहीं हुआ. கூட்டம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. सभा सब समाप्त हुई. இப்ப சாட்சியை எடுத்துட்டு இருக்கிறாரு ஊழியர். गवाही जो है सेवक गवाही ले रहे थे. எல்லாரும் எழுந்து போயிட்டாங்க. सारे लोग आना उठकर चले ஒரு 300-400 பேர் மாத்திரம் ஆங்காங்கே அந்த மைதானத்துல சிதறி உட்கார்ந்து இருக்காங்க. 300-400 लोग उस मैदान में यहाँ वहाँ होकर जो है यहाँ वहाँ बैठे हुए சாட்சி थे. சொல்ல ஒரு பெரிய கூட்டம் நிக்குது. गवाही बताने के लिए बहुत ही बड़ी भीड़ वहाँ पर लगी हुई थी. அந்த ஊழியக்காரர் சாட்சி எடுத்து கொண்டிருக்கிறார். और वो सेवक एक एक लोगों की गवाही को ले रहे थे. திடீரென்று சாட்சியை நிறுத்திட்டு अचानक गवाही को அந்த रुकाकर சிதறி இருக்கிற அந்த சிறு கூட்டத்தை பார்த்து சொன்னார், वो तितर बितर हुई उस भीड़ के बीच में उन्होंने कहा, இந்த கூட்டத்துல பின்தங்கி இருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க इस விரும்புகிறார். सभा में पीछे रहने वाले लोगों को परमेश्वर आशीर्वादित करे. எழுந்து வாங்க முன்னாடின்னு சொன்னார். उठकर आगे आओ ऐसा कहा. அவ்வளவுதான் பாருங்க. बस इतना ही हुआ. அன்னைக்கு பிடி உஷா கூட என்கிட்ட தோத்துருப்பா. और उस समय तो पीटी उषा भी मुझसे हार जाती फिर. எடுத்த ஒரு ஓட்டம். और मैं ऐसा दौड़ा தப 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 அந்த மேடையை நோக்கி. और बहुत ही तेजी से मंच की ओर मैं दौड़ा. ஆனா அந்த மேடையை நெருங்க முடியாது, ஒரு ஃபென்ஸ் போட்டு வச்சிருந்தேன். लेकिन वो मंच पर नहीं आ सकता, वहां पर एक बाड़ा बांधा हुआ था. அங்க போய் முதல் ஆளா நின்னு वहां जाकर पहला व्यक्ति मैं ही खड़ा அவ்வளவு हुआ. வாஞ்சை. इतनी चाहत मुझ அந்த में. ஊழியக்காரர் சொன்னார், उस सेवक ने कहा, இப்ப சிலர் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வரும். अभी कुछ लोगों पर पवित्र आत्मा उतर आ रहा है. பரலோகம் இப்பொழுது திறக்கப்படுகிறது. स्वर्ग इस समय खुल रहा है. தேவனுடைய வல்லமை சிலர் மேல இறங்க போகிறது. परमेश्वर का सामर्थ कुछ लोगों पर उतरने वाला है. அவ்வளவுதான் பாருங்க. बस इतना ही हुआ. तो அப்பதான் முதல் முறையாக और तब पहली बार வானம் திறக்கப்பட்டு आकाश खोल गया. தேவனுடைய மகிமை இறங்கியதை நான் பார்த்தேன். परमेश्वर की महिमा उतरते हुए मैंने देखा. மேகம் மேகம் கீழே இறங்கியது. और बादल ही नीचे उतर आया. இது ஏதோ நான் ஆவிக்குரிய உலகத்துல பார்த்தேன் அப்படிலாம் கிடையாது. आत्मिक जगत में मैंने देखा ऐसा नहीं. பிசிக்கலாவே எல்லாரும் பார்த்தாங்க. भौतिक रूप से सारे लोगों ने देखा. और அந்த बादल उतर கூட்டம் आया. முழுவதிலும் ஒரு மேகம் வந்து மூடியது. पूरे उस सभा में बादल ही आकर छा गया. என் பக்கத்துல இருக்கிற நண்பர் என்ன கூப்பிட்டு சொல்றாரு, मेरे बगल वाले मेरे मित्र को बुलाकर मैंने कहा, தினேஷ் தினேஷ் கிளவுட் பத்தியா கிளவுட் பத்தி. दिनेश वो तूने उस बादल को देखा क्या? ऐसा மேகம் அப்படியே எங்கள் நடுவுல இறங்கி அப்படியே பாஸ் ஆயி போகுது. बादल हमारे बीच से ऐसा ही वो जा रहा था आगे की. ஹalleluya. हालेलुया. அந்த என்वायरमेंट அப்படியே கோல்டா மாறிடுச்சு. और वो वातावरण पूर्णता से इस प्रकार से ठंडा सा அதுதான் हो முதல் गया. முறையாக கர்த்தருடைய மகிமையை நான் கண்ணார பார்த்தேன். पहली बार अपनी आंखों से परमेश्वर की महिमा को मैंने அந்த देखा. நேரத்துல தேவனுடைய வல்லமை என் மேல இறங்கியது. और ऐसे समय पे परमेश्वर का सामर्थ मुझ पर उतरा. அந்த ஊழியக்காரர் என்ன கை காட்டி சொன்னார், அவனை கூட்டிக்கிட்டு வாங்க அந்த பையனை. और उस सेवक ने हाथ दिखाकर बोला, उस जवान को लेके आओ. என்ன அவர்கிட்ட கொண்டு போனாங்க. और मुझे उसके पास ले जाया. கரம் என் மேல தொட்டது பாருங்க. मेरे सर पर उन्होंने हाथ रखा. வானத்திலிருந்து ஒரு மின்னல் அடிச்சது போல ஒரு அனுபவம். आकाश में से एक बिजली मेरे ऊपर कड़की, ऐसा अनुभव हुआ. ஒத்துன்னு கீழே விழுந்தேன். तुरंत नीचे गिर गया. எழும்பி நிற்கணும்னு முயற்சி செய்தா முடியல. उठकर उठने का प्रयत्न कर रहा था, हो नहीं ஏதோ पाया. மேகத்துல பறப்பது போல, कुछ तो बादल में मैं उड़ रहा हूं ऐसा लग रहा था. வானத்துல பறப்பது போன்றதான ஒரு அனுபவம். आकाश में उड़ने का अनुभव मेरा हो கீழே रहा था. கால் வைத்து நிற்கணும்னு நினைச்சா முடியல. नीचे पैर रखकर खड़े होने का प्रयत्न कर रहा था, नहीं हो पा பூமியில रहा தான் था. இருக்கிறனால வேற எங்கேயோ இருக்கிறனால தெரியல. जमीन पे हूं या कहीं आकाश में हूं समझ में नहीं आ रहा था. அப்படிப்பட்ட மகிமையான அனுபவத்தை கர்த்தர் தந்தார். ऐसे प्रकार का महिमा भरा अनुभव அதற்கு परमेश्वर ने दिया. பிறகுதான் और उसके बाद ही அந்த வல்லமை என் மேல இறங்கிய பிறகுதான், वो सामर्थ मुझ पर उतरने के அந்த बाद ही, மகிமை என் மேல இறங்கிய பிறகுதான் वो महिमा मुझ पर उतरने के बाद ही நான் செய்த கூட்டங்களில் எல்லாம் அற்புதங்கள் நடக்க मेरे ஆரம்பித்தது. सारी सभाओं में चिन्ह और चमत्कार होने என் लगे. காலேஜில் இருக்கிற எவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. मेरे कॉलेज में बहुत सारे लोग जो है
उद्धार पाए। வேலை ஸ்தலத்துக்கு சென்றபோது काम पे जाने के समय में நான் உட்கார்ந்து வேலை செஞ்சிட்டு இருப்பேன், நான் பக்கத்துல பிசாசுகள் ஆட ஆரம்பிச்சேன். और मैं बैठकर काम कर रहा होता था, लेकिन बगल में अशुद्ध आत्मा ग्रसित चिल्लाते थे। அந்த ஒரு அனுபவம், वो एक अनुभव, தேவனுடைய வல்லமை இறங்கிய அந்த ஒரு அனுபவம் परमेश्वर का सामर्थ उतरा, वो என் एक வாழ்க்கையை अनुभव தலைகீழாய் மாற்றி போட்டது. मेरा जीवन पूर्णता से बदल ஆண்டவர் दिया। யாரை அபிஷேகிப்பார்? परमेश्वर किसको अभिषेक करेगा? வாஞ்சையோடு கூப்பிடுகிறவர்களை அபிஷேகிப்பார். चाहत के साथ जो पुकारते हैं उनको वो भरेगा। வாஞ்சையோடு தேடுகிறவர்களை அபிஷேகிப்பார். चाहत के साथ ढूंढने वालों को अभिषेक இன்றைக்கு करता எத்தனை है। பேர் வாஞ்சையோடு வந்திருக்கீங்க? आज कितने लोग आप चाहत के साथ आए எத்தனை हो? பேர் தாகத்தோடு வந்திருக்கீங்க? कितने साथ आप प्यास के साथ आप आए हो? ஏதோ பாஸ்டர் கையில ஜெபம் பண்ணிக்கலாம்னு வந்திருந்தா தயவு செஞ்சு வீட்டுக்கு போயிடுங்க. कुछ तो पास्टर के पास में प्रार्थना करा लूंगा ऐसा बोल कर आए तो कृपा कर घर चले जाइए। பாஸ்டர் கையில தலையை கொடுத்தா அவர் தொட்டா நான் நல்லா ஆயிடுவேன்னு வந்திருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. पास्टर के पास जाकर सर दूंगा, हाथ रखेंगे तो अच्छा हो जाएगा, ऐसा सोचोगे तो नहीं கர்த்தருடைய होगा। கரம் உங்களை தொடணும். परमेश्वर का हाथ आपको छूना है। ஆண்டவருடைய கரம் உங்களை தொடணும். परमेश्वर का हाथ आपको छूना है। மனிதனுடைய கரத்துல ஒன்றும் கிடையாது. मनुष्य के हाथ में कुछ नहीं है। கர்த்தருடைய கரம் உங்களை தொடுமானா परमेश्वर का हाथ आपको நான் छूएगा तो சொல்றேன், இன்று இரவு உங்கள் வாழ்க்கை தலைகீழாய் मैं மாறும். आपसे कहता हूं आज रात ही आपका जीवन पूर्णता से बदल ஆகவே जाएगा। ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருங்க. एक चाहत के साथ परमेश्वर के தேவ सामने மகிமை இறங்கி வரும். रहें। परमेश्वर की महिमा उतर தேவ आएगी। வல்லமை இறங்கி வரும். परमेश्वर का सामर्थ्य उतर நொடி आएगा। பொழுதுல உன் குடும்ப சூழ்நிலைகள் மாறும். क्षण भर में आपके परिवार की स्थिति बदल जाएगी। ஆசீர்வாதமான வாசல்கள் திறக்கப்படும். आशीर्वाद के द्वार खुल जाएंगे। உன் வீட்டை எதிர்த்து போராடுகிற வல்லமை எல்லாம் இன்று இரவு விழுந்து விடும். आपके घर परिवार के विरोध में जो अशुद्ध शक्ति वो टूट जाएगी आज रात। 2025 ஆண்டு உங்களுக்கு முன்னேறி செல்லுகிற ஆண்டாக இருக்கும். 2025वां साल आपके लिए आगे बढ़ने वाला साल நீங்க होगा। கொழுத்த கன்றுகளை போல பெருகுவீர்கள். आप जो है बहुत ही कूदने वाले ऐसे वो जोड़ के जैसे புதிய बनोगे। புதிய தொழில்களை ஆரம்பிப்பீர்கள். नए नए काम और व्यवसाय की शुरुआत करोगे। அநேக இடங்களில் உங்களுக்கு வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கும். अनेक स्थान में आपके लिए द्वार खुला हुआ होगा। கர்த்தர் அதை செய்ய வல்லவர். परमेश्वर ऐसा करने के लिए सामर्थ्य ஆண்டவர் है। அதை செய்ய வல்லவர். परमेश्वर ऐसा करने के लिए இந்த सामर्थ्य है। வருடம் முடிவதற்குள்ள உன் கண்ணீரெல்லாம் முடிஞ்சிரும். ये साल समाप्त होने के अंदर आपके आंसू मिट जाएंगे। உன்னுடைய அழுகையின் காலங்களை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருகிறார். आपके आंसुओं के समय को परमेश्वर एक अंत करता இனி நீ है। நகைப்பாய். आप हंसोगे इसके आगे। இனி உன் வாழ்க்கையில ஒரு குதூகலம் இருக்கும். इसके आगे आपके जीवन में आनंद हर्षोल्लास இனி होगा। நீ புலம்பிக் கொண்டு இருக்க போவது इसके आगे கிடையாது. बिल्कुल आप व्याकुल नहीं होंगे, विलाप नहीं करोगे। கர்த்தர் யார் என்பதை இன்றைக்கு வெளிப்படுத்துவார். परमेश्वर कौन है वो खुद को प्रकट करेगा। அவருடைய இரக்கத்தை உங்கள் மேல் வெளிப்படுத்துவார். उसकी दया वो आप पर प्रकट करेगा। ஹalleluya. हालेलुया। பல நாட்களா நீங்க மருந்து மாத்திரையிலே வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. कई दिनों से दवाइयों पर आपका जीवन चल रहा है। இன்றைக்கு கர்த்தர் அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார். आज परमेश्वर उसका एक अंत करने वाला இனி நீ है। மருந்து மாத்திரையினால் வாழ மாட்டாய். इसके आगे आप दवाई के द्वारा नहीं जियोगे। தேவ பலத்தினால் வாழ்வாய். परमेश्वर की ताकत से आप जियोगे। தேவனுடைய அபிஷேகத்தினால் வாழ்வாய். परमेश्वर के अभिषेक से आप जियोगे। விசுவாசிக்கிறவங்க தலைக்கு மேலாய் கைகளை தட்டி विश्वास करने वाले सिर के ऊपर हाथ करके ताली அப்படியே बजाएं। அந்நிய பாஷையில பேச கூடுமானா ऐसे ही अन्य भाषा में बात कर सकते हैं। ரபலக துரகட தரகட லபன தேவனுடைய மகிமை परमेश्वर की महिमा மகிமை महिमा மகிமை महिमा வாஞ்சையோடு வந்த ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக चाहत के साथ आए हुए हर एक जन पर उतर आने இறங்குவதாக पर நல்ல கொஞ்ச நேரம் 2 நிமிடம் அந்நிய பாஷையில பேசுவோம். अन्य भाषा में हम बात करेंगे। தரபல நக ஷக தர லிபரகாந்தர காசே டெலிபரேட்டே லிபரகட தர கந்துர பலபர உன் வாஞ்சையை கர்த்தருக்கு தெரியப்படுத்து. अपनी உன் வாஞ்சையை கர்த்தருக்கு தெரியப்படுத்து. अपनी चाहत को परमेश्वर को बताओ। நீ தாகத்தோடு இருக்கிறாய் என்பதை கர்த்தரிடத்தில் சொல்லு. अब मैं प्यासा हूँ ऐसा परमेश्वर से बोलो। என் மேல வல்லமையை ஊற்றுங்கன்னு கர்த்தரிடத்தில் சொல்லுங்க. मुझ पर सामर्थ उंडोलो ऐसा परमेश्वर से मांगो। இந்த கூட்டத்தில் ஆண்டவர் अनेक வாலிபர்கள் அக்கினியால் நிரப்ப போகிறார். इस सभा में अनेक जवानों को परमेश्वर आग के समान बदलता है। வாலிபர்கள் மத்தியில் ஒரு எழுப்புதல் வரப்போகிறது. जवानों के बीच में एक बड़ी बेदारी आती है। अनेक சகோதரிகளை கர்த்தர் தொட போகிறார். अनेक बहनों को परमेश्वर छूने वाला है। இந்த நாள் முதற்கொண்டு आज के दिन से लेकर உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் போது आपके आत्मिक आंखें खुल जाएगी। நீங்கள் ஆவிக்குரிய காரியங்களை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். आप आत्मिक बातों को देखने लगोगे। உங்கள் நாவு தீர்க்க தரிசனம் பேச ஆரம்பிக்கும். आपकी ज़बान भविष्यवाणी की बात बोलेगी। கர்த்தர் அந்த அபிஷேகத்தை கட்டவிழ்க்கிறார். परमेश्वर ऐसा अभिषेक को भेज रहा है। பெற்றுக்கொள்ளுங்க இப்போது. प्राप्त कर लो इस समय। வாஞ்சையோடு இருக்கிறவர்கள் மேல் அந்த அபிஷேகம் இறங்குகிறது. चाहत के साथ बैठने वाले पर वो अभिषेक उतर
उतर रहा है। பெற்றுக்கொள்ளுங்க அபிஷேகத்தை, प्राप्त कर लो उस अभिषेक को, பெற்றுக்கொள்ளுங்க அபிஷேகத்தை. उस अभिषेक को प्राप्त कर लो। உன் வீட்டை வழிநடத்துகிற மோசேயாய் நீ மாறுகிறாய். तुम्हारे घर को चलाने वाला मूसा आप बनोगे। உன் வீடு உன் மூலமாய் விடுதலையாகும். तुम्हारा परिवार तुम्हारे द्वारा छुटकारा உன் पाएगा। வீட்டிலே கர்த்தர் உன்னை மோசேயாக அபிஷேகம் பண்ணுகிறார். तुम्हारे परिवार में मूसा होकर परमेश्वर आपका अभिषेक कर रहा है। பெற்றுக்கொள்ளுங்க வல்லமையை, प्राप्त कर लो इस सामर्थ को, பெற்றுக்கொள்ளுங்க அக்கினியை. इस अग्नि को प्राप्त कर लो। மோசே, हे मूसा, கர்த்தரின் கரமே, हे परमेश्वर के हाथ, கர்த்தரின் கரமே, हे परमेश्वर के हाथ, எழும்பு, उठ जा। உன்னை கொண்டு உன் வீட்டை விடுதலையாக்குவேன். तेरे द्वारा तेरे परिवार को मैं छुटकारा உன்னை दूंगा। கொண்டு ஜாதிகளை तेरे விடுதலையாக்குவேன். द्वारा अनेक जातियों को मैं छुटकारा दूंगा। உன்னை கொண்டு கட்டுண்டவர்களை तेरे விடுதலையாக்குவேன். द्वारा बंधे हुए को मैं आजाद करूंगा। கர்த்தருடைய வல்லமை சிலர் மேல் இறங்குகிறது. परमेश्वर का सामर्थ कुछ लोगों पर उतर ஒரு रहा அக்கினி है। கரம் இறங்குகிறது. अग्नि का हाथ उतर रहा உன்னை है। அடக்கி கொள்ளாதே, अपने आप को काबू में मत உன்னை रखो, அடக்கி கொள்ளாதே. अपने आप को काबू में मत இதோ रखो। இந்த இடம் முழுவதும் ஒரு மகிமையின் மேகம் இறங்குகிறது. ये पूरे स्थान में परमेश्वर की महिमा का बादल उतर रहा மகிமை है। இறங்குகிறது. महिमा उतर रही है, அபிஷேகம் இறங்கி வருகிறது. अभिषेक उतर रहा है। பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், प्राप्त कर பெற்றுக்கொள், लो, प्राप्त कर लो, प्राप्त कर பெற்றுக்கொள், लो, பெற்றுக்கொள். प्राप्त कर लो, प्राप्त कर பெற்றுக்கொள். लो, प्राप्त कर लो। உன்னை அடக்காத. अपने आप को काबू में मत रखो, பெற்றுக்கொள். प्राप्त कर लो। உன் சரீரத்தை பலியா கோப்பு கொடு. तुम्हारे शरीर का दर्द सौंप दो। கர்த்தருடைய அக்கினி உன் சரீரத்தை பட்சிக்கட்டும். परमेश्वर का आग तुम्हारे शरीर को जला दो। Fire! अग्नि, Fire! अग्नि, Fire! अग्नि, Fire! இப்பொழுது इस समय தேவனுடைய வரங்கள் परमेश्वर का वरदान உங்கள் மேல் கட்டவிழ்க்கப்பட போகிறது. आप पर भेजा जाता है, கட்டவிழ்க்கப்பட போகிறது. आप पर भेजा जाता है। தேவனுடைய வரம் परमेश्वर का वरदान உங்கள் மேல் இறங்கி வருகிறது. आप पर उतर आता है। Fire! अग्नि, Fire! अग्नि, பெற்றுக்கொள். प्राप्त कर लो। Fire! अग्नि, தேவனுடைய வரம் இறங்குகிறது. परमेश्वर का सामर्थ उतर रहा है। Receive! प्राप्त कर लो। Fire! अग्नि, அக்கினி இறங்குகிறது. आग उतर रही है, அக்கினி இறங்குகிறது. आग उतर रही है। Fire! अग्नि, Fire! अग्नि, Receive! Receive! प्राप्त कर लो, प्राप्त कर लो। Fire! अग्नि, பெற்றுக்கொள். प्राप्त कर लो। Fire! अग्नि, பெற்றுக்கொள் தேவனுடைய प्राप्त வல்லமை. कर लो परमेश्वर से। பெற்றுக்கொள் தேவனுடைய வல்லமை. प्राप्त करो परमेश्वर के सामर्थ को। தேவனுடைய அக்கினியை பெற்றுக்கொள். परमेश्वर की आग प्राप्त कर लो, Receive! प्राप्त कर लो, Receive! प्राप्त कर लो। சிலருக்கு பேய்களை துரத்துகிற வல்லமை, कुछ लोगों को अशुद्ध आत्मा भगाने का சிலருக்கு सामर्थ, சுகமாக்குகிற कुछ வல்லமை, लोगों को चंगाई देने का सामर्थ, தீர்க்க தரிசனம் உரைக்கிற வரங்கள், भविष्यवाणी का वरदान, ஆவிகளை பகுத்தறிகிற வரங்கள் आत्माओं की परख करने का உங்கள் மேல் वरदान வருகிறது. आप पर उतर रहा है, உங்கள் மேல் வருகிறது. आप पर उतर रहा है। கர்த்தர் தருகிறார். परमेश्वर दे रहा है। நல்ல ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசு. सभी लोग आत्मा में भरकर अन्य भाषा में बात பேசு करो, பேசு பேசு. बात करो, बात करो। உன் வீடு और तुम्हारा घर பெதஸ்தாவாய் மாறுகிறது. बेदस्ता होकर बदल रहा உன் है। வீடு பெதஸ்தா. आपका घर உன் बेदस्ता, வீடு பெதஸ்தா. आपका घर बेदस्ता है। வியாதி பட்டவர்கள் வீட்டில் காலடி எடுத்து வைக்க குணமாவார்கள். जिस घर में आप पैर रखोगे वो घर में चमत्कार होगा। ரபக துரகடதரபா. பெற்றுக்கொள் 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 प्राप्त कर लो, பெற்றுக்கொள். प्राप्त कर लो, प्राप्त நீ कर लो। இழந்த கிருபை இரட்டத்தனையாய் வருகிறது. खोया हुआ वरदान दोगुना आ रहा है, இழந்த அபிஷேகம் இரட்டத்தனையாய் खोया வருகிறது. हुआ अभिषेक दोगुना उतर रहा है। கர்த்தர் உன் மேல் மனதுருகுகிறார். परमेश्वर आप पर दया कर रहा கர்த்தர் है, உன் மேல் மனதுருகுகிறார். परमेश्वर आप पर तरस खा रहा உன்னை है, பலத்தால் இடை கட்டுகிறார். आपको परमेश्वर बल से भर रहा है। தேவனுடைய அக்கினி, परमेश्वर की आग, பரலோக அக்கினி, स्वर्ग की आग பலிபீட அக்கினி और वेदी की आग உன்னை நிரப்பட்டும். आपको भरने दो, உன்னை நிரப்பட்டும். आपको भरने दो। ரபல ले கச்சுரகடதத. सको रात से देखे रिया தீரகட துரகட லலபரகட. करी तो सागिला राम கர்த்தருடைய அக்கினி உன் மேல் வர 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 परमेश्वर की आग आप पर आते आते வியாதிகள் உன் உடம்பை விட்டு வெளியேறுகிறது. बीमारी तुम्हारे शरीर से बाहर जा रही है, வியாதிகள் வெளியே போகிறது. बीमारी बाहर जा रही है, வியாதியின் வல்லமைகள் எரிகிறது. बीमारी की शक्ति जल रही है। ரலபகஷ. ले से कहतो லேபரக
சுரகட லபா சுரகா நீ இழந்த பணங்களை பெற்றுக் கொள்வாய் खोए हुए बातों को तुम वापस இழந்த पाओगे பணங்களை பெற்றுக் கொள்வாய் खोए हुए पैसे को वापस இந்த पाओगे கூட்டம் முடிந்தடுத்த 4 நாட்களில் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் ये सभा समाप्त होकर 4 दिन के अंदर वो चमत्कार அற்புதம் होगा நடக்கும் चमत्कार होगा அற்புதம் நடக்கும் आश्चर्य काम होगा அற்புதம் நடக்கும் चमत्कार होगा விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் विश्वास करने वाले केवल விசுவாசிக்கத்தக்கதாய் கைகளை தட்டி जो विश्वास करते तो तालियां बजाओ जोर से விசுவாசிக்கத்தக்கதாய் கைகளை தட்டி विश्वास के मुताबिक ताली बजाओ रिखे थे के ले लियो कामाना सेते के कोरा बाबा தட்ட தட்ட அற்புதம் வருகிறது जितना तालियां बजा रहे चमत्कार हो रहा அற்புதம் நெருங்கி வருகிறது चमत्कार आपके करीब आ தட்ட रहा தட்ட அற்புதம் உன்னை நெருங்கி जितना வருகிறது ताली बजा रहे हो चमत्कार हो रहा है கொண்டுகொள். प्राप्त कर लो Receive the miracle. चमत्कार को प्राप्त कर लो Receive the miracle. चमत्कार प्राप्त कर लो பிசாசு வெட்கப்பட்டு ஓடுகிறார் आओ शैतान शर्मिंदा होकर भाग रहा है பிசாசு வெட்கப்பட்டு ஓடுகிறார் शैतान शर्मिंदा होकर भाग रहा है லகலப கசுரபலபர लेसते को रबान சில வவ்வால்கள் போன்ற ஆவிகள் வெளியேறுகிறதை और பார்க்கிறேன் कुछ जो है वो சில வவ்வால்கள் போன்ற ஆவிகள் வெளியே ஓடுகிறது चमकादड़ जैसे आत्माएं बाहर நீ जाते हुए देख रहे हो। விடுதலையாகிறாய் तुम छुटकारा पा रहे हो நெஞ்சு வலியிலிருந்து விடுதலையாகிறாய் सीने के दर्द से तुम्हें छुटकारा मिल रहा है இருதய நோயிலிருந்து விடுதலையாகிறாய் दिल के दर्द से तुम्हें छुटकारा मिल रहा है ஷலம கசுரபலகட लेसे के रोकाते को இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக यीशु मसीह का नाम महिमा पाने दो மகிமைப்படுவதாக महिमा होने पाए ஹalleluya हालेलुया நல்ல ஆண்டவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுப்போம் अच्छे से तालियों को बजाए परमेश्वर के लिए ताली बजाओ எவ்வளவு வேகமா உங்களால தட்ட முடியும் जितना तेजी से बजा सकते हो எவ்வளவு बजाइए பெஸ்டா உங்களால தட்ட முடியும் जितना उत्तम आप बजा सकते हो बजाइए கர்த்தருக்கு தட்டுங்க परमेश्वर के लिए ताली बजाओ என் தேவனேன்னு சொல்லி தட்டுங்க हे मेरे प्रभु ऐसा बोल के என் ताली बजाओ ரட்சகரேன்னு சொல்லி தட்டுங்க मेरा उद्धारक ऐसा बोल के ताली बजाओ என்னை ஆசீர்வதிக்கிறவரேன்னு தட்டுங்க मेरे आशीर्वाद करने वाले ऐसा बोल कर ताली बजाओ ஹalleluya हालेलुया Jesus Jesus Rabbahala kantalabala soltolobelente leberekete lebrala ma shakalabelinte laka sokolobelinte ஆண்டவர் சொல்றாரு இந்த கூட்டத்துல परमेश्वर ने कहा इस सभा நிறைய में பேருடைய ஜெபத்துல ஒரு எழுப்புதல் வருகிறது बहुत सारे लोगों की प्रार्थना में एक बेदारी आने वाली ஒரு है எழுப்புதல் வருகிறது बेदारी आ रही है பாருங்க நீங்க உங்களை அறியாமே நிறைய ஜெபிக்கிறவங்களா மாற போறீங்க बिना आपके जाने आप प्रार्थना योद्धा बनने वाले हो ஜெபத்துல ஒரு எழுப்புதலை கர்த்தர் உங்கள் மேல கட்டவிழ்க்கிறார் प्रार्थना में एक बेदारी परमेश्वर आपको दे रहा है உங்களை பார்க்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க आपको देखने वाले लोग बोलेंगे ஐயோ அந்த சிஸ்டர் எப்ப பார்த்தாலும் ஜெபம் ஜெபம் ஜெபம்னே இருக்கறார் और ये बहन तो हमेशा प्रार्थना 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 ही करती அந்த है அளவு ஜெபத்தின் ஆழத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போகிறார் ऐसे हद तक प्रार्थना की गहराई में परमेश्वर आपको ले चलने वाला है ஹalleluya हालेलुया Jesus Shabala kante Tili kanta labalo mahantara labaraba Lebro hodara shakaria Tida lamo shakatili kente liberate O mahala mahantara baloho Liba halantara baloho Libra hantala labro Me hara halantara balotaniya Shalaboholo manahalantara kandala ketele darabalo. Thank you, Father. धन्यवाद पिता மத்தேயு 12ஆம் அதிகாரம் मत्ती 12वां अध्याय 43 44 45 43 44 और 45 वचन மத்தேயு 12 मत्ती इसका 12वां अध्याय 43 44 45 और மத்தேயு 12 मत्ती इसका 12वां अध्याय Matthew chapter 12 43 मत्ती इसका 12वां अध्याय 44 and 45 43 44 और 45 वचन जब अशुद्ध आत्मा मनुष्य से में से निकल जाती है तो सूखी जगहों में विश्राम ढूंढती फिरती है और पाती नहीं तब कहती है मैं अपने उसी घर में जहां से आई थी लौट जाऊंगी और लौट कर उसे सुना झाड़ा और बुहारा और सजा सजाया पाती है तब वह जाकर अपने से और बुरी 7 आत्माओं को अपने साथ ले आती हैं और वे उसमें बैठ कर वहां वास करती है और उस मनुष्य की पिछली दशा पहले से भी अधिक बुरी हो जाती है इस युग के बुरे लोगों की दशा भी ऐसी ही होगी Hallelujah. हालेलुया ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு ஆவிக்குரிய ரகசியத்தை கற்றுக் கொடுக்கிறார்
परमेश्वर यहाँ पर एक आत्मिक भेद रहस्य प्रकट करता है। பிசாசுகள் துரத்தப்பட்ட பிறகு அவைகள் என்ன செய்யும்? अशुद्ध आत्मा भगाने के बाद वो अशुद्ध आत्मा क्या करते हैं? ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहता है பிசாசு துரத்தின உடனே अशुद्ध आत्मा को भगाने पर तुरंत அது என்ன பண்ணுமா? वो अशुद्ध आत्मा क्या करता है? வறண்ட நிலங்களில் போய் அலைந்து திரியும். सूखी जगहों पर वो घूमती रहती है। வறண்ட நிலங்கள், सूखी जगह। பிசாசு துரத்தும் போது அது ஒரு வறண்ட இடங்களுக்கு அவைகள் போய்விடும். अशुद्ध आत्मा को जब निकाल दे तो सूखी जगहों पर वो घूमती रहती है। அவைகளுக்கு இளைப்பாறுதல் தேடி அவைகள் அலையும். विश्राम को ढूंढते हुए यहाँ वो ढूंढते हैं। இந்த உலகத்துல நிறைய செத்த மனிதர்களுடைய ஆவிகள் உண்டு. और इस संसार में बहुत सारे मरे हुए व्यक्तियों लोगों की आत्मा है। ஆக்சிடென்ட்ல மரித்தவர்கள், दुर्घटना में जो मरते हैं, தற்கொலையில மரித்தவர்கள், आत्महत्या में जो मरते கடன் हैं, பிரச்சனையில மரித்தவர்கள், कर्जे की समस्या में जो मरते हैं, தூக்குல தொங்கினவர்கள், और जो फांसी लगाकर मरते हैं, தீக்குளித்து மரித்தவர்கள், आग लगाकर जो मर जाते हैं, இந்த மாதிரி பலவிதமான ஆவிகள், ऐसे कई प्रकार की आत्मा, அப்படி வாழ்வதற்கு முன்பதாகவே மாண்டு போனவர்களுடைய ஆவிகள், जीवन जीने से पहले मर जाने वाले ऐसे लोगों की இந்த आत्मा பூமியில கோடி கணக்களவைகள் சுத்தி கொண்டிருக்கு. इस पृथ्वी पर करोड़ों की संख्या में अशुद्ध आत्मा ऐसे घूमती है। இளைப்பாறுதல் இல்லாமல் அவைகள் அலைந்து उनको கொண்டிருக்கிறது. विश्राम ही नहीं, ऐसे भटकती रहती இந்த है। மரித்த ஆவிகளை और इस प्रकार से मरी हुई आत्मा பிசாசின் ஆவிகள் பயன்படுத்தும். और शैतान की आत्मा उसको काम में लाता है। மந்திரவாதிகள் இவைகளை பயன்படுத்துவார்கள். जादू टोने वाले लोग ऐसी आत्माओं का उपयोग இந்த करते हैं। மரித்த மனிதர்களுடைய ஆவிகள் इस प्रकार से मरे हुए लोगों की आत्मा விழுந்து போன தேவ தூதர்களுடைய ஆவிகளோடு கைகோர்த்து செயல்படும். गिरे हुए जो दूत थे उनके साथ हाथ से हाथ मिलाकर वो काम करते हैं। அவைகளுக்கு இளைப்பாறுதல் கிடையாது. उनको विश्राम ही नहीं मिलता। இந்த பூமியில நல்லா வாழணும்னு ஆசைப்பட்டிருக்கும். इस पृथ्वी पर बहुत ही अच्छे से जीने की चाहत रखी होगी, ஆனா வாழ முடியாத பாதி வயதிலே செத்து போயிடுச்சு. लेकिन न जीते हुए आधी उम्र में ही मर गए। அதனால தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்ற उसके लिए अपनी चाहत को पूरा करने के சில लिए மனிதர்களுடைய உடலை தேடி அதை பிடித்துக் कुछ கொள்ளும். लोगों के शरीर को ढूंढ कर उन्हें वो पकड़ लेते हैं। சில மனிதர்களுடைய உடம்பை பிடித்துக் கொள்ளும். कुछ लोगों के शरीर को पकड़ लेते இந்த हैं। உடம்பை பிடிச்ச பிறகு शरीर को पकड़ने के बाद அந்த ஆவிகளுக்கு என்னென்னலாம் ஆசை இருக்கிறதோ वो आत्मा को जो जो चाहत थी அந்த ஆசைகள் எல்லாம் அந்த மனிதன் மூலமாய் அவைகள் அனுபவிக்க वो ஆரம்பிக்கும். सारी चाहती उस इंसान के द्वारा खुद वो अनुभव करने लगते हैं। அதனால தான் சில பேர் இச்சையில और इसलिए कुछ लोग वासना में விழுந்து கிடப்பாங்க. और गिरे पड़े रहते हैं சரீரத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. और शरीर को काबू नहीं रख पाते। சரீரத்துக்குள்ள ஒரு இச்சையின் ஆவி கிரியை செய்யும். शरीर में जो है वासना की आत्मा काम करती है। குடிவெறியின் ஆவி சிலரை பிடித்திருக்கும். शराब की आत्मा किसी लोगों को पकड़ लेती है। அவங்க நல்லவங்க தான், वो लोग अच्छे ही ஆனா हैं, உள்ள இருக்கிற அந்த குடிவெறியின் ஆவி लेकिन अंदर जो उनके शराब की जो அவர்களை आत्मा है குடிக்கும்படியா இழுத்து செல்லும். उनको शराब पीने के लिए खींच कर ले जाती है। போதை வஸ்துக்களை பயன்படுத்தும்படியா இழுத்து செல்லும். नशीले नशा करने के लिए खींच कर ले जाती है। சிலர சினிமா ஆவிகள் பிடித்திருக்கும். कुछ लोगों को पिक्चर का आत्मा पकड़ சினிமா लेता है படம் பார்க்காத இருக்கவே முடியாது. और बिना पिक्चर देखे वो रह नहीं पाते। சிலருக்கு சோறு, कुछ लोगों को इस प्रकार சில से ஆவிகள் நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். कुछ लोग पेटू होते खाते रहते हैं। कुछ அந்த ஆவியில பிடிப்பட்டவர்கள் நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க பாருங்க. ऐसी आत्मा से ग्रसित लोग खाते रहते हैं। அவங்களுடைய சுபாவமே மாறிடும். उनका स्वभाव भी बदल जाता है। பிசாசு பிடித்த பிறகு அவங்க அவங்களா இருக்கவே மாட்டாங்க. अशुद्ध आत्मा रहने के बाद सब व्यक्तित्व वैसा नहीं रहता। அவங்களுடைய குணாதிசயம் எல்லாம் வேறுபடும். उसके सारे गुण स्वभाव बदल जाते हैं। நல்ல சுபாவம் எல்லாம் மாறிடும். अच्छा स्वभाव बदल जाता है। மனைவி பிள்ளைகளை அடிக்க ஆரம்பிப்பாங்க. पत्नी को बच्चे को मारने लगते हैं உண்மையற்றவர்களா இருப்பார்கள். और जो है वो ईमानदार नहीं சபைக்கு रहते। வர முடியாது, कलीसिया में आ नहीं पाते, ஜெபிக்க முடியாதவர்கள், प्रार्थना नहीं कर पाते। ஏன்? क्यों? பொல்லாத ஆவியில பிடிபட்டு இருப்பார்கள். अशुद्ध आत्मा से ग्रसित हो जाते हैं। ஹalleluya. हालेलुया। அதனால தான் வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடாமல் और இருங்கள். इसलिए बाइबल में लिखा कि शैतान को अवसर जगह मत दो, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள். सचेत बुद्धि वाले रहो। எவனை விழுங்கலாமோ என்ற வகை தேடி சுற்றி திரிகிறார். शैतान घूम रहा कि किसको वार का ऐसे शेर के समान ஒருமை எங்க घूमता। விடுதலை கூட்டத்துக்கு ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பிள்ளையை கொண்டு வந்தார்கள். एक बार एक सभा में हमारी सभा में 10वीं कक्षा पढ़ने वाले विद्यार्थी को ले நான் கேட்ட आए। என்ன பிரச்சனை இந்த பிள்ளைக்கு? मैंने पूछा इस बच्चे को क्या तकलीफ है? அந்த பிள்ளையினுடைய பெற்றோர் சொன்னார்கள், और उस बच्चे के माँ पिताजी ने कहा டிப்ரெஷனா இருக்கிறா பாஸ், और बहुत ही निराशा में वो है, எப்ப பார்த்தாலும் செத்து போறேன்னு சொல்லிட்டு இருக்கு. कभी भी बोलती है मैं मर जाऊंगी ऐसा बोलती தற்கொலை பண்ணிக்கொள்ளணும்னு பேசிட்டு இருக்கா. है। आत्महत्या कर लूंगी ऐसा बोलती रहती है। 15 வயசு பிள்ளை, 15 उम्र की वो लड़की எப்ப है। பார்த்தாலும் ஒரு கதவை பூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கறா. हमेशा कमरा बंद करके अंदर ही रहती அவளால है। சரியா படிக்க முடியல. सही रीति से वो पढ़ नहीं पाती। நல்லா படிக்கிற பிள்ளை இவ. बहुत ही अच्छा पढ़ने लिखने वाली என்னவோ लड़की। நடந்ததுன்னு தெரியல. क्या हुआ पता नहीं। கொரோனா
பீரியடுக்கு பிறகு இந்த பிள்ளை இப்படி மாறிட்டா. कोरोना समय के बाद ये बच्ची ऐसे बदल गई. இப்ப அவ ஸ்கூலுக்கு போக பிடிக்கல. अभी स्कूल में जाना उसको पसंद नहीं है. யார்கிட்டயும் பேச மாட்டேங்கிறா. किसी से वो बात नहीं करती. எப்ப பார்த்தாலும் செத்து போறேன்னு சொல்லிட்டு இருக்கறா. हमेशा देखा तो मैं मर जाऊंगी यही बोलती है वो. உங்க வீடியோவெல்லாம் YouTubeல பார்த்து கூட்டிட்டு வந்திருக்கோம். आपके वीडियो YouTube में देखकर हम उसको ले आए. அதுக்காக தயவு செஞ்சு ஜெபம் பண்ணுங்க. दया करके उसके लिए प्रार्थना कीजिए. பிள்ளை தலைமையில கையை வைத்தா. उस बच्ची के सिर पर हाथ रख के प्रार्थना உள்ளிருந்து की. ஒரு ஆவி வெளியே வந்தது. अंदर से एक आत्मा बाहर निकली. அது சொன்னது. और उस आत्मा ने कहा இவ ஹாலிவுட் படம் பார்க்கும்போது ये हॉलीवुड पिक्चर जब देख रही थी அந்த ஹாலிவுட் படத்துல இருந்து நான் இவளுக்குள்ள இறங்கினேன். उस हॉलीवुड पिक्चर के द्वारा मैं इसके अंदर आया. அந்த சினிமா படத்தின் உள்ள இருந்து நான் இவளுக்குள்ள இறங்கினேன். वो सिनेमा पिक्चर के द्वारा इसके अंदर நான் मैं கேட்டேன், आया. who are you? मैंने पूछा तो कौन है? அது சொன்னது. और उसने कहा I am the spirit of suicide. मैं आत्महत्या की आत्मा हूँ. தற்கொலை எண்ணங்களை தூண்டுகிற ஆவி நான். आत्महत्या के विचारों को उकसाने वाली இந்த आत्मा. பிள்ளையை நான் தான் பிடிச்சிருக்கிறேன். और इस बच्ची को मैंने ही पकड़ा है. ஏன்? क्यों? இவன் இரவும் பகலும் ஹாலிவுட் பார்த்து கொண்டிருந்தா. क्योंकि रात और दिन हॉलीवुड को ही देख रही थी. ஆகவே அந்த படத்தின் மூலமாய் நான் இவளுக்குள்ள இறங்கினேன். और इसलिए उस पिक्चर के द्वारा मैं इसके अंदर आ गया. ஹalleluya. हालेलुया. உங்க பிள்ளைகளை ஜாக்கிரதையா வளங்க. अपने बच्चों को आप संभालो अच्छे से. பிள்ளைங்க பாக்குதுன்னு சொல்லி கையில போனை கொடுத்தீங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. बच्चों को देखने दो, मोबाइल हाथ में देंगे तो बस उनका சினிமா படங்களுக்குள்ள ஆயிரக்கணக்கான பேய்கள் உண்டு. मूवी पिक्चर के अंदर हजारों हजार दुष्ट आत्माएं होती है. ஒவ்வொரு சினிமா நடிகர் நடிகைக்குள்ள எக்கச்சக்கமான பிசாசுகள் உண்டு. हर एक जो है सिनेमा के एक्टर एक्ट्रेस के अंदर कई अधिक जो है अशुद्ध आत्मा है. அதனால தான் அந்த ஹீரோக்கள்லாம் பாருங்க லட்சக்கணக்கான ஜனங்களை கவர்ந்து இழுப்பார்கள். इसलिए वे हीरो देखो लाखों लाख लोगों को अपनी ओर खींचते हैं. அவங்களால ₹1 பிரயோஜனம் உண்டா நமக்கு? उनके द्वारा कुछ ₹1 காசு வருமா அவங்களால? एक पैसे का फायदा है क्या? ₹1 கூட பிரயோஜனம் கிடையாது. एक पैसे का भी फायदा नहीं उन लोगों से. ஜனங்க ஓடுவாங்க அந்த ஹீரோக்களை தேடி. लेकिन दौड़ के जाते हैं. அவர்களுக்குள்ள இருக்கிற லேகியோன் ஆவிகள் उनके अंदर जो लिगियोन का आत्मा है ஜனங்களை கவர்ந்து இழுக்கும். அப்படி लोगों को आकर्षित करके खींचता है. ஹalleluya. हालेलुया. சினிமா நடிகைகள் மேல கவர்ந்து இழுக்கும் அந்த ஆவிகள். पिक्चर के एक्ट्रेस के ऊपर जो अशुद्ध आत्मा इस प्रकार से நீங்க लोगों को உற்று பார்க்கும்போது அந்த ஆவிகள் உங்களுக்குள் இறங்கி விடும். आप ध्यान से जब देखते हो तो आपके अंदर वो अशुद्ध आत्मा आती है. அந்த பிள்ளை அப்படிதான் பேய் பிடிச்சது. उस बच्ची के अंदर ऐसे अशुद्ध आत्मा आ गया था. ஹalleluya. हालेलुया. எச்சரிக்கை. और चेतावनी दे रहा हूं. பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்க. शैतान को जगह मत दो. பிசாசு உங்களுக்குள்ள வரும்போது शैतान जब तुम्हारे अंदर आता அவருடைய है ஆசை இச்சைகளை எல்லாம் அதுவைகள் நிறைவேற்றிக் கொள்ளும். अपनी चाहत अभिलाषा को पूरा करना चाहता है. அதனால தான் ஆண்டவர் और इसीलिए यीशु நம்மை मसीह விடுதலையாக்குகிறார். हमें छुड़ाता है. நீ அந்த கட்டில இருக்கிற வரைக்கும் நீ நல்லா இருக்க முடியாது. जब तक आप बंधन में उस रहोगे तो आप अच्छे नहीं கட்டில रहोगे. இருக்கிற வரைக்கும் கர்த்தருக்குள்ள உன்னால எழும்ப முடியாது. जब तक आप बंधन में रहोगे परमेश्वर के लिए आप खड़े नहीं हो पाओगे. நீ ஒரு கட்டில இருக்கிற வரைக்கும் உனக்கு ஆசீர்வாதம் வராது. जब तक आप बंधन में रहोगे तब तक आशीर्वाद आप पर नहीं पहुंचेगा. நீ அந்த கட்டில இருந்து அறுக்கப்பட்டாதான் நீ குணமாவாய். वो बंधन से आप आजाद हो जाएंगे तभी आप चंगे होंगे. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி தேவகுமாரன் இந்த பூமியில வெளிப்பட்டார். शैतान के कामों को नाश करने के लिए परमेश्वर का पुत्र इस संसार में आया. ஹalleluya. हालेलुया. தேவன் இந்த ஆவிகளை நம்ம மேலிருந்து துரத்தின பிறகு என்ன நடக்கிறது? परमेश्वर इस आत्मा को भगाने के बाद क्या कुछ होता है? சில ஆவிகள் ஜெப நேரத்திலே ஓடுகிறது. कुछ आत्माएं प्रार्थना का समय भाग जाती है. சில ஆவிகள் ஆராதனையிலே விழுந்து ஓடிடும். कुछ आत्माएं आराधना में गिरकर भाग जाती है. சில ஆவிகளை இயேசுவின் நாமத்தை சொல்லி எதிர்த்து நின்று தான் துரத்தணும். कुछ आत्मा को यीशु के नाम बोलकर ही उनका सामना करना भगाना है. சில ஆவிகளை இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று எண்ணெயை வைத்து அதட்டி कुछ துரத்தணும். आत्माओं को यीशु का लहू बोलकर तेल लगाकर उनको डांटना है. சில சர்பத்தின் ஆவிகளை மிதித்து தான் துரத்தணும். कुछ सांप की आत्मा को कुचल कर ही भगाना है. ஹalleluya. हालेलुया. இயேசுவின் நாமத்தினால கட்டளையிட்டவைகளை அழிக்கணும். यीशु के नाम से आज्ञा देकर उनको निकालना பரிசுத்த है. ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றவைகளை அழிக்கணும். पवित्र आत्मा का अभिषेक पाकर उनको बांधना है, भगाना है. இப்ப இந்த ஆவிகள் சரீரத்தை விட்டு வெளியே போன உடனே अब ये आत्मा शरीर से बाहर निकलते ही உங்களுக்கு தெளிந்த புத்தி வரும். आपकी बुद्धि सचेत हो जाएगी. சரீரத்தில் ஒரு விடுதலை வரும். शरीर में एक छुटकारा आएगा. சரீரத்தில் இருக்கிற பாரம் எல்லாம் குறைஞ்ச மாதிரி शरीर இருக்கும். का भार पूरा हल्का हो गया ऐसा लगेगा. பிசாசு வெளியே போன உடனே என்ன ஒரு சந்தோஷம், शैतान बाहर जाता है कितना बड़ा आनंद आता है, என்ன ஒரு மகிழ்ச்சி. कितनी बड़ी खुशी हो जाती है. லேகியோன் பிசாசு பிடித்திருந்தவன் எப்படியே இருந்தான். लेगियोन जो अशुद्ध आत्मा पकड़ा था वो कैसा था? இந்த பிசாசுகள் போன பிறகு அவன் தெளிந்த புத்தி உள்ளவனாய் वो மாறினான். अशुद्ध आत्मा जाने के बाद उसकी बुद्धि सचेत बुद्धि वाला बन வஸ்திரம் गया. தரித்தவனாய் உட்கார்ந்திருந்தான். वस्त्र पहनकर वो बैठा हुआ
हुआ था। முகத்தை பார்க்கும்போதே ஒரு மகிழ்ச்சி. उसका चेहरा देखने पर ही उसके चेहरे पर खुशी थी। ஆண்டவர் சொல்றாரு, यीशु कहता है பிசாசு போனதனால अशुद्ध आत्मा जाने की वजह से சந்தோஷம் தான், आनंद ही है, ஆனா அது போனதனால நீங்க அந்த சந்தோஷத்திலே வாழ்ந்துராதீங்க. लेकिन वो चला गया उस आनंद में ही अपना जीवन मत जियो। ஏன்னா உங்களை விட்டு புறப்பட்டு போன இந்த ஆவி क्योंकि आपसे जो अशुद्ध आत्मा निकल चुका है வறண்ட நிலங்களில் அலைந்து திரிந்து सूखी भूमि पर घूमता रहता है। ஐயோ நமக்கு இளைப்பாறுதல் இல்லாம போச்சே, अरे अरे विश्राम ही नहीं मिल रहा है मुझे। அந்த சகோதரிக்குள்ள இருந்த வரைக்கும் நல்ல சோறு கிடைச்சது, தூக்கம் இருந்தது, उस बहन के अंदर जब तक मैं था अच्छा खाना मिल रहा था, सो रहा நம்ம था मैं, இச்சையெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டோம். मेरी सारी इच्छा को मैंने उसके द्वारा पूरा இப்ப किया। நம்ம அந்த உடம்புல இருந்து துரத்திட்டாங்களே, अभी उसके शरीर से तो मुझे भगा दिया। அந்த ஆவிகளுக்கு உடம்பு இல்ல, वो आत्मा को शरीर नहीं मिलता। ஆகவே உடம்பை இழந்த அந்த ஆவிகள் வேறு ஒரு உடம்பை தன்னுடைய உடம்பாய் ஆக்கிக் கொள்ள விரும்பும். शरीर को छूट कर जब बाहर निकलते तो दूसरे का शरीर अपना शरीर होकर वो लोग ஐயோ நமக்கு உடம்பு இல்லையே, अरे हमें तो शरीर नहीं है, அலைந்து திரியுமா, वो घूमता है ढूंढता है। வேற யாராவது இருக்க மாட்டாங்களான்னு அலைந்து திரியுமா, और कोई मिलेगा क्या ऐसा वो ढूंढता रहता ஒருவருமே है। கிடைக்காத பட்சத்துல कोई भी अगर नहीं मिलता அவைகள் என்ன செய்யுமா, वो लोग क्या करते हैं, சரி நம்ம விட்டு வந்த அந்த பழைய வீட்டுக்கே போய் பார்ப்போம். ठीक है पुराना घर जो छोड़ कर आए वापस जाके देखते हैं। எந்த அம்மாவை விட்டு வெளியே போனோமோ அந்த சகோதரி வீட்டுக்கே போய் பார்ப்போம். जिस स्त्री को छोड़ कर गया उस माता जी के घर पे वापस जाके देखेंगे, அந்த நபர் வீட்டுக்கே போய் பார்ப்போம். उस व्यक्ति के घर पे जाके जरा देखते அப்படி हैं। பிசாசுகள் வந்து உங்களை பார்க்கும்போது ऐसे अशुद्ध आत्मा आकर आप पर देखने पर ஆண்டவர் சொல்றார் அவைகள் திரும்பி வரணும்னு சொல்றார். परमेश्वर ने कहा वापस आएंगे। ஹalleluya, हालेलुया। நேற்றைய தினம் எவ்வளவு பேர் விடுதலை ஆனீங்க, और कल के दिन कितने लोग आप छुटकारा பிசாசுகள் पाए। நசுக்கி துரத்தப்பட்டது, अशुद्ध आत्मा कुचल कर उसको निकाल दिया அவைகள் गया। எரிந்து வெளியேறியது. उनको जलाकर बाहर निकाल दिया இந்த गया। ஆவிகள் திரும்ப வரும், ये सारी अशुद्ध आत्माएं वापस அது आएंगी। போயிடுச்சுன்னு அப்படியே இருக்காதீங்க. वो चला गया ऐसा मत सोचो। ஆண்டவர் சொல்றாரு திரும்ப வரும், परमेश्वर ने कहा वापस आती है, திரும்ப வந்து உன்னை பார்க்கும், वापस आकर वो आपको देखती है। திரும்ப வந்து உன்னை பார்க்கும்போது वापस आकर जब आपको உன் देखेगी இருதயம் வெறுமையாகவும் आपका दिल खाली और பெருக்கப்பட்டதாகவும் बहुत ही साफ किया हुआ ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க और கண்டு बहुत ही साफ किया हुआ ऐसा देखकर அடடடடடட. अरे रे 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 என்ன துரத்திட்ட பிறகு இந்த அம்மா मुझे भगाने के बाद ये माता जी வெறுமையாவே இருக்குதுப்பா, ये तो खाली है, यहाँ पर कुछ नहीं। இருதயம் எல்லாம் கூட்டி பெருக்கப்பட்டதாவே இருக்குது. इसका दिल तो पूरा झाड़ा बुहारा पूरा साफ किया हुआ है। ஹalleluya, हालेलुया। இருதயம் எல்லாம் இந்த ஜோடிப்புகள் அப்படியே தான் இருக்குது. और इसका दिल में वो सारा जो पूर्णता से साफ किया பிசாசுகள் என்ன हुआ। செய்யுமா, और अशुद्ध आत्मा क्या करता है, அவைகள் போய் वो अशुद्ध आत्मा जाकर தன்னிலும் பொல்லாத 7 ஆவிகளை கூட்டி கொண்டு வந்து அந்த நபருக்குள்ள நுழையுமா. अपने से भी बुरे 7 आत्माओं को लेकर उसी व्यक्ति के अंदर आता है। ஏன் 7 ஆவிகளை கூட்டி கொண்டு வருது, क्यों 7 आत्माओं को लेकर आता ஏன்னா है, திரும்ப யாரும் வந்து அந்த உடம்புல இருந்து அவைகளை துரத்தி விடக்கூடாது. क्योंकि कोई भी उनको अभी इस शरीर से बाहर नहीं भगाना है। அதனால और इसलिए இளைப்பாறுதல் இல்லாமல் அலைகிற மற்ற ஆவிகளிடத்துல பேசி और दूसरे जो विश्राम नहीं मिलने वाले भटकने वाले आत्माओं से बात करके சொல்லும், वो बताती है, ஏய் ஏய் अरे सुनो உனக்கு வீடு இல்லையா, तुझे घर नहीं है क्या, கவலைப்படாத, चिंता मत कर, நான் விட்டு வந்த அந்த அம்மா அப்படியே தான் இருக்குது, வா அங்க मैं போலாம். जिसको छोड़ कर गया वो स्त्री ऐसे ही आजा, तू भी आजा। ஹalleluya, हालेलुया। அந்த அம்மா அப்படியே தான் இருக்குது, எந்த மாற்றமும் வரல அந்த அம்மா वो வாழ்க்கையில. स्त्री ऐसा ही है, उसके जीवन में कोई बदलावट ही नहीं आई अब வாங்க तक। 7 பேர் வாங்க आ போலாம். जाओ 7 जन आ जाओ मेरे साथ। 7 பேரை கூட்டி கொண்டு வந்து உனக்குள்ள நுழையும். 7 जन क्या लेकर तुम्हारे अंदर அப்ப प्रवेश பைபிள் करेगा। சொல்லுது, और तब बाइबल बतलाती அவனுடைய है முன்னிலைமையிலும் उस व्यक्ति का पहली स्थिति से பின்னிலைமை அதிக கேடுள்ளதா बाद இருக்கும். में की स्थिति बहुत ही बदतर और बुरी हो जाती है। ஹalleluya. हालेलुया। தமிழ்நாட்டுல வேலூர் என்கிற ஒரு பகுதி உண்டு. तमिलनाडु में वेलूर नाम का एक जगह है। ஒரு முறை அந்த இடத்துல ஊழியம் செய்ய சென்றோம். एक समय पर वहां पर सेवकाई करने சின்ன गया 9 வயது ஒரு 15 வயது நிரம்பிய ஒரு மகன் இருந்தான். और एक 15 साल की एक बेटी थी। அவனுக்குள்ள 9 பிசாசுகள் இருந்தது. उसके अंदर 9 अशुद्ध आत्मा थे। 9 பிசாசுகள், 9 अशुद्ध आत्मा, 9 கொடிய பிசாசுகள். 9 भी बहुत कठोर ऐसी क्रूर आत्मा। ஹalleluya. हालेलुया। இந்த 9 பிசாசுகளை தொடத்த பட்டம் பாருங்க பாடுனா. ये 9 अशुद्ध आत्माओं को भगाने के लिए जो तकलीफ हमने उठाई, இது 2008-9 அந்த ये டைம்ல. 2008-9 की बात मैं बता रहा हूँ। அப்பதான் ஊழியத்துக்குள்ள அப்படி நுழைஞ்சு வரேன். तभी मैं सेवकाई में नया आया था। அவன சின்ன பையனா இருந்தாலும் அவனை யாராலையும் பிடிக்கவே முடியாது. और छोटा वो बच्चा था तो भी उसको कोई पकड़ नहीं அவனை पाता था। பிடிக்க 5 பேர் வேணும். उसको पकड़ने के लिए 5 लोग लगते थे। எல்லாரையும் தூக்கி தள்ளுவான் கீழே. सारे लोगों को वो ढकेलता था ஷர்ட் नीचे। எல்லாம் கிழிச்சு போட்டுடுவான். और शर्ट पूरा फाड़ देता
दिखाता था உடம்ப காட்டினா புரூஸ்லி மாதிரி இருக்கான் அவன் और உடம்பு. शरीर दिखा तो ब्रूसली के जैसा दिखाता था। பிசாசுகள் அவ்வளவு வல்லமை அவனுக்குள்ள இருந்து வெளிப்பட்டது. अशुद्ध आत्मा इतनी ताकत से उसके अंदर से प्रकट हो रहे थे। 2 நாள் இரவெல்லாம் போராடி அந்த பிசாசுகளை துரத்தி 2 दिन रात भर जो है लड़कर उस अशुद्ध आत्मा को भगाया। அதுக்கு பிறகு அவன் தெளிஞ்சிட்டான். उसके बाद वो सचेत बुद्धि हो गया उसका। புத்தி எல்லாம் மாறிடுச்சு. उसकी बुद्धि स्थिर हो முழங்கால் गई। படிட்டு ஓன் அழுது இயேசுவுக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு घुटने கொடுத்தான். पर आकर चिल्लाकर रोया और यीशु को अपना जीवन समर्पित किया। அதுக்கு பிறகு பயங்கரமா ஆராதிக்க उसके ஆரம்பிச்சான். बाद बहुत ही अधिक आराधना करने लगा ஒரே மகிழ்ச்சி. और बहुत ही खुशी அடுத்த आनंद। ஆண்டு அதே சபைக்கு போகிறோம். अगले साल उसी कलीसिया में मैं गया। அந்த வாலிபனுடைய வாழ்க்கை பயங்கர மோசமா இருந்தது. ये जवान का जीवन बहुत ही बदतर बुरा हो गया था। பயங்கர மோசமா இருந்தது. बहुत ही बुरा उसका जीवन हो चुका था। முன்னிருந்த ஆவிகளை காட்டிலும் அதிகமான பிசாசின் ஆவிகள் இறங்கி उसके अंदर पहले जो अशुद्ध आत्मा था उससे भी बढ़कर अधिक अशुद्ध आत्मा आ गए। हालेलुया हालेलुया। போராடி போராடி திரும்ப அந்த ஆவிகள் எல்லாம் துரத்தின. बहुत ही संघर्ष करते हुए प्रार्थना करते हुए उस आत्मा को भगाया गया। 2-3 ஊழியர்களோடு சேர்ந்து அந்த வாலிபனை விடுதலையாக்கி 2-3 सेवकों को बुलाकर प्रार्थना साथ में करके उस जवान को அடுத்த சில छुड़ाया। மாதங்கள் கழித்து அதே ஊழியத்துக்கு போகிறோம். दूसरे कुछ महीने होने के बाद उसी सेवकाई के स्थान में ஊழியக்காரர் गए। சொன்னாரு, उस सेवक ने बोला இப்ப சபைக்கு வர்றது கிடையாது. अभी तो वो कलीसिया में नहीं आता। அவன் நிலைமை ரொம்ப மோசமா போச்சு. उसकी स्थिति बहुत ही बुरी हो गई அந்த है। வீட்டு நிலைமை ரொம்ப மோசமா उस போச்சு. परिवार की स्थिति बहुत ही बदतर हो गई உன் है। வாழ்க்கை வெறுமையாக இருக்குமானா, आपका जीवन अगर खाली होगा तो, அது அலங்கரிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்குமானா, और वो अगर सजाया हुआ जीवन होगा கூட்டி तो, பெருக்கப்பட்ட வாழ்க்கையாவே இருக்குமானா, साफ किया हुआ अगर जीवन होगा तो, உன் நிலைமை அதிக கேடுள்ளதாய் மாறிவிடும். तुम्हारा जीवन और अधिक बदतर हो जाएगा, बुरा हो जाएगा। ஹalleluya. हालेलुया। பிசாசு விரும்புகிற இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் தெரியுமா? शैतान कैसा दिल को चाहता है? எப்படிப்பட்ட இருதயத்தை பிசாசு விரும்புவான் தெரியுமா? शैतान कैसे प्रकार के दिल को चाहता है? மத்தேயு 12:44 மீண்டுமாய் வாசிப்போம். और मत्ती इसका 12 अध्याय 44 இது वचन और एक பொது बार மொழிபெயர்ப்புல இப்படி சொல்லப்படுகிறது. नए अनुवाद में इस प्रकार से बताया गया है। பொது மொழிபெயர்ப்புல இந்த வசனம் இப்படி சொல்லப்படுகிறது. नए अनुवाद के बाइबल में इस प्रकार से நான் वचन விட்டு வந்த வீட்டுக்கு திரும்ப போவேன் என்று சொல்லும். मैं जिस घर से आई उसी घर में लौट जाऊंगी, ऐसा वो திரும்ப कहता है। வந்து दोबारा आकर அந்த வீடு கூட்டி और वो घर जो है पूर्णता से அழகுபடுத்தப்பட்டு साफ किया हुआ और सजाया யாருமின்றி இருப்பதை காணும். हुआ। और कौन यहाँ पर होगा इस प्रकार से? கூட்டி பெருக்கப்பட்ட இருதயம், झाड़ा बुहारा ऐसा वो घर होता है। கூட்டப்பட்ட இருதயம், और जो है झाड़ा सूना झाड़ा பெருக்கப்பட்ட இருதயம். झाड़ा और बुहारा इस प्रकार பிசாசுகள் வெளியே போகும்போது से। अशुद्ध आत्मा जब बाहर जाते உன் हैं, இருதயத்தில் ஒரு வெறுமை உண்டாகும். आपका दिल में खालीपन आता है। அது கூட்டி பெருக்கி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடும். यानी वो सारा बटोर कर सारा लेकर वो निकल जाता है। ஹalleluya. हालेलुया। உன் இருதயம் வெறுமையான நிலம் போல இருக்கும். அதுக்கு आपका பிறகு दिल खाली इस जगह के जैसा हो जाता है। பிசாசு போன பிறகு தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும்? अशुद्ध आत्मा जाने के बाद परमेश्वर के बच्चे அந்த क्या करना है? வெறுமையான இருதயத்தோடவே நீங்க வாழ்ந்தீங்கன்னா ஆபத்து. वो खाली हृदय से आप जियोगे तो बड़ी आफत है। உங்க இருதயத்தை நன்றியால நிரப்பணும். आपका दिल धन्यवाद से भर लेना है। ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் துதி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். हर दिन परमेश्वर को स्तुति करते हुए परमेश्वर की महिमा करनी है। ஆண்டவரை பாடி ஆராதித்து உன் இருதயத்தில் மகிமையால் உன் இருதயத்தை நிரப்பணும். परमेश्वर को गीत गाते हुए आपका दिल आनंद से और महिमा से और धन्यवाद से भरे रहना। தேவன் செய்த அற்புதங்களை நினைத்து நினைத்து நன்றி சொல்லணும். परमेश्वर ने किए चमत्कार को याद कर करके धन्यवाद देना है। ஆண்டவர் உனக்கு செய்த அற்புதத்துக்கு பதிலாக உன் ஆலயத்தில் நீ காணிக்கை செலுத்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். परमेश्वर ने किए हुए भलाई के प्रति आपका धन्यवाद देते हुए भेंट को चढ़ाते हुए धन्यवाद ஆண்டவர் ஒரு देना। குஷ்டரோகியை குணமாக்கின பின்பு परमेश्वर ने कोड़ी को चंगाई देने के அவனை बाद பார்த்து சொல்றாரு, उसे देखकर कहा, நீ உன்னுடைய ஆலயத்துக்கு போ, तू अपने भवन में जा, உன் பாஸ்டர் கிட்ட போ, तेरे पास्टर के पास जा, உன் ஆசாரியனுக்கு உன்னை காண்பி. तेरे याजक को अपने आप को दिखा। ஆண்டவர் செய்த அந்த அற்புதத்துக்கு ஈடாக ஒரு காணிக்கையை செலுத்து. परमेश्वर ने किए हुए चमत्कार के योग एक भेंट चढ़ा। நன்றி உள்ளவனாய் இரு கர்த்தருக்கு. शुक्रगुजारी परमेश्वर के प्रति தேவன் रहे। உன்னை விடுதலையாக்கின பின்பு परमेश्वर आपको छुटकारा देने நீ के बाद ஆண்டவருக்கு ஒரு குட் பை சொல்லிட்டு உலகத்துக்கு போயிட கூடாது. परमेश्वर को गुड बाय करके संसार में नहीं जाना। நீ ஆண்டவருக்கு நன்றி உள்ள ஒரு மனுஷியா இருக்கணும். परमेश्वर के प्रति शुक्रगुजार இந்த கட்டுல இருந்தேன், इस बंधन में मैं था। ஆண்டவரனை விடுவிச்சார். परमेश्वर ने मुझे छुड़ाया। அந்த அற்புதத்தை நீ சாட்சியா சொல்லணும். वो चमत्कार को गवाही के रूप में बताना है। அதுதான் தேவனுடைய மகிமை நிறைந்த இருதயம். और वही परमेश्वर की महिमा भरा हुआ दिल நீ होता है। கர்த்தருக்கு செய்த நன்மையை நீ சாட்சி சொல்லவில்லை என்றால் परमेश्वर ने किए हुए भलाई की गवाही உன் अगर आप नहीं இருதயத்தில் दोगे வெறுமை तो இருக்கும். आपके दिल में खोखला खालीपन தேவன் रहेगा। உனக்கு செய்த நன்மைகளை நினைவு கொண்டு கொண்டிரு. परमेश्वर ने किए हुए भलाई को स्मरण करते रहो। எப்படி இருந்த என்ன கர்த்தர் இப்படி ஆக்கிட்டார். और मैं कैसा
हृदय था, कैसा हृदय बना दिया। எப்படிப்பட்ட கட்டிலிருந்து கர்த்தர் என்னை விடுதலையாக்கினார். कैसे प्रकार के बंधन से परमेश्वर ने मुझे உளையான छुड़ाया। சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தார். दलदल की कीच में से परमेश्वर ने मुझे उबारा। अंधकारத்திலும் மரண இருளிலும் இருந்த என்னை வெளிப்பட பண்ணி என் கட்டுகளை அறுத்தார். अंधकार से और मृत्यु के अधोलोक से परमेश्वर ने मेरे बंधन को तोड़कर मुझे ஆகவே நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். और इसलिए मैं परमेश्वर का धन्यवाद என்னை करता हूं। விடுதலையாக்கின ஆண்டவரை நான் துதி செலுத்துகிறேன். मुझे छुड़ाने वाले परमेश्वर को मैं स्तुति करता हूं। ஹalleluya. हालेलुया। உன் இருதயம் இருளடைந்த இருதயமாய் இருக்க கூடாது. आपका दिल अंधेरा भरा हुआ दिल नहीं रहना है। இருளடைந்த இருதயத்தில் பிசாசுகள் குடிக்கொள்ளும். अंधकार भरा हुआ दिल में शैतान आकर निवास करता है। பிசாசுகள் உன் இருதயத்தை பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிரும் இருதயம் எப்படி இருக்குது. शैतान तुम्हारे दिल को देखता तो पता चल जाता कि दिल நீ कैसा है। கர்த்தர் மேல நன்றி உள்ளவளா இருக்கியா என்பதை கண்டுபிடிச்சிரும். परमेश्वर के प्रति तुम धन्यवाद है कि नहीं वो पता चल जाता ஆண்டவருக்கு है। செய்த நன்மைகளுக்கு நீ நன்றி சொல்லுகிறாயா உன் இருதயத்திலிருந்து பிசாசுகள் பார்க்கும். परमेश्वर ने किए हुए भलाई के प्रति तुम दिल में धन्यवाद दे रहे हो कि नहीं, ये शैतान को पता चल जाता है। நிறைய பேர் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களா வாழவே மாட்டாங்க. बहुत सारे लोग परमेश्वर के प्रति धन्यवाद और हृदय से नहीं जीते। அதுதான் பிசாசு போயிடுச்சுல. और इसलिए क्योंकि शैतान तो चला गया ना। வேலையை பார்த்துட்டு நான் போறேன். अभी तो मैं मेरा काम करूंगा, मेरी इच्छा पर அவர்கள் चलूंगा। தான் ஆழமான குழியில போய் விழுவார்கள். ऐसे लोग बहुत ही गहरे खड्डे में அதிக गिरते हैं। கேடான பிரச்சனைகள் அவர்களுக்கு வந்துவிடும். अनेक बुराई उनके जीवन में आ जाती है। ரோமர் 1:21 சொல்லுகிறது. रोमियो पहला अध्याय का 21वां वचन அவர்கள் कहता है, தேவனை அறிந்தும் परमेश्वर को जानने के அவரை बावजूद தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் परमेश्वर के योग्य उन्होंने बड़ाई नहीं किया, ஸ்தோத்திரியாமலும் இருந்து स्तुति नहीं की, தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். अपने विचारों में वो भ्रष्ट हो गए। உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. और जो है निष्क्रिय उनका दिल जो है अंधकार में हो गया। தேவன் அற்புதத்தை செஞ்ச பிறகு உங்க இருதயம் உணர்வுள்ள இருதயமா இருக்கணும். परमेश्वर ने चमत्कार करने के बाद आपका दिल जो है वो एहसास होना கர்த்தர் என்னை जरूरी है। மாற்றினார். परमेश्वर ने मुझे बदल நான் दिया। விக்கிரகத்தின் பிடியில இருந்தேன். मैं मूर्ति के बंधनों में நோயில था, இருந்தேன். बीमारी में था, பொல்லாத கட்டில இருந்தேன். अशुद्ध बंधनों में था। இயேசுவை விடுதலையாக்கினார். यीशु ने मुझे छुड़ाया। ஆண்டவர் என்னை தொட்டார். परमेश्वर ने मुझे छुआ। மற்றவங்களுக்கு சாட்சியா சொல்லுங்க. परमेश्वर दूसरों को गवाही ஒவ்வொரு बताओ। நாளும் நினைவு கொண்டு கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. हर दिन याद करते हुए परमेश्वर को धन्यवाद दो। ஹalleluya. हालेलुया। அதுதான் blessing. और वही आशीष உன் है। இருதயம் அப்படிப்பட்ட இருதயமா இருக்குமானா आपका दिल ऐसे प्रकार का अगर दिल होगा தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். तो परमेश्वर आपको आशीर्वाद லேகியோன் करेगा। பிசாசு பிடித்த ஒருவனை பார்க்கிறோம். लिगियोन अशुद्ध आत्मा के स्थित एक व्यक्ति को देखते हैं। ஆண்டவர் அவனை விடுதலையாக்கினார். परमेश्वर ने उसे छुड़ाया। அவனை விடுதலையாக்க ஒருவருமே கிடையாது. उसे छुड़ाने वाला कोई और था ही नहीं। அவன் பிசாசின் கட்டில அழுது கொண்டிருந்தான். अशुद्ध आत्मा के बंधन में वो रो रहा था, நிர்வாணியாய் இருந்தான். वो नंगा था। ஹalleluya. हालेलुया। கல்லுகளை எடுத்து தன் உடம்பை கிழித்து கொண்டு पत्थर को लेकर अपने शरीर को चीर लेता था। பசி, भूख लगती தாகம், और प्यास, காடுகளிலும் மலைகளிலும் வாழ்ந்து கொண்டிருந்தான். पेड़ों में और पर्वतों पर குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ்ந்து கொண்டிருந்தான். परिवार से अलग होकर ऐसे பல जंगल में நேரங்கள் था। அவன் குடும்பத்தார் அவனை வீட்டில கொண்டு வந்து சங்கிலியினால் கட்டி போட்டார்கள். कई बार उसके परिवार के लोगों ने उसको पकड़कर घर ले जाकर साकलों से बांधा। சங்கிலிகளையும் விலங்குகளையும் அறுத்து எரிந்தான். साकले और बेड़ियों को उसने तोड़ दिया। நிர்பந்தமான மனிதன். बहुत ही बेचारा व्यक्ति யார் होकर। என்னை விடுதலையாக்க अब கூடும்? भागा, कौन मुझे छुड़ाएगा? ஐயோ, யார் இந்த பிசாசின் கட்டிலிருந்து விடுதலையாக்க कौन கூடும்? मुझे अशुद्ध आत्मा के बंधन से आजाद அழுது करेगा? புலம்பினான். रोया, विलाप किया। இயேசு அவன் அழுகுரலை கேட்டார். यीशु ने उसकी पुकार को सुना। இயேசு அவனுடைய அழுகுரலை கேட்டார். यीशु ने उसके रोने की आवाज இயேசு सुनी। அவனை தேடி சென்றார். यीशु से ढूंढ कर गया। அவன் இயேசுவை தேடி வரவில்லை. वो यीशु को ढूंढ कर नहीं आया, இயேசு அவனை தேடி சென்றார். यीशु से ढूंढ कर गया। நீங்க நினைக்கிறீங்களா நீங்களும் அந்த கூட்டத்துக்கு வந்தீங்கன்னு சொல்லி? आप ऐसा सोचते हो कि आप इस सभा में आए हो? யாரோ ஒருத்தங்க சொன்னதால தான் அந்த கூட்டத்துக்கு வந்த நீங்க நினைக்கிறீங்களா? किसी ने आपको बताकर आप कलीसिया में आए? இல்ல, உன் வேதனைகளை பார்த்து இயேசுவின் மேல் மனதுருகினார். नहीं, आपके दर्द को देखकर यीशु ने आप पर உன் तरस கண்ணீரை खाया। பார்த்து அவர் மனதுருகினார். आपके आंसू को देखकर आप पर उसने கர்த்தரே तरस உன் खाया। கரத்தை பிடித்து இந்த கூட்டத்துக்கு கொண்டு வந்தார். परमेश्वर ने तेरे हाथ को पकड़कर इस सभा में तुझे மகளே, ले आया। நான் உன்னை விடுதலையாக்க हे வேண்டும். मेरी बेटी, मैं तुझे आजाद करना மகளே, चाहता हूँ। நான் உன்னை விடுதலையாக்க बेटी, வேண்டும். मैं तुझे आजाद करना உன் चाहता हूँ। கண்ணீரை கண்டேன். तेरे आंसू को मैंने உன் देखा, அழுகுரலை நான் கேட்டேன். तेरे विलाप के आवाज உன் को मैंने விண்ணப்பங்களை सुना கேட்டேன். और तेरी बिनती को मैंने உன் सुना। ஆண்டுகளை ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தர் உன்னை கொண்டு तेरे வந்திருக்கிறார். वर्ष को आशीर्वादित करने के लिए परमेश्वर तुझे यहाँ पर लाया है। லேகியோன் பிசாசு பிடித்தவன் ஆண்டவர் தேடி சென்றார். लेगियोन शैतान अशुद्ध आत्मा पकड़ने वाले को மேல यीशु இருந்த 6000 பிசாசுகளை இயேசு துரத்தினார். उसके अंदर जो 6000 अशुद्ध आत्मा थे उसको भगाया। அவ்வளவுதான் அவன் வாழ்க்கை தெளிந்தது. बस उसका जीवन सचेत हो என்ன गया। செஞ்சான்னு பாருங்க. क्या உடனே किया देखा, तुरंत उसने क्या ஆண்டவருக்கு ஒரு किया। குட் பை சொல்லிட்டு வீட்டுக்கு போல. परमेश्वर को गुड बाय करके घर नहीं गया। விடுதலை ஆன உடனே தன் மனைவி பிள்ளைகள் என்ன அவனுக்கு வரல. छुटकारा पाते ही अपनी पत्नी अपने बच्चों की याद उसे नहीं आई।
இயேசு கிறிஸ்துவின் படகுல ஏறி உட்கார்ந்து கொண்டார். यीशु मसीह के नाव में वो बैठ जाकर இனி நான் உங்களை தான் ஃபாலோ பண்ண போறேன். अभी मैं आप ही के पीछे இனி चलूंगा. நான் உங்களோட கூட தான் இருக்க போறேன். अभी मैं आप ही के साथ रहना चाहता हूं. எப்படிப்பட்ட கட்டிலிருந்து என்னை விடுதலையாக்கி இருக்கீங்க. कैसे प्रकार के बंधन से आपने मुझे இனி आजाद நான் किया. உங்களை விட்டு பிரிந்து போக अभी மாட்டேன். मैं आपसे दूर नहीं जाऊंगा. என்ன போன்னு சொல்லாதீங்க. मुझे जाने के लिए मत बोलो. இயேசு அவனை மனதுருகி பார்த்தார். यीशु ने उस पर तरस खाया दया के नजर. हे बेटे, நீ உன் வீட்டுக்கு போ. तू अपने घर जा. உன் இனத்தாரிடத்திற்கு போ. तू अपने जान पहचान वालों के पास ஆண்டவர் உனக்கு இறங்கி செய்த நன்மைகள் அவர்களுக்கு சொல்லு. परमेश्वर ने तेरे लिए बड़े काम जो किए उनको உன் बता. இருதயம் நன்றி உள்ள இருதயமாய் மாறட்டும். तेरा हृदय धन्यवाद भरा உன் हृदय होने இருதயம் दो. ஸ்தோத்திரிக்கிற இருதயமாவே இருக்கட்டும். तुम्हारा हृदय धन्यवाद स्तुति करने वाला हृदय होने दो. जा. தேவன் உனக்கு இறங்கி செய்தவைகளை சொல்லு. परमेश्वर ने तुझ पर दया करके जो काम किया लोगों को बता. அதுதான் நன்றி உள்ள இருதயம். और इसी को कहते हैं धन्यवाद கர்த்தர் से உனக்கு भरा हुआ எதை दिल. செய்தார் அது சாட்சியா சொல்வதுதான் நன்றி உள்ள இருதயம். परमेश्वर ने आपके लिए जो किया वो गवाही के रूप से बताना वही शुक्रगुजारी का दिल. ஹalleluya. हालेलुया. பெருமையான இருதயமானது எப்படிப்பட்டது? खाली हृदय होता है जो कैसा होता அது है தேவனை மகிமைப்படுத்தாது. वो परमेश्वर की महिमा नहीं करता. கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு காணிக்கை செலுத்தாது. परमेश्वर ने केवल भलाई के प्रति भेंट அந்த नहीं இருதயம் चढ़ाता. கர்த்தரை ஸ்தோத்தரிக்காது. ऐसा दिल परमेश्वर की स्तुति नहीं அந்த करता. சாட்சியா ஒரு 4 பேருக்கு சொல்லாது. और वो जो है अपनी गवाही 4 लोगों को नहीं बताता. ஐயோ அது வெறுமையான இருதயம். हाय वो दिल तो खाली दिल है. உன்னுடைய இருதயம் வெறுமையா இருக்க ஒட்டாதே. आपका दिल खाली रहने मत दो. பிசாசுகள் திரும்பி வந்து அந்த இருதயத்தை பார்க்கும்போது अशुद्ध आत्मा वापस आकर आपके दिल को जब देखे, தேவனை மகிமைப்படுத்துகிற இருதயமா அது இல்லாத பட்சத்தில் परमेश्वर की महिमा करने वाला दिल जब नहीं होगा அவைகள் 7 கொடி ஆவிகளை மீண்டுமாய் கொண்டு வரும். तो वो 7 बहुत ही दुष्ट आत्माओं को ले आएगा. और ஹalleluya. हालेलुया. அந்த லேகியன் பிசாசு பிடித்தவன் எழுந்து புறப்பட்டு போனான். वो लेगियोन में अशुद्ध आत्मा पकड़ा हुआ तो उठकर चला गया. எங்க போனா? कहां गया? பைபிள் சொல்லுது बाइबल बतलाती है தெக்கப்போலி என்கிற பட்டணத்துக்கு போனான். डेकापोली नाम के वो स्थान में हो गया. கர்த்தர் அவனுக்கு இறங்கி செய்தவைகளை நன்மையாக அறிவிக்க ஆரம்பித்தார். डेकापोलिस में जाकर उसने जो है परमेश्वर ने किया இயேசு भलाई को நல்லவர் என்று அறிவிக்க ஆரம்பித்தார். यीशु भला है ऐसा उसने बताया. சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆரம்பித்தார். सुसमाचार का प्रचार करने लगा. ஆண்டவருடைய விடுதலையாக்கின பிறகு परमेश्वर आपको छुड़ाने के நீ बाद ஊழியம் செய்யணும். आप सेवा करना है. ஆண்டவருடைய சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு அறிவிக்கணும். यीशु का सुसमाचार दूसरों को बताना है. அதுதான் சிஸ்டர் நன்றி உள்ள இருதயம். इसी को कहते हैं बहन शुक्रगुजारी का அதுதான் हृदय. உண்மையுள்ள இருதயம். यही सच्चा ईमानदार दिल. ஹalleluya. हालेलुया. தெக்கப்போலி என்னும் பட்டணம், दिकापुलिस नाम की जगह. தெக்கப்போலி என்னும் தேசம், दिकापुलिस ऐसे नाम की 10 जगह. பட்டணங்களாம் தெக்கப்போலினா. और वहां पर 10 ऐसी जगह इसका. தெக்கப்போலி என்றால் 10 பட்டணங்கள், 10 cities. दिकापुलिस का मतलब 10 ऐसे शहर. 10 பட்டணங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற சுவிசேஷகனாய் 10 மாறினார். शहरों में सुसमाचार बताने वाला सुसमाचारक बना. எத்தனை பேருக்கு விளங்குது நான் कितने लोगों को समझ में आया मैं जो ने சொல்றேன்? बताया. கர்த்தர் செய்த அற்புதங்களை சொல்லுங்க மற்றவர்களுக்கு. मैंने आपको बताया कि परमेश्वर के चमत्कार को ஆண்டவரை दूसरों को बताओ. மகிமைப்படுத்துங்க. परमेश्वर की महिमा करो. இயேசு எனக்கு செய்த நன்மைகளை நான் ஒருபோதும் மற்றவர்களுக்கு சொல்லாம இருந்ததே கிடையாது. यीशु ने जो महिमा की मैं दूसरों को न बताते हुए बिल्कुल नहीं रहा என் हूं. சிறு வயதில் ஆண்டவர் என்னை பிசாசின் கட்டிலிருந்து விடுதலையாக்கினார். मेरे छोटे बचपन में परमेश्वर ने अशुद्ध आत्मा से मुझे छुड़ाया. நான் காலேஜ் படிக்கிற வரைக்கும் என் நாவு திக்கினாவா இருந்தது. मैं कॉलेज पढ़ने तक मैं हकलाने वाला था. படிப்பே எனக்கு ஏறாது. मैं पढ़ाई कुछ समझ में ही नहीं आता था. அந்த நிலைமையில தான் கர்த்தர் என்னை ऐसी விடுதலையாக்கினார். स्थिति में परमेश्वर ने मुझे छुड़ाया. என்னைக்கு அவர் என்னை விடுதலையாக்கினாரோ और जब परमेश्वर ने आपको छुड़ाया அன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தேன். तब मैंने एक निर्णय लिया. இனி வாழ்ந்த அந்த இயேசுவுக்காக வாழணும்னு சொல்லி. अगर आप जियो तो यीशु के लिए जीऊंगा. ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகள் अनेகருக்கு சொல்லணும் என்ற ஒரு தீர்மானம் எடுத்தேன். परमेश्वर ने की भलाई को अनेकों को मैं बताऊंगा ऐसा निर्णय लिया. எந்த கட்டிலிருந்து என்னை விடுதலையாக்கினார் அதே கட்டில இருக்கிற ஜனங்களை நான் விடுவிப்பேன் என்று ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்தேன். जिस बंधन से परमेश्वर आपने मुझे छुड़ाया ऐसे बंधन वाले लोगों को मैं आजाद करूंगा ऐसा वाचा परमेश्वर से ஆண்டவர் बांधी. अनेக இடங்களுக்கு எடுத்து பயன்படுத்துகிறார். परमेश्वर अनेक स्थान में मुझे लेकर उपयोग करता है. अनेक இடங்களிலிருந்து அழைப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது. अनेक स्थानों से मुझे बुलावा आ रहा है. அடுத்த 2025 நவம்பர் வரைக்கும் மீட்டிங் எல்லாம் புக் ஆயிடுச்சு. अगले साल 2025 नवंबर तक सारी सभाएं बुक हो चुकी है. हर महीने ஆண்டவர் அந்த அளவு எடுத்து பயன்படுத்துகிறார். परमेश्वर ऐसे हद तक का उपयोग कर रहा கர்த்தருடைய है. நாமம் மகிமைப்படட்டும். परमेश्वर के नाम की महिमा होने दो. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா சிஸ்டர்? मैं जो बता रहा हूं बहन आपको समझ में आ रहा है क्या? வெறுமையான இருதயமா இருக்க கூடாது. आपका दिल खाली दिल नहीं होना है. இருதயம் துதி நிறைந்த இருதயமாய் மாறட்டும்.
आपका दिल स्तुति से भरने वाला हृदय होना, நன்றி நிறைந்த இருதயமாய் மாறட்டும், धन्यवाद से भरा हुआ दिल बनना है, சாட்சி நிறைந்த இருதயமாய் மாறட்டும், गवाही से भरा हुआ हृदय बनना है। ஹalleluya हालेलुया। பிசாசுகள் வந்து பார்க்கும்போது अशुद्ध आत्मा अगर जब देखेंगे, ஐயோ இந்த இருதயம் நன்றி உள்ள இருதயமா இருக்குது, अरे ये दिल तो धन्यवाद से भरा हुआ दिल है, ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லிக் கொண்டே இருக்கிறார், हर एक दिन ये धन्यवाद दे रहा, துதி செலுத்திக் கொண்டே இருக்கிறார், स्तुति लगातार स्तुति कर रहा है। ஆண்டவர் இந்த இருதயத்தின் ராஜாவா இருக்கிறார், परमेश्वर इस दिल का राजा है। இந்த இருதயம் இனி வெறுமையான இருதயம் அல்ல, ये दिल आगे जो है खाली दिल नहीं है, இது கர்த்தருடைய இருதயமாய் மாறி ये இருக்கிறது, परमेश्वर का दिल होकर बदल गया है। இஸ்ரவேலின் துதிகளுக்குள் கர்த்தர் வாசமா இருக்கிறார், इस्राएल की स्तुति के बीच में परमेश्वर निवास துதி करता நிறைந்த है। இருதயத்தில் தேவனுடைய மகிமை இருக்கும், स्तुति से भरा हुआ दिल में परमेश्वर की महिमा रहती உங்க है। இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இன்றைக்கு இருக்கிறது? आपका दिल आज कैसा दिल है? ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாம் நன்றி சொல்லுங்க, परमेश्वर ने दिए हुए भलाई के लिए धन्यवाद करो, இது நடக்கலன்னு சொல்லி நடக்காதத குறித்து பேசாதீங்க, और ये नहीं हुआ वो नहीं हुआ जो नहीं हुआ उसके बारे में बोलते मत रहो। ஆண்டவர் உனக்கு எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார், परमेश्वर ने आपके लिए कितनी सारी भलाइयां की உன் है। உயிர் எப்பயோ போயிருக்க வேண்டியது, आपका घर तो कभी का चला जाता, கர்த்தர் நூல் இழையில உன்னை தூக்கி காப்பாற்றினார், परमेश्वर ने बहुत ही अचूक समय में आपको उठा लिया, बचाया। கர்த்தருடைய எவ்வளவு காரியங்களை இது விடுதலையாக்கினார், परमेश्वर ने कितनी सारी बातों से आपको आजाद சில किया है। விஷ பூச்சி கடியில நீ மரித்திருக்க வேண்டும், और जहर के वो जो मतलब जो कीड़े काटते हुए आप मर चुके होते कभी का, ஆனா ஆண்டவர் அதுல இருந்தெல்லாம் உங்களை காப்பாத்தி வைத்திருக்கிறார், जहरीला कीड़ा काट कर कब के मर चुके होते, परमेश्वर ने आपको बचाया। 2024 காலடி வைத்த எவ்வளவு ஜனங்க இறந்துட்டாங்க, और 2024 में कितने सारे लोग मर நீங்கள் गए, நானும் உயிரோடு கூட நிற்கிறோம் लेकिन என்றார், आप और मैं अगर हम अब तक जिंदा है, ஆண்டவர் உன்மேல வைத்திருக்கிற பெரிய இரக்கமும் கிருபையும் அன்பும், तो परमेश्वर ने आप पर बड़ी दया अनुग्रह प्रेम रखा, इसलिए ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। உன் இருதயம் ஆவியின் கனிகளால் நிரம்பட்டும், आपका दिल आत्मा के फल से भरने दो, ஆவியின் கனிகளால் நிரம்பட்டும், आत्मा के फल से भरने दो। இருதயத்தை தொட்டு சொல்லுங்க, आपने दिल को छूकर बोलिए, இருதயம் வெறுமையான இருதயம், मेरा दिल खाली दिल नहीं है, என் இருதயம் துதி நிறைந்த இருதயம், मेरा दिल स्तुति से भरा हुआ दिल கர்த்தர் है। எனக்கு செய்த நன்மைகளை நினைத்து நான் துதிக்கிறேன், परमेश्वर ने किए हुए भलाई को सोचकर मैं धन्यवाद சங்கீதக்காரன் करता हूं। சொல்கிறான், தேவன் எனக்கு செய்த நன்மைகளுக்கு ஈடாக நான் என்னத்தை செய்வேன், भजनकार कहता है, परमेश्वर ने किए हुए भलाई के प्रति मैं क्या दूं? ஒன்று செய்கிறேன், मैं एक बात என் करता हूं, ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி நான் அவரை தொழுது मेरे கொள்வேன், उद्धार के कटोरे को उठाकर मैं उसको धन्यवाद करूंगा। ஹalleluya हालेलुया। அடுத்தது சொல்லுது, अगली बात वो कहता முதல்ல है, வெறுமையான இருதயம், पहला खाली हृदय, இதை நீங்க சரி செய்யணும், इसको आप सुधारना है। இன்றையிலிருந்து கர்த்தரை துதிக்க பாட சாட்சி சொல்ல தீர்மானம் எடுங்க, आज से लेकर परमेश्वर की स्तुति करना, धन्यवाद देना, गवाही बताने की शुरुआत कर दो। கண்ணீரோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, आंसुओं के साथ परमेश्वर को धन्यवाद बोलो। கர்த்தர் நல்லவர்னு சொல்லி அவரை பாடுங்க, परमेश्वर भला है ऐसा गीत गाओ। உன் இருதயம் தேவ பிரசன்னத்தால் நிரம்பட்டும், आपका दिल परमेश्वर की उपस्थिति से भरने दो। இரண்டாவது விதமான இருதயம் दूसरे प्रकार का दिल, அழகுபடுத்தப்பட்ட இருதயம், और जो है वो जो झाड़ा हुआ दिल, அல்லது ஜோடிக்கப்பட்ட இருதயம், या तो फिर बहुत ही झाड़ा பிசாசுகள் வந்து பார்க்கும்போது सजाया हुआ दिल। அவைகள் செக் பண்ண உங்களை, जब अशुद्ध आत्मा आते हैं वो चेक பிசாசுகள் करते வந்து हैं। உங்களை ஸ்கேன் பண்ணி பார்க்க இருதயத்தை, अशुद्ध आत्मा आपके दिल को स्कैन करके देखते हैं, இருதயத்துல ஜோடிப்பு இருக்குதா, इनके दिल में इस प्रकार से साफ किया இருதயத்துல होगा। அழகு இருக்கிறதா, दिल में क्या किस प्रकार से इस प्रकार का हालेलुया। हालेलुया। ஜோடிப்பு என்பது உலகத்தின் காரியங்களை காட்டுகிறது, सजाया जाना यानी संसारिक बात दिखाता है, உலக சிற்றின்பங்களை காட்டுகிறது, संसार की अभिलाषा को दिखाता உலக है, இச்சைகளை காட்டுகிறது, संसार की अभिलाष और चाहत को உலக दिखाता है, கவலைகளை காட்டுகிறது, संसार की चिंताओं को दिखाता பழைய है, பாவங்களை காட்டுகிறது, पुराने पाप को दिखाता है, பொருளாசையை காட்டுகிறது, और जो है अभिलाषा संसाधन வஞ்சகமான வாழ்க்கையை காட்டுகிறது, फसाने वाला भरमाने वाला जीवन பிசாசு दिखाता है। வெளியே புறப்பட்டு போன பிறகு अशुद्ध आत्मा बाहर जाने के உன் बाद இருதயம் आपका दिल ஜோடிக்கப்பட்ட இருதயமா இருக்க கூடாது, साफ जो सजाया हुआ உன் दिल नहीं होना चाहिए। இருதயத்தில் இருக்கிற ஜோடிப்பெல்லாம் பிடுங்கி எறி, आपके दिल में जो सजाई हुई बात है उसे निकाल कर फेंक दो। சில பேர் ஆண்டவருக்குள்ள விடுதலை எல்லாம் பெற்ற பிறகு திரும்ப பழைய பாவத்துக்கு திரும்புவாங்க, कुछ लोग जो है परमेश्वर को छुड़ाने के बाद वापस पुराने पाप में जाते हैं, கழுவப்பட்ட பன்றி திரும்ப சேற்றுக்கு திரும்பியதா, और साफ किया हुआ सूअर वापस उस कीचड़ में जाता है, நாய் கக்கினதா அதுவே திரும்ப தின்றதா, कुत्ता जो उल्टी करता है उल्टी किया वापस उसी को चाटता நீங்க है। தேவனுடைய வார்த்தையெல்லாம் கேட்ட பிறகு, आप परमेश्वर के वचन को सुनने के விடுதலையை बाद, பெற்ற பிறகு छुटकारा पाने के बाद நீங்க திரும்ப
பழைய பாவத்துக்குள்ள போக கூடாது. वापस आप पुराने पाप में नहीं जाना है. பிசாசுகள் உங்களை திரும்ப பழைய பாவத்துல விழுத்த முயற்சி செய்வான். अशुद्ध आत्मा वापस आपको पुराने पाप में गिराना चाहेगा, ஒரு खींचना புது चाहेगा. பாவத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதுல விழ வைப்பதை एक காட்டிலும் नया पाप परिचय देकर उसमें गिराने के बजाय பழைய பாவத்துல உங்களை பிசாசு விழ பண்ணுவது ரொம்ப ஈஸி. पुराने पाप में आपको गिराना शैतान के लिए आसान है. எந்த பாவத்துல பலவீனமா இருந்தீங்களோ, जिस पाप में आप निर्बल थे, அதுல உங்களை விழ பண்ணுவது பிசாசுக்கு ரொம்ப जिस சுலபம். पाप में आप कमजोर थे, अशुद्ध आत्मा आपको उसमें गिराना उसके लिए आसान है. ஆகவே உன் இருதயத்தில் இந்த பழைய ஜோடிப்புகள் இருக்க கூடாது. इसलिए आपके दिल में पुराना सजावट नहीं रहना है. அப்படி இருக்குமானா अगर ऐसा होगा तो பிசாசுகள் சுலபமாய் உன் இருதயத்துக்குள் நுழைந்து अशुद्ध விடும். आत्मा आसानी से आपके दिल में प्रवेश करेगा. ஹalleluya. हालेलुया. எத்தனை பேருக்கு புரியுது நான் कितने சொல்றது? लोगों को समझ में आ रहा है मैं जो बता சில रहा हूं? ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு அம்மா कुछ வந்திருந்தாங்க. साल के पहले एक माताजी आई थी. பயங்கரமான பிசாசு. बहुत ही अशुद्ध आत्मा की முழு तकलीफ. குடும்பமும் பிசாசு. पूरा परिवार में शैतान अशुद्ध கணவர், आत्मा था. மனைவி, பிள்ளைங்க எல்லார் மேலயும் பிசாசு. पति के अंदर, पत्नी के अंदर, बच्चों के अंदर, सबके अंदर अशुद्ध आत्मा था. பிசாசெல்லாம் துரத்தவே ஒரு மாசம் ஆச்சு. वो अशुद्ध आत्मा को भगाने के लिए 1 महीना लग गया. அவ்வளவு அதிகாரம் செலுத்திச்சு அந்த பிசாசு அவர்கள் மேல. इतना अधिकार उस परिवार पर शैतान ने रखा था. ஒவ்வொருத்தருக்காக உபவாசித்து ஜெபித்து அவங்க சபையில வைத்து சில வாலிபர்கள் எல்லாம் அவர்களோடு கூட தங்க வைத்து உபவாசித்து ஜெபிங்க ஜெபிங்கன்னு சொல்லி இந்த பிசாசுகளை துரத்தும். हर एक जन के लिए जो है उपवास करके दूसरे जवानों को उनके साथ जोड़ते हुए उपवास और प्रार्थना करते हुए उनको छुटकारा दिया அதுக்கு गया. பிறகு அந்த குடும்பத்துல தேவனுடைய மகிமை இறங்கி उसके बाद उस परिवार में परमेश्वर की महिमा சபைக்கு उतर தொடர்ந்து आई. வர ஆரம்பிச்சிட்டாங்க. कलीसिया में लगातार आने लगे. தொடர்ந்து வந்தாங்க. लगातार वो आए. அபிஷேகம் எல்லாம் பெற்றுக்கொண்டாங்க. अभिषेक पा लिया उन्होंने. இப்போ இந்த அம்மா வந்தாங்க ஒரு நாள். और एक दिन ये माता जी आई. पास्टर जी, எங்க ஊர்ல ஒரு கல்யாணம் நடக்க போகுது. मेरे गांव में एक शादी होने वाली है. நான் ஒரு 2 வாரம் சபைக்கு வர மாட்டேன். मैं 2 सप्ताह का कलीसिया में नहीं आऊंगी. கல்யாணத்துக்கு நான் போறேன். उस शादी में मैं जा रही हूँ. எனக்கு நீங்க பெர்மிஷன் கொடுக்கணும். मुझे आप अनुमति दो. நான் சொன்னேன் போங்க. मैंने बोला जाइए. ஜாக்கிரதையா இருங்க. लेकिन सचेत सतर्क रहो. பிசாசு திரும்ப உங்களுக்குள்ள வர இடம் கொடுத்துறாரு. अशुद्ध आत्मा वापस आपके अंदर आने का अनुमति நம்ம मत दो. போனாங்க. और वो गई. 2 வாரம் கழிச்சு திரும்ப 2 வந்தாங்க. सप्ताह के बाद लौट कर आई. 3வது வாரம் சபைக்கு வராங்க. तीसरे सप्ताह कलीसिया में नहीं आई. ஆராதனை நேரத்துல திரும்ப பழைய மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஓன்னு तीसरे सप्ताह में वो आई. आराधना के समय जोर से चिल्लाने लगी पहले के जैसे. ஒவ்வொரு மாதிரி சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. और वो पहले के जैसे ऐसा गोल घूमने लगी. எனக்கு அத பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருந்தது. मुझे उस बात को देखकर बहुत ही दुख लगा. ஆண்டவர் இவ்வளவு விடுதலையை கொடுத்த பிறகு परमेश्वर ने इतना छुटकारा ஒரு देने के 2 बाद வாரம் கூட அந்த விடுதலையை தாக்கு பிடிக்க 2 முடியல. सप्ताह भर ये छुटकारा संभाल कर नहीं रख सके. திரும்ப பிசாசுக்குள்ள பிடிக்கப்பட்டார். दोबारा अशुद्ध आत्मा ग्रसित हो गई. முன்னாடி கூப்பிட்டு ஜெபித்தேன். उसको आगे बुलाकर प्रार्थना किया. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் यीशु मसीह के नाम से. எப்படி இந்த உடம்புக்குள்ள வந்த? कैसे क्या उस शरीर में तू आया? பிசாசு சொன்னது. अशुद्ध आत्मा ने बोला, என்ன நீ துரத்தி விட்டுட்ட. मुझे तो तुमने भगा दिया. பல ஆண்டுகளா அந்த உடம்புல தான் நான் இருந்தேன். कई सालों तक इस शरीर में मैं எனக்கு था. எங்க போறதுனே தெரியல. कहां जाऊं मुझे समझ में ही नहीं आ ஒவ்வொரு रहा था. நாளும் நான் வந்து பார்ப்பேன். हर दिन मैं आके देख रहा था. பைபிள் வாசிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பா. ये बाइबल पढ़ रही थी, प्रार्थना करते ही रही எப்ப थी. இவன் எனக்கு இடம் கொடுப்பான்னு பாத்துக்கிட்டு कब இருந்தேன். मुझे जगह देगी मैं ढूंढ रहा था. கல்யாணத்துக்கு போனால शादी में हो गई ना. அந்த கல்யாணத்துல उस शादी में வெத்தலை பாக்கு போட்டா. और उसने वो पान खाया. வெத்தலை பாக்கு போட்டா. और उसने पान खाया. இதுதான் சரியான நேரம் நான் பார்த்தேன். मैंने देखा यही सही मौका அவளுடைய है. உடம்புக்குள்ள நான் उसके இறங்கினேன். शरीर के अंदर में आ गया. வெத்தலை பாக்கு வழியா கூட பிசாசுகள் உள்ள और வந்தாங்க. जो पान खाने के द्वारा भी शैतान अंदर आता है. அந்த அம்மாவுக்கு வெத்தலை பாக்கின் மேல ஒரு இச்சை இருந்தது. और उस माता जी को पान पर चाहत थी, पान खाने की. உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று. आपका शरीर परमेश्वर का पवित्र आत्मा का मंदिर தேவனுடைய है. ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார் என்று அறியீர்களா? क्या तुम नहीं जानते कि तुम परमेश्वर का मंदिर और परमेश्वर का आत्मा तुम में निवास தேவனுடைய करता है. ஆலயத்தை தீட்டுப்படுத்தாதே. परमेश्वर के आत्मा को और मंदिर को दूषित मत करो. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். यदि कोई परमेश्वर के मंदिर को दूषित करेगा तो परमेश्वर उसे दूषित ஒரு करेगा. வெத்தலை பாக்கு மூலமா பிசாசு உள்ள एक இறங்கியது. पान खाने के द्वारा जो है अशुद्ध आत्मा उसके अंदर आया. எச்சரிக்கை. और सावधान रहो. மும்பை பட்டணத்துல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. मुंबई शहर में तो इस बात को बताने की जरूरत ही नहीं है. எல்லாரும் வாயும் ரெட் கலர்ல தான் இருக்குது. और हर तरफ जो पान के दुकान पान पट्टी पे है. ரோட்ல நடக்கும்போது பயந்து தான் நடக்கணும் போல. और मानो हर रास्ते में पूरा मतलब वही விதவிதமா எச்சு துப்புறாங்க. अलग अलग प्रकार के थूक का रंग है, अलग अलग थूक रहे हैं. எல்லா வாயில பான் மசாலா. हर एक के मुंह में पान खाया और चबा रहे हैं. பிசாசின் கட்டது. अशुद्ध आत्मा का बंधन है वो. हालेलुया. हालेलुया. இடம் கொடுக்காத பிசாசுக்கு. शैतान को जगह मत दो. இடம் கொடுக்காத. शैतान को जगह मत பழைய दो. பாவத்தை தூக்கி எறி. पुराने पाप को निकाल कर फेंक दो. உள்ள ஜோடிப்புகளை விடாத. और अंदर सजावट होने मत दो. உன்னுடைய பழைய பாவத்தை உள்ள வைத்திருக்காத.
अपने पुराने पाप को अंदर मत रखो। சினிமா படம் பார்க்கிற பழக்கம் தான் இன்றைக்கு விட்டுடு. सिनेमा पिक्चर देखने का आज आदत छोड़ दो। ஹalleluya हालेलुया। உன் இருதயம் பிசாசுக்கு ஜோடிக்கப்பட்ட இருதயமா இருக்க கூடாது. तुम्हारा दिल शैतान के लिए सजाया हुआ दिल नहीं होना चाहिए। சிங்கப்பூர்ல ஒரு பெண் இருந்தா. सिंगापुर में एक बहन थी। ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் அவளுக்காக ஜெபிக்க போயிருந்தார். एक बार एक सेवक उसके लिए प्रार्थना करने के लिए அவளை ஒரு அறையில போட்டு லாக் பண்ணி வச்சிருந்தார். उसको एक कमरे में लॉक करके रखा गया था। ஊழியக்காரர் சொன்னார், वो सेवक ने बोला, அந்த அறையில இருந்து திறந்து விடுங்க, நான் ஜெபிக்கிறேன். उस कमरे को खोलो, मैं प्रार्थना करना चाहता हूं। அறையை திறந்து விட்டா அந்த அறைக்குள்ள ஒரு சிறை மாதிரி போட்டு கட்டி இருந்தாங்க. कमरे के अंदर खोला तो कमरे के अंदर उसको बांध कर रखा गया था। கம்பியை பிடிச்சிட்டு உள்ள ஆக்ரோஷமா இருந்தார். और उस खंबे को पकड़ कर बहुत ही आक्रोश में वो थे। அப்போ அந்த ஊழியக்காரர் கேட்டார், तब उस सेवक ने पूछा, இவளுக்கு என்ன ஆச்சு? क्या हुआ इस लड़की का? கண்ணீரோட அவருடைய பேரண்ட்ஸ் சொன்னாங்க, आंसू के साथ उसके माता पिता ने बोला, இவ ये தினந்தோறும் இரவு ஜெபம்னு சொல்லிட்டு रात को पूरे रात भर की प्रार्थना करने जाता தன்னுடைய बोलकर பாய் ஃப்ரெண்ட கூட்டிக்கிட்டு பார்க்க போயிடுவா. अपने बॉयफ्रेंड को मिलने के लिए जाती थी। அவளோடு கூட எங்கேயோ ஒரு இடத்துல போய் தங்குவா. उसके साथ जाकर कहीं पर भी वो रुकती थी। காலையில தான் வருவா. सुबह ही आते थे। நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் இவ இரவெல்லாம் ஜெபிக்க போறான்னு. हम सोचते थे कि फुल नाइट प्रेयर के लिए जा रही ஆனா है, இவ அசுத்தமானதை செய்ய தன் நண்பரோடு கூட இருப்பா. लेकिन ये अशुद्ध काम करने के लिए अपने मित्र के साथ जाती எவ்வளவோ थी। சொல்லி பார்த்தா அதுக்கு பிறகு कितना उसके बाद बोल कर देखा இவ उसको, கேட்கிற மாதிரி இல்ல. ये बिल्कुल मानती ஒரு नहीं முறை थी। இவளும் அவளுடைய பாய் ஃப்ரெண்டும் ஒரு பார்க்ல உட்கார்ந்து இருந்தாங்க. एक बार एक दिन ये और इसका बॉयफ्रेंड वो बगीचे में बैठे थे। திடீரென்று எழுந்து உடையெல்லாம் கிழிக்க ஆரம்பித்தார். अचानक उठकर शरीर को मारने लगी, கூச்சலிட ஆரம்பித்தார். चिल्लाने लगी। போலீஸ்காரர்கள் வந்தார்கள். पुलिस लोग आए இவளால ஒண்ணுமே பேச முடியல. और ये कुछ भी बोल नहीं पाई। ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் அட்மிட் செய்தார்கள். हॉस्पिटल में ले जाकर एडमिट किया गया। அன்றையிலிருந்து பல ஆண்டுகளா இவ இப்படி தான் இருக்கிறா. तब से लेकर कई सालों तक ये ऐसे ही ஒரு है। வஞ்சிக்கிற ஆவி அவளை பிடித்தது. फंसाने वाली आत्मा ने इसको पकड़ा है। வஞ்சிக்கிற ஆவி அவளை பிடித்தது. फंसाने वाली आत्मा ने இந்த पकड़ा है। உலகத்துல ஒரு ஆவி உண்டு. संसार में एक आत्मा है, வஞ்சிக்கிற ஆவி. फंसाने वाली आत्मा। யார் இந்த வஞ்சிக்கிற ஆவி பிடிக்கும் தெரியுமா? किसको ये फंसाने वाली आत्मा पकड़ती है पता ஒரு है? கையில பைபிளை எடுத்துக்கிட்டு एक हाथ में बाइबल लेकर, ஒரு கையில உலகத்தை எடுக்கிறீங்க பாருங்க. एक हाथ में आप संसार लेते हो, ஒரு கையில மாயமாலமான வாழ்க்கை வாழுற பாருங்க, வாழ்க்கை வாழுறீங்க பாருங்க. एक हाथ में फंसाने वाला ढोंगी जीवन जीते ஒரு हो। கையில பைபிள் இருக்கும், एक हाथ में बाइबल होता இன்னொரு है, கையில சிகரெட் இருக்கும், दूसरे हाथ में सिगरेट होता இந்த है, கையில பைபிள் இருக்கும், इस हाथ में बाइबल होता இந்த है, கையில மதுபான பாட்டில் इस இருக்கும். हाथ में शराब की बोतल होती है। வெளியே பார்க்கிறதுக்கு நான் கிறிஸ்தவன்னு சொல்லுவீங்க, बाहर देखने पर बोलोगे मैं मसीह हूँ, ஆனா ஒரு अந்தரங்க பாவத்துல இருப்பீங்க. लेकिन आप गुप्तता के पाप में रहते हो। அப்படிப்பட்டவர்களை ऐसे प्रकार के लोगों வஞ்சிக்கிற को ஆவிகள் பிடிச்சிரும். फंसाने वाली आत्मा हालेलुया, हालेलुया। வெளியே பார்ப்பதற்கு மனைவி எதிர்க்க கணவன் எதிர்க்க தூய்மையா இருக்கிற மாதிரி இருக்கும். बाहर दिखने में पति पत्नी बहुत ही अच्छे सौम्य दिखेंगे, ஏதாவது அந்தரங்க பாவத்துல இருப்பீர்கள், तो आप गुप्त पापों में रहोगे, சீக்கிரத்துல ஒரு வஞ்சக ஆவி உங்களை बहुत பிடிச்சிரும். ही जल्द फंसाने वाली आत्मा அது पकड़ेगी। எப்படிப்பட்டவர்களை பிடிக்கும்? कैसे प्रकार के लोगों को पकड़ती है? ஆண்டவரை ஒரு கையில பிடிச்சிட்டு एक हाथ से परमेश्वर को थामते हुए மறைமுகமா ஒரு பாவத்திலே இருக்கீங்க பாருங்க. गुप्तता में एक पाप में आप जकड़े हो। அப்படிப்பட்டவர்களை வஞ்சிக்கிற ஆவி அந்த குடும்பத்தை பிடிச்சிரும். ऐसे प्रकार के फंसाने के आत्मा परिवार को पकड़ அது लेती உங்களை है। பிடிக்குமானா वो आपको अगर पकड़ ले, யாரும் உங்களை விடுதலையாக்க कोई முடியாது. भी आपको छुटकारा नहीं दे ஏன்னா सकता, தேவனே அதை அனுமதித்து क्योंकि அனுப்புவார். परमेश्वर ही ऐसा होने ஓ, देगा, இந்த भेजेगा। மகளை பிடி, जा इस बेटी को पकड़ ले। சவுலை தாக்க தேவனிடத்திலிருந்து பொல்லாத ஆவிகள் வந்தது. शाऊल के अंदर परमेश्वर की ओर से भेजा गया अशुद्ध आत्मा आया। சவுல் என்கிற ராஜாவை வாதிக்க தேவனே பொல்லாத ஆவிகளை அனுப்பினார். शाऊल राजा नहीं हटाने के लिए परमेश्वर ने अशुद्ध आत्मा भेजा। தேவன் அனுமதி கொடுத்து சில ஆவிகளை அனுப்பி விடுவார். परमेश्वर की अनुमति के द्वारा कुछ अशुद्ध आत्मा भेजेगा। ஏன் தெரியுங்களா? क्यों पता है நீங்க क्या? கர்த்தருடைய வார்த்தைக்கு முரட்டாட்டம் பண்ணினதினால் परमेश्वर के बातों को बहुत ही क्रूरता मतलब தேவனே சில ஆவிகளை உன் வீட்டுக்குள்ள அனுப்புவார். आपने विद्रोह किया, इसलिए परमेश्वर அப்படி कुछ आत्माओं को கர்த்தரால் भेजेगा। விடப்பட்ட ஆவிகளை எந்த ஊழியக்காரனும் துரத்த முடியாது. परमेश्वर के द्वारा भेजे गए आत्मा किसी भी सेवक से बाहर नहीं நீங்க निकलेगी। என்ன உபவாசம் இருந்தாலும் அந்த ஆவிகள் வெளியே कितना போகாது. भी उपवास करो वो आत्मा बाहर नहीं जाएगी। எந்த அபிஷேகம் மற்ற ஊழியக்காரன் அதை டச் பண்ண முடியாது. कितना भी बड़ा अभिषेक पाया हुआ सेवक होगा उससे कुछ नहीं हो ஏன் सकता। கர்த்தரே அதை क्यों? அனுமதித்திருக்கிறார். क्योंकि परमेश्वर ने भेजा है उसको। இது தேவையா நமக்கு? क्या जरूरत है हमारे लिए? நீங்க ऐसा नहीं होना। பரிசுத்தமா வாழும்போது हाँ, पवित्रता में जीने पर தேவனுடைய பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டு परमेश्वर का पवित्र आत्मा से भरकर மகிமையுள்ள ஒரு வாழ்க்கை நீங்க வாழும்போது महिमा भरा जीवन जब आप जीते அது हो, எப்படி இருக்கும்? और वो कैसा होगा? फिर? வஞ்சிக்கிற ஆவியினால் பிடிபட்டு நீங்க சிறையிருப்புல இருப்பது எப்படி இருக்கும்? फंसाने वाले आत्मा से फंसकर आप बंदी जेल में रहोगे तो कैसा लगेगा? இருதயத்தில் இருக்கிற அப்படிப்பட்ட ஜோடிப்புகளை பிடுங்கி நிக்கி. दिल में ऐसा प्रकार का सजावट निकाल दो। தேவன் உன் இருதயத்தை பார்க்கிறார். परमेश्वर आपके दिल को देखता அதே है, நேரத்தில் பிசாசுகள் உன் இருதயத்தை பார்க்கிறது. साथ ही साथ शैतान भी आपके दिल को देखता है। சிலருடைய இருதயத்துல கவலை, कुछ लोगों के दिल
में चिंता, என்னதான் வசனத்தை கேட்டாலும் कितना भी वचन सुने, கவலை 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 चिंता கவலை. चिंता चिंता। ஹalleluya. हालेलुया। என்னத்தை உண்போம் என்னத்தை உடுப்போம், अरे क्या खाएंगे क्या पहनेंगे, நாளைய தினத்தை குறிச்சு கவலை, कल के दिन के बारे में எப்படி चिंता, இந்த காசை கட்டுவோன்னு ये கவலை, पैसा कैसा भरेंगे பிள்ளைகளை उसकी குறிச்சு चिंता, கவலை, बच्चों के बारे में चिंता, கணவரை குறித்து கவலை, पति के बारे में चिंता, வீட்டை குறித்து கவலை, घर के बारे में चिंता, கவலை கவலை கவலை. चिंता चिंता चिंता। இது பிசாசுக்கு ஒரு பெரிய வாசலை ये திறக்கும் शैतान வாழ்க்கை. के लिए बड़ा द्वार तुम्हारे जीवन में खुल அதனால जाता தான் है। ஆண்டவர் சொல்றாரு, और इसलिए परमेश्वर நீ कहता ஏன் है கவலைப்படுற? तो क्यों चिंता करता है। வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, ए बहुत से दबे हो लोगों, என்னிடத்தில் வாருங்கள், तुम मेरे पास आओ, நான் உன் கவலையை சுமக்கிறேன், मैं तुम्हारी चिंता उठा लेता நான் हूँ, உனக்கு இளைப்பாறுதலை தருகிறேன், मैं तुझे विश्राम देता हूँ। நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல், किसी भी बात की चिंता न करना, ஒன்றுக்கும் கவலைப்படாமல், किसी भी बात की चिंता नहीं करना, ஒன்றுக்கும் किसी கவலைப்படாமல். भी बात की चिंता नहीं हालेलुया। करना। हालेलुया। உனக்கு 100 பிரச்சனைகள் இருக்கலாம், 100 समस्या हो सकती है ஆனா तुम्हारी, ஆண்டவர் சொல்றாரு, लेकिन परमेश्वर அந்த कहता है 100 பிரச்சனையை குறித்து वो கவலைப்படாத, 100 बातों के बारे में உன் चिंता नहीं கவலைகள் करना। எல்லாம் எனக்கு தெரியப்படுத்து, तेरी सारी चिंताओं को मुझे तू बता, ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் எனக்கு தெரியப்படுத்து, धन्यवाद के साथ प्रार्थना में तुम मुझसे बता, அப்பொழுது நான் உன்னை நடத்துவேன், और तब मैं तुझे चलाऊंगा, நான் உன்னை சமாதானத்தினால் நிரப்புவேன். मैं तुझे शांति से भर சில दूंगा। பேர் கவலையை கர்த்தர்கிட்ட கொடுக்க மாட்டாங்க பாருங்க, कुछ लोग चिंता परमेश्वर को देते ही नहीं है। நானே வச்சுக்கிறேன், अरे मैं ही परमेश्वर रख இத लेता हूं நானே चिंता। வச்சு ये சுமக்கிறேன். चिंता को मैं ही उठाता हूँ। ஹalleluya. हालेलुया। வெச்சுக்கோ, हाँ ठीक है रख लो। யாருக்கு பிரச்சனை? உனக்கு தான் பிரச்சனை. समस्या किसको, तुमको ही समस्या होगी ना। உன்னால உன் கவலையை தீர்க்க முடியாதம்மா, तुम खुद जो है खुद अपनी चिंता को दूर नहीं कर கர்த்தர்கிட்ட सकते। உன் கவலையை கொடுத்து பாரு, अपनी चिंता को परमेश्वर को सौंप ஆண்டவர் दो, அழகா நடத்துவார். वो बहुत ही अच्छे से तुम्हें ஆடி चलाएगा। பாய்ந்த கரங்களில உன்னை ஏந்தி சுமப்பார், घायल हाथों में तुम्हें उठाकर वो लिए चलेगा, அற்புதங்களை செய்து உன்னை ஆச்சரியத்தால் நிரப்புவார். चिन्ह चमत्कार से तुमको आश्चर्यता में कर देगा। ஒரு முறை ஒரு அம்மா ஜெபிக்க வந்திருந்தாங்க, एक बार एक माता जी प्रार्थना करने के लिए அந்த आई। அம்மாவுக்கு ஒரு பிசாசு பிடிச்சிருந்தது, वो माता जी अशुद्धात्मा ग्रसित थे। சொந்த தம்பியே பிசாசை ஏவி விட்டிருந்தார். खुद के उसके भाई ने अशुद्धात्मा को उसको उसमें இந்த भेजा அம்மா था। இந்துல இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டது ये நிமித்தம் माता जी अब हिंदू में थी, यीशु को ग्रहण करने की वजह அவருடைய से சகோதரனுக்கு அது பிடிக்கல. खुद का भाई पसंद नहीं है, मतलब उसको ஆகவே पसंद नहीं आया। எப்படியாவது அந்த அம்மாவை திரும்ப பழைய இந்துக்குள்ளேயே இழுத்து கொள்ளணும், कैसे भी करके पुरानी हिंदू बातों में इसको खींच लेना है कहते हुए அதனால ஒரு மந்திரம் பண்ணிட்டார். उसका खुद का भाई ने जादू टोना இந்த அம்மாவை किया। வீட்டுக்கு வர வச்சு ஜூஸ்ல மந்திரத்தை கலந்து கொடுத்துட்டார். और ये उसकी बहन जब घर पे आई थी, जूस में जो है अन- वो जादू टोना मिला कर दे दिया। அன்று இரவுல இருந்து उसी रात से இந்த लेकर அம்மா தூங்கும் போது ஒரே விக்கிரக ஆவிகளா வந்து ये நிக்கும். महिला जब सो जाती थी, सारे मूर्ति पूजा की இந்த आत्मा அம்மா आती थी। அவிகள் கோயிலுக்குள்ள கொண்டு போகும். ये माता जी को मंदिर में ले இந்த அம்மா जाते थे। பூஜை செய்யறது போல பாப்பாங்க. ये महिला जो पूजा करने के जैसा दिखता அந்த था ஆவிகள் इसको। சொல்லும், திரும்ப வா என்னை வந்து ஆராதின்னு கூப்பிட்டு கொண்டே वो இருக்கும். अशुद्ध आत्मा बोलते हैं, वापस आ मेरी पूजा कर। ஆண்டவர் மேல இருந்த விசுவாசம் அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இழக்க ஆரம்பிச்சு, थोड़ा थोड़ा करके परमेश्वर पर का विश्वास कम होने लगा। சபைக்கு போவதெல்லாம் நிறுத்த ஆரம்பிச்சார். कलीसिया में जाना बंद किया उसने। அன்றைக்கு அந்த அம்மாவை கர்த்தர் விடுதலையாக்கினார். तब परमेश्वर ने उस महिला को छुटकारा दिया। பிசாசுகள் சொன்னது, उस अशुद्ध आत्मा ने இவளை कहा, எப்படியாவது கர்த்தரை விட்டு பின்வாங்கி தள்ள தான் நான் வந்திருக்கேன். कैसे भी करके परमेश्वर से दूर हटाने के लिए मैं आया हूँ। அந்த பிசாசை துரத்தின பிறகு அந்த அம்மா விடுதலையாயிட்டார். वो अशुद्ध आत्मा को भगाने के बाद वो अम्मा जी हो जो चंगी நான் हो சொன்னேன், गई। இனி தொடர்ந்து சபைக்கு வாங்க, मैंने कहा लगातार कलीसिया में आओ, ஆண்டவருக்காக ஏதாவது ஊழியம் செய்யுங்க, परमेश्वर के लिए कुछ सेवा करो, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीर्वादित வீட்டுக்கு करेगा। அனுப்பியாச்சு, திரும்ப மறுவாரம் வந்தாங்க. वापस उसको उनको भेजा, दूसरे हफ्ते आई। முகம்லாம் அவ்வளவு வெளுப்பா இருந்தது. सबसे पहले इस प्रकार से बहुत ही நல்லா अच्छा था। கையை தட்டி கர்த்தரை பாடி ஆராதிச்சாங்க. बहुत ही अच्छे से तालियों को बजाकर परमेश्वर की ஒரு आराधना करते 3 थे। வாரம் கழித்து அந்த அம்மா வராங்க. 3 सप्ताह के बाद वो माता जी பார்த்தா आई। அந்த பிசாசு திரும்ப அலறுது உள்ள இருந்து. देखा तो अंदर अशुद्ध आत्मा वापस चिल्ला रहा है। பிசாசு கேட்டே, ஏய் எப்படி உள்ள வந்த நீ? अशुद्ध आत्मा को पूछा है कैसे क्या अंदर आया? பிசாசு சொன்னது, शैतान ने बोला அந்த தெரு முனையில தான் நின்னுட்டு இருந்தேன், उस कोने पर में खड़ा था, அந்த தெரு முனையில தான் நான் நின்னுட்டு उस இருந்தேன், कोने में ही मैं खड़ा था वहां, இவ வர்றது போறதெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். और ये जाती आती समय में उसको देख रहा இவளால था। நெருங்கவே முடியல. मैं इसके करीब नहीं जा पा रहा था, கர்த்தர் ஆராதிக்கிறா, துதிக்கிறா, மகிமைப்படுத்துறா. क्योंकि परमेश्वर की आराधना कर रही थी, गीत गा रही थी, स्तुति कर रही थी। ஆனா இன்றைக்கு என்னமோ लेकिन आज ऐसा कुछ तो பிள்ளைகளை குறிச்சு புலம்பிக்கிட்டே இருந்தா. अपने बच्चे के बारे में बहुत चिंता कर रही थी। ஐயோ என் பிள்ளைங்க சரியில்லையே, अरे मेरे बच्चे अच्छे नहीं என் हैं, பிள்ளைங்க வாழ்க்கை இப்படி இருக்குது, मेरे बच्चों का जीवन ऐसा है, பேர பிள்ளைங்க வாழ்க்கை சரியில்லையே, और मेरे पोतों का जीवन अच्छा नहीं பிள்ளைங்களை है। குறிச்சு கவலைப்பட்டுக்கிட்டே நடந்து வந்தா. बच्चों के बारे में चिंता कर करके आ रही थी। நான் பார்த்தேன், मैंने देखा, ஓஹோ சரியான நேரம், अरे ये तो अच्छा मौका है, கவலைப்படுற நேரம் சரியான நேரம், चिंता करने का समय उसके लिए अच्छा समय உடனே है। இருதயத்துக்குள்ள வந்துட்டேன். तुरंत
तुरंत मैं उसके दिल में आ गया, இப்பதான் வந்தேன். अभी मैं आया, Just 5 minutes before that. 5 मिनट के पहले मैं उसके अंदर आया। கவலை பிசாசுகளுக்கு இடத்தை கொடுத்துரும். चिंता जो है वो शैतान को जगह दे देती है। கவலை எல்லாம் இன்றைக்கு மூட்டை கட்டி தூக்கி வெளியே எறி. आज आपकी सारी चिंताओं को एक गठले में बांधकर बाहर फेंक दो। எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார் என்று விசுவாச அறிக்கை செய். मेरे लिए परमेश्वर सब कुछ पूरा करेगा, ऐसा विश्वास की कबूली करो। நல்ல கைகளை தட்டி, अच्छे से तालियों को बजाते हुए, நல்ல கைகளை தட்டி, अच्छे से तालियों को बजाइए। எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். मेरे लिए परमेश्वर सब कुछ पूरा करेगा। ஜோடிக்கப்பட்ட இருதயம் என்றால் என்ன? सजा हुआ दिल का मतलब क्या है? பயம் நிறைந்த இருதயம். डर से भरा हुआ दिल। சில பேருக்குள்ள பயம் இருந்துகிட்டே இருக்கும். कुछ लोगों के अंदर हमेशा डर रहता है। ஐயோ நான் சீக்கிரம் செத்துருவோம் अरे போல. मैं जल्दी मर जाऊंगा लगता है। ஐயோ எனக்கு ஏதாவது ஆயிடும் போல. अरे कुछ तो हो जाएगा। ஐயோ நான் நல்லா இருக்க மாட்டேன். अरे मैं अच्छा नहीं रहूंगा। ஐயோ எனக்கு ஏதோ நடக்க போகுது. कुछ ना कुछ होगा அவ்வளவுதான், ஏதோ ஒன்னு நடக்க போகுது இந்த कुछ तो மாசம். होने वाला, ये महीने में कुछ பயம் होगा। பயம் பயம். डर 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 रहता है। தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் परमेश्वर ने हमें डर की आत्मा नहीं दी है, பலனுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். सामर्थ की आत्मा दी है। ஹalleluya. हालेलुया। பயம் பிசாசுக்கு ஜோடிக்கப்பட்ட இருதயம். डर जो है शैतान के लिए सजा हुआ दिल के நான் जैसा है। கேக்குறேன், ஏன் பயப்படுறீங்க? मैं पूछता हूँ क्यों डर रहे हो? ஒன்னத்தை குறிச்சு பயப்படாதீங்க. किसी भी बात के बारे में मत அருமையான डरो। நித்த சாட்சியை கேட்டோம். और भाई की गवाही को हमने सुना। சாக கிடந்த அந்த பிரதர் ஆண்டவர் விடுதலையாக்கலையா? मरते जाने वाले उस भाई को परमेश्वर ने जिलाया। கேன்சருடைய கடைசி ஸ்டேஜில் அவரை விடுதலையாக்கலையா? कैंसर के अंतिम स्टेज में क्या परमेश्वर उसे नहीं छुड़ाया? தேவன் உங்களை வாழ வைப்பார். परमेश्वर आपको जिलाएगा। நீ பயப்படுகிற காரியம் உனக்கு நேரிடாது. जिस बात से आप डरते हो बात नहीं होगी। தாவீதை போல சொல்லுங்க, दाऊद के जैसे நான் बोलिए, பயப்படுகிற நாளில் கர்த்தரை நம்புவேன். मैं जब डरूंगा तब मैं परमेश्वर की उस நான் समय பயப்படுகிற நாளில் கர்த்தரை நம்புவேன். मेरे डर के बीच में मैं परमेश्वर पर भरोसा கர்த்தரின் रखूंगा। அடைக்கலம், परमेश्वर मेरा शरण स्थान அவர் है, எனக்கு கேடகம், वो मेरी ढाल है, அவரே என் நம்பிக்கை. वही मेरा भरोसा है। ஆதியாகமம் 15:1 ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், उत्पत्ति 15:1 में परमेश्वर ने अब्राहम को देखकर बोला, ஆபிரகாமே பயப்படாதே, हे अब्राहम तुम मत डर, நான் உனக்கு கேடகமும் मैं ही तेरी ढाल हूँ, பெலனும், मैं ही तेरा बल हूँ, உன்னை சுற்றிலும் நான் இருக்கிறேன். तेरे चारों तरफ मैं हूँ, ஏன் பயந்து கொண்டிருக்கிறேன்? क्यों तू डर रहा है? நானே உனக்கு மகா பெலனாய் मैं இருக்கிறேன். ही तेरा अत्यंत बड़ा प्रतिफल हूँ, பயப்படாதே. डरो मत। உன்னை பார்த்து கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், आज आपको देखकर परमेश्वर உன் कहता है, பெயரை அழைத்து கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், आपका नाम लेकर परमेश्वर ஏன் आपसे कहता பயப்படுற? है, क्यों तू डर रहा है? நான் உன் பக்கத்துல இருக்கிறத பார்க்கலையா? நீ मैं तेरे बगल में हूँ, क्या दिख नहीं रहा तुझे? நான் உன்னை சுமந்து வருகிறத பார்க்கலையா? मैं तुझे उठा कर लिए चल रहा हूँ, क्या तूने देखा உன் नहीं? பாதம் கல்லில் இடராதபடி தேவ தூதர்கள் உன்னை தூக்கி செல்கிறத நீ பார்க்கலையா? तेरे पैर पत्थर से ठेस न लगे, स्वर्गदूत उठा कर चल रहे, क्या तुझे दिखाई नहीं दे நான் रहा? உனக்கு பெலனா இருக்கிறேன், मैं ही तेरा बल हूँ, நான் உனக்கு அடைக்கலமா இருக்கிறேன். मैं ही तेरा शरण स्थान உன் हूँ। பொருளாதாரத்தை குறித்து பயப்படாத, तेरे संसाधन के बारे में नहीं डरना, எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு பயப்படாத, भविष्य कैसे रहेगा उसके बारे में नहीं डरना, திருமண காரியங்களை குறித்து பயப்படாத, शादी के बारे में नहीं डरना, எனக்கு துணை இல்லையேன்னு பயப்படாத, मेरा जीवन साथी या शादी नहीं हो रही नहीं பிள்ளைகள் डरना, இல்லையேன்னு பயப்படாத, मेरे बच्चे नहीं है ऐसा नहीं डरना, நல்ல வேலை இல்லையேன்னு अच्छा பயப்படாத. काम नहीं है नहीं डरना। நான் சொல்லுகிற தீர்க்க தரிசனமாக मैं भविष्यवाणी के रूप से கர்த்தர் बोलता உன் हूँ, சிறையிருப்பை திருப்பி परमेश्वर आपके बंदीवास को பூமியில் बदलकर உள்ள சகல ஜாதிகளுக்குள் पृथ्वी भर के सारे जातियों से भी உன்னை बढ़कर கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். आपको महिमा में कीर्ति में ऊंचाई में रखेगा। விசுவாசிக்கிறவங்க மட்டும் கையை தட்டினா போதும். विश्वास करने वाले केवल ताली बजाए तो काफी होगा। ஷக்கர் ரபல मैं கத்துரா. रीतोको सेतिलियोस पेरिया। திரும்பவும் பயப்படுகிறதற்கு और दोबारा डरने के लिए நாம் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் हमको गुलामी की आत्मा नहीं அப்பா मिली, பிதாவே लेकिन अब्बा पिता என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கிறோம். ऐसे पुकारने का पुत्रत्व की आत्मा मिली நீங்க है। அப்பா பிதாவேன்னு கூப்பிட்டு பாருங்க. अब अब्बा पिता पुकार कर देखो, முழு பரலோகமும் இறங்கும் சிஸ்டர் உங்களுக்கு पूरा உதவி செய்யும். स्वर्ग ही उतर कर बहन आपकी मदद இன்றைக்கு करेगा। அப்பா பிதாவேன்னு கூப்பிட்டு பாருங்க. अब्बा पिता ऐसा पुकार कर देखो, பரம சேனையை இறங்க உங்களுக்கு உதவி செய்ய. स्वर्ग की सेना ही उतर कर आपकी मदद करेगी। எத்தனை பேர் நம்புறீங்க? कितने लोग भरोसा रखते हैं, विश्वास करते हैं? ஹalleluya. हालेलुया। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? ஜீசஸ். यीशु
ஜோடிக்கப்பட்ட இருதயம் வேணாம். सजाया हुआ दिल नहीं चाहिए. எல்லாத்தையும் தூக்கி வெளியே போடு. सारी बातों को आज निकाल कर बाहर फेंक அவளை दो. எல்லாம் பிடிச்சு வெளியே எறி. सारी चिंताओं को उखाड़ कर फेंक दो. பயங்கள் எல்லாம் பிடிச்சு வெளியே போடு. सारे डर को उखाड़ कर फेंक दो बाहर. உனக்குள்ள இருக்கிற அந்த பழைய பாவங்களை தூக்கி எறி. आपके अंदर पुराने पाप को निकाल कर फेंक दो. உனக்குள்ள இருக்கிற அந்த வைராக்கியத்தை ஒட்டா இன்றைக்கு. आपके अंदर जो कठोरपन है उसको निकाल कर फेंक दो. கசப்பான இருதயத்தை ஒட்டா இன்னைக்கு. कड़वा दिल जो है, कड़वाहट का दिल तोड़ दो. யார் மேலேயாவது உங்களுக்கு கசப்பு இருந்தா, किसी के विरोध में अगर कड़वाहट है तो அது ஜோடிக்கப்பட்ட இருதயம். वो सजाया हुआ दिल है. அது அழகுபடுத்தப்பட்ட वो இருதயம். बहुत ही सजाया हुआ दिल है. கசப்பு இருக்கிற இடத்துல और जहाँ पर कड़वाहट ஆண்டவர் होती தங்க है மாட்டார். परमेश्वर नहीं रहता. பரிசுத்த ஆவியானவர் தங்க மாட்டார். पवित्र आत्मा वहाँ पर नहीं रहता. ஏன்? क्यों? கசப்பு இருக்குதுங்க. कड़वाहट है वहाँ पर. கசப்பான தண்ணியை குடிப்பீங்களா நீங்க? कड़वा पानी पियोगे क्या? சிலருடைய இருதயம் மாறாவை போல கசந்து कुछ இருக்கிறது. लोगों का दिल मारा के जैसे कड़वा है. என்னை நகோமி என்று அழைப்பானேன். मुझे नओमी नहीं मत बुलाओ. என்ன மாறா என்று சொல்லுங்க. मुझे मारा बुलाओ. ஐயோ என் இருதயம் கசந்து இருக்கிறது. मेरा दिल तो कड़वाहट से भरा है. அப்படி இருக்காதீங்க. ऐसा मत रहो. கசப்புகளை எடு. आपकी कड़वाहट को உன் निकाल கணவன் दो. மேல இருக்கிற கசப்பை எடு. आपके दिल से कड़वाहट को निकाल दो. பிள்ளைகள் மேல இருக்கிற கசப்பை எடு. अपने पति पर, अपने बच्चे के உன் ऊपर மாமியார் மேல कड़वाहट. இருக்கிற கசப்பை எடு. आपके सास पर जो, सासू माँ पर जो कड़वाहट है निकाल दो. மருமகள் மேல இருக்கிற கசப்பை எடு. आपकी बहू पर जो कड़वाहट है उसको निकाल கசப்பு दो. இருக்கிற இடத்துல ஆண்டவருடைய மகிமை இருக்காது. जहाँ पर कड़वाहट होती है वहाँ पर परमेश्वर की महिमा नहीं சீமோன் என்று रहती. சொல்லக்கூடிய ஒரு மந்திரவாதி ரட்சிக்கப்பட்டான். और एक स्थान पर जो है एक जादू टोने वाला उद्धार पाया. பேதுருவினிடத்துல வந்து சொல்லுகிறான். और शिमोन नाम का जादू टोने वाला उद्धार எல்லாரும் पाया. அபிஷேகம் பெறாங்க. पतरस के पास आकर कहा कि सारे நானும் लोग, அபிஷேகம் பெறணும். सारे लोग अभिषेक पा रहे हैं, मुझे எனக்காக भी ஜெபம் अभिषेक பண்ணுங்க. करो. मेरे लिए प्रार्थना करो. பேதுரு சொல்லுகிறார். पतरस कहता है உன்னை ஆண்டவர் உன்னை அபிஷேகிக்க முடியாது. परमेश्वर तुझे अभिषेक नहीं कर உன் सकता. மேல அந்த வல்லமை இறங்க முடியாது. तेरे अंदर वो अभिषेक उतर नहीं पाएगा. ஏன் தெரியுமா? क्यों पता है? உன் இருதயத்துல கசப்பு இருக்கிறத நான் तेरे பார்க்கிறேன். दिल में कड़वाहट है, நீ समझ देखता हूं. கசப்புல கட்டப்பட்டு இருக்கிற. तो कड़वाहट में बंधा हुआ है. ஏன் நிறைய பேரை கர்த்தரால் ஆசீர்வதிக்க முடியல தெரியுமா? क्यों आपको अब तक परमेश्वर आशीर्वाद नहीं कर पा रहा வாழ்க்கையில पता है? கசப்பு. आपके जीवन में சில कड़वाहट है. பேரை மன்னிக்க முடியல. कुछ लोगों को क्षमा नहीं कर வெறுப்பு पा இருக்கிறது. रहे. और जो है இன்னைக்கு तिरस्कार है. ஒருவேளை உங்க இருதயம் கசந்து இருக்கிறதோ, आज आपका दिल जहाँ पर कड़वाहट से भरा है, பயப்படாதீங்க. मत डरो. ஆண்டவரை பார்த்து கேளுங்க. परमेश्वर को देखकर அவங்க मांगो. செஞ்ச துரோகத்தை என்னால மன்னிக்க முடியலதான். परमेश्वर उन्होंने जो धोखा दिया मैं क्षमा नहीं कर पा रहा. சாகிற வரையில என்னால மன்னிக்க முடியாது. मरने तक उसको मैं क्षमा ही नहीं कर ஆனாலும் सकता. ஆண்டவரே, लेकिन है परमेश्वर, எனக்கு உங்க இருதயத்தை கொடுங்க. आपको मुझे आपका दिल दीजिए. எனக்கு உங்க இருதயத்தை கொடுங்க. आपका दिल मुझे दीजिए. கல்வாரி சிலுவையில நீர் எப்படி அவர்களை எல்லாம் மன்னித்தீரோ, कलवारी के क्रूस पर जिस प्रकार से उन लोगों को आपने क्षमा இவர்கள் किया. செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். हे पिता, ये क्या कर रहे हैं इनको पता नहीं है. பிதாவே இவர்களை மன்னியும் என்று கதறினீரோ. हे पिता, क्षमा कर, ऐसा आपने எனக்கு कहा. உங்க இருதயத்தை கொடுங்க. मुझे आपका दिल दीजिए पिता. உங்க இருதயம் எனக்கு வருமானா आपका दिल मुझ में आ जाएगा तो நான் எல்லாரையும் மன்னிக்க முடியும். मैं सारे लोगों को क्षमा कर எல்லாரையும் पाऊंगा. மன்னிக்க முடியும். सारे लोगों को क्षमा कर दूंगा. ஹalleluya. हालेलुया. சிஸ்டர் பிரதர், भाई बहन, உன் இருதயம் आपका दिल பெருக்கப்பட்ட அலங்கரிக்கப்பட்ட இருதயமா இருக்க கூடாது. और सजाया हुआ झाड़ा அழகுபடுத்தப்பட்ட இருதயமா இருக்க सजा கூடாது. हुआ दिल नहीं रहना இன்னைக்கு है. நான் சொன்னதெல்லாம் கேட்டீங்க தானே? आज मैंने जो बोला सुना ना உன் सब कुछ. இருதயத்தை கழுவ ஆரம்பி. आपका दिल को धोने இருதயத்தை கழுவ ஆரம்பி. आपके दिल को शुद्ध करो. மூன்றாவது ஒரு இருதயம், तीसरा दिल, அது வெறுமையும், वो खाली, அது வெறுமையுமான वो இருதயம். खाली दिल, யாரும் இல்லாமல் இருக்கிற இருதயம். कुछ भी कोई भी नहीं है ऐसा दिल. பிசாசு போன பிறகு உன் இருதயம் எம்ப்டி ஆயிடும். अशुद्ध आत्मा जाने के बाद आपका दिल खाली हो जाता है. அந்த வெறுமையான இருதயத்துல और वो खाली दिल में நீங்க என்ன பண்ணணும் தெரியுங்களா? आप क्या करना है पता है? வசனத்தால நிரப்பணும். वचन से भरना है. வசனத்தை வாசித்து இருதயத்தை நிரப்பணும். वचन को पढ़कर दिल को भर लेना है. வசனம் இல்லாத இருதயம் வெறுமையான இருதயம். जहाँ पर वचन नहीं वो दिल खाली है. பிசாசுகள் இருதயத்தை மூன்று விதத்துல பாக்குது பாருங்க. शैतान दिल को 3 तरीके से देखता है. ஹalleluya. हालेलुया. உன் இருதயத்தை வெறுமையா வைக்காத. आपका दिल खाली मत रखो. உன் இருதயத்துல வசனத்தை வாசித்து வாசித்து நிரப்பு. आपके दिल को वचन पढ़ पढ़ के भरते समय, ஜெபித்து 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 உன் இருதயத்தை தேவனுடைய அக்கினியால நிரப்பு. प्रार्थना करते करते आपके दिल को जो है अग्नि से भरते हुए, பிசாசுகள் வந்து உன் இருதயத்தை பார்க்கும்போது, अशुद्ध आत्मा जब आपके दिल को देखेगा, ஐயோ இந்த வசனத்துல இந்த இருதயத்துல வசனமே இல்ல, अरे इस दिल में तो वचन ही नहीं है, இந்த இருதயத்துல தேவனுடைய பிரசன்னமே இல்ல, इस दिल में तो परमेश्वर की उपस्थिति नहीं है, உடனே போய்
77 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வரும் பாரு. तुरंत जाकर 7 आत्माओं को ले आएगा। அப்பதான் உங்க முன்னிலைமையிலும் பின்னிலைமை கேடுள்ளதா மாறும். पहले की जैसे पहले से भी बाद में की स्थिति பிசாசு போன பிறகு अशुद्ध आत्मा जाने के बाद விடுதலையாயிட்டன் ஜாலியா இருக்க கூடாது. मैं छुटकारा पा लिया मजे में नहीं रहना है। ஹalleluya हालेलुया। நீங்க உடனே வசனத்தால இருதயத்தை நிரப்ப ஆரம்பிக்கணும். तुरंत आप वचन से अपने दिल को भरना है। வாரத்துல 2 நாளாவது உபவாசித்து ஜெபிக்கிற அனுபவம் सप्ताह में இருக்கணும். 2 बार तो भी उपवास करके प्रार्थना करने का अनुभव होना है। வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாட்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணி பாருங்க. शुक्रवार और शनिवार ये 2 दिन उपवास करके प्रार्थना करके இந்த 2 देखो। நாட்கள் தான் இந்திய தேசத்துல அதிகமான பூஜைகள் செய்யப்படும். वो 2 दिन ही भारत देश में अधिकता से पूजा करते हैं। மாந்திரிகங்கள் செய்யப்படும். तंत्र मंत्र किया जाता है। பிசாசின் ஆவிகளால அந்த 2 நாள்ல தான் எழுப்புவாங்க. अशुद्ध आत्मा की शक्ति को उसी 2 दिन में அந்த भड़काते 2 நாள் हैं। தான் அதிகமான ஆக்சிடென்ட்கள் நடக்க वो 2 ஆரம்பிக்கும். दिन में एक्सीडेंट ज्यादा होते हैं। மரணங்கள் சம்பவிக்க ஆரம்பிக்கும். मृत्यु उसी दिन में ज्यादा होते हैं। ஹalleluya हालेलुया। சென்னை தமிழ்நாட்டில் டாக்டர் கிளிஃபர்ட் குமார் என்கிற ஒரு தேவ மனிதர் இருந்தார். क्लिफर्ट कुमार नाम का एक व्यक्ति तमिलनाडु में था। அவர் வல்லமையான ஒரு ஊழியம் செய்தார். बहुत ही सामर्थ्य सेवा वो करते थे। எந்த வீட்டுல பிரச்சனைன்னு சொல்லி கடிதம் போட்டாலும் கடிதத்தை எடுத்துட்டு உடனே இந்த வீட்டுக்கு போய்டுவார். और जिस किसी समस्या घर में होती थी तुरंत वो कर लेकर वहां पे उसका घर पे चले ஆண்டவர் அந்த जाते। மனிதனை எடுத்து அசைத்தார் தமிழ்நாட்டை. परमेश्वर इस व्यक्ति को लेकर पूरी तमिलनाडु को ही हिला दिया। அநேக ஊழியக்காரர்களை உருவாக்கினார். अनेक सेवकों को उन्होंने खड़ा किया 95 வயது வரைக்கும் உயிரோடு இருந்தார். और 95 उम्र तक वो जिंदा 2 रहे। முறை கேன்சர் அவரை தாக்கியது. 2 बार कैंसर का हमला उन पर हुआ। ஒண்ணும் பண்ண முடியல அவரை. कुछ भी नहीं कर सका वो कैंसर। 95 வயது வரைக்கும் உயிரோடு இருந்தார். 95 उम्र तक वो जिंदा रहे। ஹalleluya हालेलुया। ஹalleluya हालेलुया। அவரிடத்துல ஒரு முறை ஒரு ஊழியர் கேட்டார். एक बार एक सेवक ने उनसे पूछा, அங்கிள் எப்படி இவ்வளவு பவர்ஃபுல்லா மினிஸ்ட்ரி பண்றீங்க? अंकल कैसे क्या इतनी शक्तिशाली सेवा आप என்ன कर रहे हो? சீக்ரெட் இதற்கு? क्या इसका रहस्य है? அவர் சொன்னார், उन्होंने कहा, நான் வாரத்துல 2 நாள் உபவாசிப்பேன். सप्ताह में 2 बार मैं उपवास करता हूँ। நான் வேலையில இருந்தாலும் 2 நாட்கள் मैं உபவாசிப்பேன். अगर काम पे रहूं तो भी 2 दिन उपवास करता हूँ। செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை உபவாசிப்பேன். और जो है गुरुवार और शुक्रवार அப்படி को உபவாசித்து ஜெபிக்கிறதுனால और ऐसा उपवास करके रहने की वजह से தேவனுடைய வல்லமையும் பிரசன்னமும் என்னை ஆட்கொள்ளுகிறது. परमेश्वर का सामर्थ्य और अभिषेक मुझ पर राज्य करता உன் है। இருதயம் தேவனுடைய மகிமையால் நிறைந்திருக்கணும். आपका दिल परमेश्वर की महिमा से भरा हुआ होना। உபவாசித்து உட்காரு. उपवास करके बैठो। ஜெபம் பண்ணி பாருங்க. प्रार्थना करके देखो। பைபிள் எடுத்து வாசித்து பாருங்க. बाइबल लेके पढ़ के देखो। இந்த பைபிள் வசனம் தான் உங்களை பரிசுத்தமாக்கும். ये बाइबल का वचन ही आपको पवित्र करेगा। யோவான் 17:17 சொல்லுகிறது, यूहन्ना 17:17 कहता है, சத்தியத்தினால் இவர்களை பரிசுத்தமாக்கும். सत्य के द्वारा इन्हें शुद्ध कर। உமது வசனமே சத்தியம். तेरा वचन ही सत्य है। கர்த்தருடைய வசனம் ஒரு அக்கினி. परमेश्वर का वचन एक आग है। ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த வார்த்தை அக்கினி. परमेश्वर के मुंह से निकलने वाला वचन एक आग है। ஹalleluya हालेलुया। ஆதி யோவான் 1:1 சொல்லுகிறது, यूहन्ना 1:1 कहता है, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. वो वचन परमेश्वर था। வசனத்தை வாசிக்கும் போது என்ன நடக்குது? वचन को पढ़ते समय क्या होता நீங்க है? ஆண்டவரை சாப்பிடுறீங்க. आप परमेश्वर को खा रहे हो। ஆண்டவரை விழுங்குறீங்க. परमेश्वर को निगल रहे हो। ஹalleluya हालेलुया। வாசிச்சிட்டே இருங்க வசனத்தை. पढ़ते रहो वचन को। ஒரு நோய் வருதுன்னு டாக்டர் கிட்ட போறீங்க. एक बीमारी आई तो डॉक्टर के पास जाते हैं। டாக்டர் உங்களை பரிசோதித்து परमेश्वर आपको जांच 10 mg அப்படின்னு எழுதுவார். और जो है डॉक्टर आपको जांच कर वहां पर 10 mg 10 mg வீட்டுக்கு கொண்டு வரீங்க. घर पे लेके आते 10 हो। mg போடுறீங்க. 10 mg आप पीते வியாதி हो சுகமாகல. और बीमारी चंगी திரும்ப नहीं டாக்டர் होती। கிட்ட போறீங்க. दोबारा डॉक्टर के पास जाते हो டாக்டர் சுகமாகல. और चंगाई नहीं हुआ डॉक्टर। அப்படியா? ऐसा है क्या? 50 mg போடுங்க. 50 mg ले लो अभी। வீட்டுக்கு வந்து 50 mg போட்டு சுகம் வரல. घर पर जाकर 50 mg लेते हो திரும்ப तभी டாக்டர் चंगाई கிட்ட नहीं போறீங்க. होती। वहां पर डॉक्टर के पास जाते हो, சுகமாகலையா? अच्छा नहीं हुआ क्या? 100 mg சேர்த்துக்கங்க. 100 mg ले लो अभी। திரும்ப சுகமாகல. वापस चंगाई नहीं हुआ, 150 mg சேர்த்துக்கங்க. 150 mg ले लो அதுக்கு अभी। பிறகு அந்த வியாதி போயிடுச்சு. उसके बाद वो बीमारी चली गई। அதே போலதான் वैसे ही 2 வசனம் வாசிக்கிறீங்களா? 2 वचन पढ़ते हैं, 2 அதிகாரமாக்குங்க. 2 अध्याय बना लो। 2 அதிகாரம் வாசிச்சு பிரச்சனை மாறலையா? 2 अध्याय पढ़ के भी समस्या दूर नहीं हो रही क्या? 10 அதிகாரமா மாற்று. 10 अध्याय बदल दो। 10 அதிகாரம் வாசித்தும் பிரச்சனை மாறலையா? 10 अध्याय पढ़ के भी समस्या दूर नहीं हो रही 12 क्या? அதிகாரம் சாப்பிடு. 15 अध्याय खा लो। இது ஒரு மருந்து. एक दवाई है। இத உட்கொள்ள 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 तो जितना खाते रहोगे உனக்குள்ள ஆரோக்கியம் வர ஆரம்பிக்கும். आपके अंदर चंगाई आती रहेगी। சங்கீதம் 107:20 சொல்லுகிறது, और 107 भजन 20 அவர் कहता தமது है, வசனத்தை அனுப்பி உன்னை वो अपने குணமாக்குவார். वचन को भेजकर तुमको चंगाई देता வசனம் है। உன் வாழ்க்கையில இருக்கும்போது वचन आपके जीवन में உன் रहने पर சரீரத்துல ஆரோக்கியம் வரும். आपके शरीर में चंगाई உன் रहेगी। சிந்தையில ஒரு விடுதலை आपकी வரும். सोच में छुटकारा आएगा। உன்னுடைய வரங்கள் செயல்பட ஆரம்பிக்கும். आप में वरदान काम करने लगेंगे।
வெறுமையான இருதயம் அல்ல, खाली हृदय नहीं, வசனம் நிறைந்த இருதயம், वचन भरा हुआ हृदय, ஜெபம் நிறைந்த இருதயமாய், प्रार्थना हृदय, துதி நிறைந்த இருதயமாய், स्तुति भरा हुआ हृदय, உபவாசம் என்கிற பலிபீடத்தை இருதயத்தில் எழுப்பு. उपवास नाम के बलिवेदी जो है अपने दिल में बनाओ. ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு தூப கலசம் உண்டு. मिलाप वाले तंबू में धूप वेदी थी. ஆசாரியன் ஒவ்வொரு நாளும் போய் याजक प्रतिदिन जाकर காலையில 9 மணிக்கு தூப வர்க்கத்தை போடுவார். सुबह 9 बजे वो सुगंधित धूप जलाता அப்படியே था. ஆசரிப்பு கூடாரத்தில் புகை எழும்பும். ऐसे मिलाप वाले तंबू में धुआं उठता था. அந்த புகையானது ஒரு 2 மணி 3 மணி வரைக்கும் அது அப்படியே और உள்ளே இருக்கும். वो धुआं 2 घंटे 3 घंटे भर रहता था. அந்த புகை குறையும் போது वो धुआं कम होने पर திரும்ப 3 மணிக்கு இன்னொரு முறை உள்ள போவார். वापस 3 बजे और एक बार वो अंदर जाता. திரும்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு தூப வர்க்கத்தை போடுவார். दोबारा एकदम तरोताजा जो है सुगंधित धूप அந்த जलाता. தூப வர்க்கம் புகையாய் எழும்பி இரவெல்லாம் ஆசரிப்பு கூடாரத்தை वो மூடி இருக்கும். सुगंधित धूप पूरे रात भर धुआं होते हुए सुगंध दिया करता था. வாரத்துல 2 முறை உபவாசித்து பாருங்க. सप्ताह में 2 दिन उपवास करके ஒரு देखो. உபவாசம் உங்களை 3 நாள் வரைக்கும் வழி நடத்தும். एक उपवास आपको 3 दिन तक चलाएगा. அந்த உபவாசத்தின் வல்லமை முடியும் போது वो उपवास की शक्ति कम होने திரும்ப पर இன்னொரு உபவாசம், और एक उपवास, அது இன்னொரு 3 நாட்கள் உங்களை நடத்தும். और अगले 3 दिन आपको வாரத்துல चलाएगा. 2 நாள் உபவாசம் இருந்து பாருங்க. सप्ताह में 2 दिन उपवास करके அந்த देखो. வாரம் முழுவதும் ஜெயத்தோடு வாழ पूरा முடியும். सप्ताह विजय होकर आप जी पाओगे. வல்லமையோடு வாழ முடியும். सामर्थ के साथ आप जी பிசாசு पाओगे. நெருங்கவே முடியாது. और शैतान आपके बाजू में ही नहीं என்ன आ सकता. மந்திரமும் தொடவே कोई முடியாது. जादू टोना आपको छू नहीं இன்னைக்கு पाएगा. உன் இருதயம் மாற்றப்பட தயாரா आज சிஸ்டர்? आपका दिल बदलने के लिए तैयार है क्या உன் बहन? இருதயத்துல நன்றி உள்ள இருதயமாய் மாற்ற தயாரா? आपका दिल धन्यवाद का दिल बदलने के लिए तैयार हो உன் गया? இருதயத்தில் இருக்கிற ஜோடிப்புகளை பிடுங்கி எறிய தயாரா? आपके दिल में जो अशुद्ध बात है उसको निकाल कर फेंकने के लिए तैयार हो क्या? ஹalleluya. हालेलुया. பிசாசு உங்க இருதயத்தை பார்க்கும்போது अशुद्ध आत्मा जब आपके दिल को देखता है, ஐயோ இந்த இருதயம் நிரப்பப்பட்டிருக்கிறது. अरे ये दिल तो भरा हुआ है, இந்த இருதயம் வெறுமையான இருதயமா இல்ல. ये दिल खाली दिल नहीं है. நான் விட்டு போன மாதிரி இந்த இருதயத்தை இவங்க வைத்திருக்கல. मैं जैसा छोड़ कर आया था ये दिल इसने ऐसा नहीं रखा. இருதயத்தில் தேவனுடைய அக்கினி இருக்கிறது. दिल में परमेश्वर की आग है, கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. परमेश्वर का वचन இந்த है. இருதயத்தில் உபவாச பலிபீடம் எடுக்கப்பட்டிருக்கிறது. दिल में उपवास की वेदी बनाई हुई है. ஐயோ இது ஊழியம் செய்கிற இருதயமாய் மாறி ये இருக்கிறது. सेवा करने वाला दिल हो गया பழைய है. பாவங்கள் எல்லாம் வெளியே போயிடுச்சு. पुराने सारे पाप बाहर चले गए हैं. பழைய அலங்கரிப்புகள் எல்லாம் பிடுங்கப்பட்டது. पुरानी सजावट उखाड़ कर फेंक दी गई है. கசப்புகள் இல்ல, कटवाट नहीं है, கவலைகள் இல்ல, चिंता नहीं है, பழைய அந்த வைராக்கியம் இல்ல. पुराना जो जिद नहीं है. தேவனுக்கேற்ற இருதயமாய் மாறிவிட்டது. परमेश्वर के समान ही दिल बदल गया. தேவனுக்கேற்ற இருதயமாய் மாறிவிட்டது. परमेश्वर के योग्य दिल बन चुका है. தாவீதை பார்த்து கர்த்தர் அப்படிதான் சொன்னார். दाऊद को देखकर परमेश्वर ने ऐसा ही என் कहा, இருதயத்துக்கு ஏற்ற தாவீது. मेरे दिल का पसंदीदा ऐसा दाऊद. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லணும், परमेश्वर आपको देखकर என் बोल रहा है, இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ मेरे ஆரம்பிச்சிட்டார். दिल के जैसे तुम जीते हो. ஹalleluya. हालेलुया. எத்தனை பேர் இன்றைக்கு தீர்மானம் எடுக்கிறாங்க? कितने लोग आज निर्णय लेते हो? சாத்தானை துரத்துவது முக்கியம் இல்ல, शैतान को भगाना बड़ी बात नहीं அதுக்கு है. பிறகு நீங்க வாழ்வது தான் முக்கியம். उसके बाद आप कैसे அதுக்கு जीते हो, பிறகு நீங்க அந்த டெலிவரன்ஸ் ரீடைன் பண்ணுவது தான் முக்கியம். उसके बाद वो छुटकारे को बनाए रखना ये महत्वपूर्ण है. எல்லாரும் எழுந்திருந்து ஜெபிக்க इस போறோம். समय सभी जन खड़े होकर எத்தனை हम பேர் உங்க प्रार्थना करने இருதயத்தை वाले. கர்த்தருக்கு கொடுக்க போறீங்க? अपने कितने लोग अपने दिल को परमेश्वर को எத்தனை देने பேர் वाले நன்றி हैं? உள்ள இருதயமா உங்க இருதயம் कितने மாற்றப்பட लोग अपने ஆசைப்படுறீங்க? दिल को शुक्रगुजारी का दिल बनाना चाहते हालेलुया. हैं? हालेलुया. இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன். देखो मैं द्वार पर खड़ा होकर खटखटाता ஒருவனின் हूं. சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார். यदि कोई मेरी आवाज सुनकर द्वार खोलेगा, நான் அவன் இருதயத்துக்குள் मैं பிரவேசிப்பேன். उसके दिल में प्रवेश करके நான் அவன் இருதயத்துக்குள் मैं பிரவேசிப்பேன். उसके दिल में प्रवेश करूंगा. ஹalleluya. हालेलुया. வெறுமையான இருதயங்களை ஆண்டவர் தட்டிக் கொண்டிருக்கிறார். खाली दिल को परमेश्वर खटखटा रहा है. எத்தனை பேர் உங்க இருதயத்தை திறக்க போறீங்க? कितने लोग अपने दिल को खोलने वाले हो? இயேசுவை தெய்வமா எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள போறீங்க? यीशु को परमेश्वर होकर आप ग्रहण எத்தனை करने பேர் वाले हैं? இன்னைக்கு உங்க இருதயத்தை பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்க போறீங்க? कितने लोग आज अपने दिल को पवित्र आत्मा को समर्पण करोगे? எல்லாரும் கண்களை மூடி सभी जन अपनी आंखों को बंद करें. Jesus. 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 Thank you, Lord. Thank you, கண்களை மூடி எல்லாரும் ஜெபிப்போம். सभी जन आंखों को बंद करते हुए प्रार्थना करेंगे. हालेलुया. मासाकी को सकेलारा जंतो को स्पेकली कोकारी दोनों. உன் இருதயத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார். अपने दिल को जरा जांच कर देखो. உன் இருதயம் எப்படி இருக்கு? आपका दिल कैसा है?
நன்றி உள்ள இருதயமா இருக்குதா? धन्यवादी दिल है क्या? துதி நிறைந்த இருதயமா இருக்குதா? स्तुति से भरा हुआ दिल है क्या? ஊழியம் செய்ய வாஞ்சை உள்ள இருதயமா இருக்குதா? सेवागाई करने की चाहत से भरा हुआ दिल है क्या? தேவனை மகிமைப்படுத்துகிற இருதயமா இருக்குதா? परमेश्वर की महिमा करने वाला दिल है உன் क्या? இருதயம் கர்த்தருடைய வசனத்தில் நிறைந்த இருதயமா? आपका हृदय परमेश्वर के वचनों से भरा हुआ உன் हृदय है क्या? இருதயத்தில் உபவாசம் என்கிற பலிபீடம் எழும்பி இருக்குதா? आपका हृदय से उपवास का एक बलिवेदी बनी हुई உன் है क्या? இருதயத்தை சற்று ஆராய்ந்திப்பா. अपने दिल को जरा जांचो, உன் இருதயத்தை பிசாசுகள் நோக்குகிறது. और तुम्हारा दिल शैतान देख रहा அது है। வெறுமையான இருதயமா இருக்க கண்டா. वो खाली है ऐसा उसने देखा। பெருக்கப்பட்ட இருதயமா இருக்க கண்டா. वो झाड़ा बुहारा ऐसा देखा। ஜோடிக்கப்பட்ட இருதயமா இருக்க और கண்டா. बुहारा हुआ दिल ऐसा देखा। இதோ 7 பொல்லாத ஆவிகள் देखो 7 अशुद्ध आत्मा உனக்குள் நுழைய ஆயத்தமா இருக்கிறது. तुम्हारे अंदर प्रवेश करने के लिए तैयार है। அந்த வாழ்க்கை வேண்டாம். ऐसा जीवन हमें नहीं ஆண்டவரை चाहिए। நோக்கி கூப்பிடுங்க. आज परमेश्वर को देखकर पुकारो। இயேசுவேன்னு கூப்பிடுங்க. हे यीशु ऐसा पुकारो। ஆண்டவரேன்னு கூப்பிடுங்க. हे परमेश्वर ऐसा पुकारो। என் இருதயத்தை நோக்கி பாருங்கன்னு சொல்லுங்க. मेरे दिल को देखिए प्रभु ऐसा बोलिए। என்னை நோக்கி பாருங்கன்னு சொல்லுங்க. मेरी ओर देखो प्रभु ऐसा बोलिए। ஆண்டவர் இருதயத்தின் அருகில் நின்று கதவை தட்டுகிறார். परमेश्वर आपके दिल के करीब आकर दरवाजे को இப்பொழுது खटखटा रहा இருதய है। கதவை திறங்க. अभी आपके दिल के द्वार को खोलो। இருதய கதவை திறங்க. दिल के द्वार को खोलो। ஆண்டவரே உள்ள வாங்கன்னு சொல்லுங்க. हे परमेश्वर अंदर आइए ऐसा இந்த बोलो। வசனத்தால் நிரப்பன தீர்மானிக்கிறேன்னு சொல்லுங்க. मेरा दिल आपके वचन से भरने का निर्णय लेता हूँ बोलिए। கர்த்தருடைய வல்லமை எனக்குள் பாயட்டும்னு சொல்லுங்க. परमेश्वर का सामर्थ मुझ में आ जाए ऐसा बोलिए। எல்லா பழைய பாவங்களை தூக்கி எறிகிறேன்னு சொல்லுங்க. सारे पुराने पाप को उखाड़ कर फेंकता हूँ என் ऐसा बोलिए। இருதயம் இயேசுவின் இரத்தத்தால கழுவப்படட்டும்னு சொல்லுங்க. मेरा दिल यीशु के लहू से धोया जाए ऐसा बोलिए। मिखारू काते नहीं ஷபரபா லகா துரமலா பரகா டரபலா. ஜெபிங்க 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 ஜெபிங்க. கண்ணீரோடு ஜெபிங்க. आंसू के साथ प्रार्थना। கண்ணீரோடு ஜெபிங்க. என் இருதயத்தை நிரப்புங்க ஆண்டவரே. मेरे दिल को भर दे परमेश्वर। சொல்லுங்க குரலை உயர்த்தி. और आवाज ऊंचा ஆண்டவர் உங்க उठाकर பக்கத்திலே बोलिए। தான் நிக்கிறார் சிஸ்டர். परमेश्वर आपके बगल में है। இயேசு உங்க பக்கத்திலே தான் நிக்கிறார். यीशु आपके बगल में। உன் இருதயத்தை திற இன்றைக்கு. और आज परमेश्वर ஆண்டவர் உன் இருதயத்தை நிரப்பட்டும். परमेश्वर आपके दिल को भरने दो। மகிமையால் நிரப்பட்டும். महिमा से भरने दो। அபிஷேகத்தால் நிரப்பட்டும். अभिषेक से भरने दो। என் உயிரோடு கலந்து விடுங்கன்னு சொல்லுங்க. और मेरी जान से आप मिल जाओ என் ऐसा உயிரான बोलो। இயேசுவே. हे मेरी जान, हे मेरे प्राण என் यीशु। உயிரான இயேசுவே. हे मेरी जान என் यीशु। இருதயத்தோடு வந்து கலந்து விடு. मेरे दिल के साथ आप मिल जाओ। मेरी जान है यीशु। मेरा प्राण मेरा प्राण मेरा प्राण है यीशु। मेरी जान है यीशु। मेरा प्राण है यीशु। मैं तेरी स्तुति करता हूँ। मैं तेरी स्तुति करता हूँ। मेरी जान मेरी जान मेरी जान। வாய்களை திறந்து பாடும். Let's all sing it together. मेरा प्रियतम मेरा प्रियतम मेरा प्रियतम है यीशु। मेरी जान मेरी जान मेरी जान है यीशु। मेरा प्रियतम मेरा प्रियतम मेरा प्रियतम है यीशु। मेरी जान है यीशु। मेरा प्रियतम है यीशु। मैं तुझसे ही प्रेम करता हूँ। मैं तुझसे ही प्रेम करता हूँ। मेरी जान मेरी जान मेरी जान है यीशु। मेरा प्राण मेरा प्राण मेरा प्राण है यीशु। मेरा प्रियतम मेरा प्रियतम मेरा प्रियतम
है यीशु, मेरा प्रियतम, मेरा प्रियतम, मेरा प्रियतम है यीशु, मेरी जान है यीशु, मेरा प्रियतम है यीशु, मैं तुझसे ही प्रेम करूंगा, तुझसे ही प्रेम करता हूँ। हालेलुया, Lift your hands and sing. हालेलुया, 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 आराधना, 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 हालेलुया, 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 The fire of God is coming down. मेरी जान, मेरी जान, मेरी जान, यीशु मेरा प्रियतम, मेरा प्रेमी, मेरा प्रेमी, मेरा यीशु, मेरा प्रेमी, मेरा प्रेमी, मेरा प्रेमी है यीशु, मेरा प्रेमी, मेरा प्रेमी, मेरा प्रेमी है यीशु, मेरा प्रेमी है यीशु, Jesus, 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 Jesus. मैं तेरे बिना जीना पाऊंगा। हालेलुया, Hallelujah. 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 हालेलुया, 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 आराधना, परमेश्वर स्वर्ग को खोल रहा है। God is opening heavens now. परमेश्वर स्वर्ग खोल रहा है। The glory of God is coming down. परमेश्वर की महिमा उतर रही है। The fire of God is coming. परमेश्वर की आग उतर रही है। Receive. प्राप्त कर लो Fire. अग्नि, Critical. प्राप्त कर लो, Critical. प्राप्त कर लो, Receive the fire. अग्नि प्राप्त कर लो, Receive the fire. अग्नि प्राप्त कर लो। May your tongue speak अन्य भाषा में बोलो, in the heavenly language. स्वर्गीय उस क्षेत्र May में God give you the tongues. परमेश्वर आपको अन्य भाषा दे, New tongues. नई भाषा। Speak in tongues. अन्य भाषा में बोलो, Speak in tongues. अन्य भाषा में बोलो। வல்லமை இறங்குகிறது. सामर्थ उतर रहा है, வல்லமை இறங்குகிறது. सामर्थ उतर रहा है, அக்கினி இறங்குகிறது. आग उतर रही है। மகிமை. महिमा, Glory. महिमा, Glory. महिमा, Glory. महिमा, Fire. अग्नि, Shekinah glory. शकीना महिमा, Shekinah glory. शकीना महिमा, Shekinah மகிமை शकीना महिमा இறங்குகிறது. उतर रही है, இறங்குகிறது. उतर रही है, இறங்குகிறது. उतर रही है। Be filled.
प्राप्त कर लो நிரப்பப்படு और भरने के लिए நிரப்பப்படு भर जाओ கர்த்தருடைய மகிமையை மூடுகிறது परमेश्वर की महिमा भर உன் रही है இருதயம் வெறுமையான இருதயமாய் அல்ல आपका दिल खाली दिल नहीं है நிரப்பப்பட்ட இருதயம் भरा हुआ दिल அக்கினியால் நிறைந்த இருதயம் और धन्यवाद भरा हुआ दिल வசனத்தால் நிறைந்த இருதயம் वचन से भरा हुआ दिल இன்றைக்கு आज கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிறார் परमेश्वर तुझे आशीर्वाद कर रहा கர்த்தருடைய है ஆசீர்வதிக்கிறார் परमेश्वर तुम्हें आशीर्वाद कर உன் रहा है இருதயத்தின் கதவுகளை திற तेरे दिल के द्वार को खोल ஆண்டவரே வாங்கன்னு கூப்பிடு हे परमेश्वर आइए ऐसा बोलो இயேசுவே வாங்கன்னு கூப்பிடு हे यीशु आइए ऐसा बोलो இயேசுவுக்குள் வருகிறார் यीशु आपके पास आ रहा है அக்கினியோடு வருகிறார் आग के साथ आ रहा है மகிமையோடு வருகிறார் महिमा के साथ आ रहा है உன் வாழ்க்கையில் நீ பேய்கள் இருக்க முடியாது आपके जीवन में अशुद्ध आत्मा नहीं रह सकता பிசாசுகள் இருக்க முடியாது शैतान नहीं रह सकता உன்னை கர்த்தர் நிரப்புகிறார் परमेश्वर तुझे भर रहा है கைகளை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க तालियों को அபிஷேகம் बजाकर प्राप्त कर लो अभिषेक பெற்றுக்கொள்ளுங்க प्राप्त कर लो பெற்றுக்கொள்ளுங்க प्राप्त அபிஷேகம் कर लो अभिषेक को மகிமையின் கிரீடம் வருகிறது महिमा का मुकुट आ रहा நீ है வெறுமையாக அல்ல तू खाली नहीं है நிரப்பப்படுகிறாய் भरा हो जा रहा है நிரப்பப்படுகிறாய் भर रहा है மகிமையால் நிரப்பப்படுகிறாய் महिमा से तो भर रहा है உன் வாழ்க்கை மறுரூபமாக்கப்படுகிறது तेरा जीवन जो खाली है भरा जा रहा है ரப கப ரப கப ரப கப நல்ல சத்தத்தை உயர்த்தி सभी जन आवाज को அந்நிய उठाकर பாஷையில பேச अन्य பேச भाषा में जितना बोलते रहोगे உனக்குள்ள இருக்கிற அக்கினி மூல ஆரம்பிக்கட்டும் तुम्हारे अंदर अग्नि आने दो அபிஷேகம் பெருக ஆரம்பிக்கட்டும் अभिषेक बढ़ने दो ஜீவ தண்ணீருள்ள நதிகளாய் जीवन के जल की नदी உனக்குள்ள இருந்த அபிஷேகம் வெளியே வருகிறது आपके अंदर से अभिषेक बाहर प्रकट हो रहा है பெற்றுக்கொள் प्राप्त பெற்றுக்கொள் कर लो கர்த்தருடைய நிரப்புகிறார் परमेश्वर तुम्हें भर रहा है நிரப்புகிறார் भर रहा है நிரப்புகிறார் भर रहा है இனி பேய்களுக்கு இடம் இல்ல अभी अशुद्ध आत्मा को जगह नहीं है பிசாசுகளுக்கு இடம் இல்ல अशुद्ध आत्मा को जगह नहीं है மந்திரங்களுக்கு இடம் இல்ல जादू टोने को जगह नहीं है அவைகள் எரிகிறது वो जल रहे हैं भस्म हो நீ रहे हैं சுகமாகிறாய் तू चंगाई पा நீ रहे हैं விடுதலையாகிறாய் छुटकारा पा रहे हो கர்த்தருடைய கரம் உன்மேல் வருகிறது परमेश्वर का हाथ तुझ पर आ रहा है ஆண்டவர் அநேகர் மேல மகிமையின் அக்கினியை ஊற்றுகிறார் परमेश्वर अनेकों पर महिमा की आग उतर रहा है விசேஷித்தமாய் विशेष रूप से சில வாலிபர்கள் இங்கு அபிஷேகிக்கப்படுகிறீர்கள் जवान लोग यहाँ पर अभिषेक पा रहे हो வாலிபர்கள் அபிஷேகிக்கப்படுகிறீர்கள் जवान लोग अभिषेक पा रहे हो கர்த்தருடைய ஊழியத்தை கண்டு பிரிக்கிறார் परमेश्वर आपको सेवा के लिए अलग कर रहा है தேவனுடைய தீர்க்கதரிசியா आप प्रभु के भविष्यद्वक्ता हैं விடுதலை ஊழியக்காரனாய் छुटकारे की सेवा करने वाले சுவிசேஷகனாய் सुसमाचार உன்மேல் மகிமை ऊपर வருகிறது महिमा उतर आ रही है பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் प्राप्त कर लो प्राप्त कर लो பெற்றுக்கொள் प्राप्त कर लो प्राप्त कर लो अग्नि देखो சிலருடைய கரங்கள் மேல் कुछ कुछ लोग के हाथ पर மின்சார கதிர்கள் பாய்கிறது और बिजलियां चमक रही है மின்சார கதிர்கள் பாய்கிறது बिजलियां चमक रही है மின்சார கதிர்கள் பாய்கிறது बिजलियां चमक रही है हाथ पर மின்சார கதிர்கள் பாய்கிறது बिजलियां चमक रही है சிலருடைய आपके हाथ கதிருக்கு கரங்கள் மேல் पर। कुछ लोगों के सिर पर விரல்கள் மேல் बिजली மின்சாரம் போல சக்தி பாய்கிறது बिजली के जैसा शक्ति आ रही है கர்த்தர் விரல்களை ஆயத்தப்படுத்துகிறார் परमेश्वर आपकी उंगलियों को तैयार कर रहा है யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறார் युद्ध के लिए तैयार कर रहा है போர் வீரனின் கைகளை உன் கைகளை மாற்றுகிறார் योद्धा होकर आपके हाथों को இனி परमेश्वर உன் கரங்கள் பலவீனப்பட்ட கரங்கள் इसके आगे அல்ல आपके हाथ निर्बल नहीं யுத்த है வீரனின் கரங்கள் युद्ध वीर के हाथ है யுத்த வீரனின் கரங்கள் योद्धा के हाथ है சாத்தானை நசுக்குகிற கரங்கள் शैतान को कुचलने वाले हाथ சர்வங்களை எடுக்கிற கரங்கள் सांपों को उठाने वाले हाथ ஏய்! हालेलुया ஷததததததத. देखो से பெற்றுக்கொள் 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 प्राप्त कर लो பெற்றுக்கொள் प्राप्त कर लो प्राप्त कर அக்கினி लो அக்கினி अग्नि अग्नि अग्नि! आग आग प्राप्त कर लो अग्नि अग्नि प्राप्त कर लो अग्नि! आग प्राप्त कर உன்னை लो தொடுகிறது तुम्हें छू रही है உன்னை மூடுகிறது तुम्हें पूर्णता से भर அபிஷேகம் உன்னை रही है மூடுகிறது अभिषेक तुम्हें भर நீ रहा है எழும்புகிறாய் तुम उठ रहे हो கர்த்தர் ஒவ்வொருவரை परमेश्वर அபிஷேகிக்கிறார் हर एक जन को अभिषेक कर रहा है अग्नि आग अग्नि மகிமையின் மேகம் வருகிறது महिमा का बादल उतर रहा है The glorious cloud is coming down. महिमा उतर आ चुकी है மகிமையின் மேகம் இறங்குகிறது महिमा का बादल उतर रहा है Receive. प्राप्त कर लो பெற்றுக்கொள் प्राप्त कर लो வாஞ்சையோடு இருக்கிற உன்மேல் இறங்குகிறது तुम पर तुम्हारे सर पर उतर रहा है பெற்றுக்கொள் 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 प्राप्त कर लो प्राप्त कर लो கர்த்தருனை நிரப்புகிறார் परमेश्वर तुम्हें भर रहा है இன்றைக்கு உன்னை பிரித்து எடுக்கிறார் आज तुम्हें अलग हटा நீ निकाला। ஊழியக்காரி तू நீ सेविका है तू ஊழியக்காரன் सेवक है கர்த்தர் உன்னை கொண்டு அற்புதங்களை
செய்வார். परमेश्वर तेरे द्वारा चमत्कार करेगा, அதிசயங்களை செய்வார். अद्भुत काम करेगा। பவுலையும் சீலாவையும் பிரித்தது போல पौलुस और सिलास को जैसे अलग இந்த किया, கூட்டத்தில் கர்த்தருடைய விசேஷித்தமாய் इस सभा में विशेष रूप से அபிஷேகத்துனை பிரித்து எடுக்கிறார். परमेश्वर अभिषेक करके तुझे अलग कर रहा है, அபிஷேகத்தை பிரித்து எடுக்கிறார். अभिषेक देकर अलग कर இதோ रहा है। ஒரு வாலிபன் மேல் கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. एक जवान पर परमेश्वर का सामर्थ उतर रहा நெருப்பு है, இறங்குகிறது. आग उतर रही है, அக்கினி இறங்குகிறது. अग्नि उतर रही है। பெற்றுக்கொள் வாலிபனே, प्राप्त कर हे जवान, பெற்றுக்கொள். प्राप्त कर ले। கர்த்தர் மும்பை பட்டணத்தை அசைப்பார். तेरे द्वारा मुंबई शहर को परमेश्वर हिला देगा। பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், प्राप्त பெற்றுக்கொள். कर लो, प्राप्त कर लो। கர்த்தர் தொடும்போது பெற்றுக்கொள். परमेश्वर जब छू रहा है तो प्राप्त कर लो। பேய்கள் வெளியே போய்தான் ஆகணும். अशुद्ध आत्मा को बाहर जाना ही होगा। சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமை எனக்குள் இருக்கிறதுனா बोलिए, परमेश्वर की महिमा मेरे अंदर है, इसलिए பொல்லாத பிசாசே अशुद्ध आत्मा शैतान இப்பவும் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கொண்டு इसी समय तेरे सारे पोटले को என்னை விட்டு बांधकर வெளியே போ. मेरे अंदर से निकल जा। திரும்ப எனக்குள்ள வராத, दोबारा मेरे अंदर मत आना, எனக்குள்ள வராத, मेरे अंदर मत आना, எனக்குள்ள வராத. मेरे अंदर नहीं आना। வியாதியின் ஆவிகளே, बीमारी के आत्मा மூட்டை முடிச்சே கட்டிக்கொண்டு तेरे पोटले को बांधकर என்னை விட்டு வெளியே போ. मेरे अंदर से बाहर निकल। திரும்ப எனக்குள்ள நீ வராத. दोबारा मेरे अंदर नहीं आना। கட்டளை கொடுங்க. இப்ப आज्ञा दो इस समय। கர்த்தர் இந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने आपको अधिकार दिया है। பேய்களுக்கு இப்ப கட்டளை இடுங்க. अशुद्ध आत्मा को अधिकार दो। அவைகள் மூட்டை முடிச்சியே கட்டிக்கொண்டு வெளியே போய்தான் वो ஆகணும். अपने पोटले को बांधकर बाहर भागना ही होगा। சர்ப்பங்கள் எரிந்து விழுந்துதான் ஆகணும். सांप को गिरना ही होगा। மந்திர பொம்மைகள் வெடித்துதான் ஆகணும். और जो है शत्रु का काम तमाम होना பொல்லாத होगा। ஆவிகளே, अशुद्ध आत्मा உடம்புகளை விட்டு வெளியே வா. शरीर से बाहर निकल, வயிற்றை விட்டு வெளியே வா. पेट से बाहर निकल। கர்த்தர் இப்போது உங்களை தொடட்டும். परमेश्वर इस समय तुमको छूने வல்லமை दो। இப்போது உங்களை தொடட்டும். सामर्थ्य इस समय छूने दो। வல்லமை உங்களை தொடட்டும். सामर्थ्य तुम्हें छूने दो। இப்போது ஊழியக்காரர்கள் touch, just touch. इस समय सेवक आपको ஊழியக்காரர்கள் छुएंगे। உங்களை தொடும்போது सेवक आपको छुएंगे। ஒரு வல்லமை, एक सामर्थ அக்கினி आग्नि உங்க மேல கடந்து வரும். आप पर उतर आएगी, கடந்து வரும். उतर आएगी, கடந்து வரும். उतर आएगी, கடந்து வரும். उतर आएगी, கடந்து வரும். उतर आएगी। Pastor, come, anoint them, pastor. सिखाबारादो ரபலக துரபலபர. कोलारादा। ஊழியர்கள் உங்களை தொடும்போது सेवक आपको छूने வரங்கள் पर இறங்கும். और सामर्थ उतर வல்லமை आएगा, இறங்கும். सामर्थ उतर आएगा। பேய்கள் வெளியே ஓடும். अशुद्ध आत्मा बाहर निकल ரே आएगा। காலபா लेतो துரபலபர. का रितो सबालाबा से लेको रबा सेंटलियोस पेरियाला रबा सबाला। Receive, receive, receive. கர்த்தருடைய மகிமை ஊழியக்காரர்களுடைய கரங்கள் உங்கள் மேல் வரும்போது கர்த்தருடைய அக்கினி உங்களை தொடுகிறது, 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 छू रहा है தொடுகிறது. அந்த கரம் வரும்போதே ஒரு மகிமை. और वो तेरे सर पर वो महिमा उतर रही है। பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹாப்பி நியூ இயர். என்ன விஷயமா உங்களை சந்திக்கிறேன்னா, வேலூர்ல மாபெரும் அக்கினி அபிஷேக விடுதலை பெருவிழா ஒன்றை உங்களுக்காக ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம். இந்த கூட்டம் வருகிற 14ஆம் தேதி பொங்கல் தினத்தின் அன்று காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரையிலும் நடைபெற இருக்கிறது. இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே கர்த்தர் உங்களை அபிஷேகித்து சுகப்படுத்தி விடுதலை தரும்படியாய் விரும்புகிறார். சரீர பிரகாரமான போராட்டத்தில் இருந்தேன். ஹாஸ்பிட்டலுக்கு போவேன், ட்ரீட்மெண்ட் எடுப்பேன், ஆனால் அதில் ஒன்றுமே சரியாகாது. பீரியட்ஸ் வந்துச்சுன்னா டே அண்ட் நைட் 40 days அதில் கஷ்டப்பட்டேன். பார்த்தீங்கன்னா பொல்லாத தலைவலி வரும். அப்படி பலவீனம் பலவீனம் பலவீனம்னு சொல்லிட்டு எழவே முடியாது, பேச முடியாது, தனிமையில் இருப்பேன், சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. தூங்கினா கெட்ட கெட்ட கனவுகள். அப்போ என் காதில் அப்படி பயங்கர சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும். என்னால் முடியல. பாஸ்டர் தினேஷ்னு சொல்லி ஒரு ஊழியக்காரங்க இருக்காங்க. சரி, நான் வந்து அப்படியே செல்லை எடுத்துகிட்டு அப்படியே அதை பார்த்துட்டு இருந்தேன் யூடியூப்பில். அப்போ ஒரு மெசேஜ் வந்தது, என்னென்னா சுகம் அளிக்கும் விடுதலைன்னு சொல்கிற ஒரு செய்தி பார்த்தேன்.
எதுவுமே நீங்க சொல்ல வேண்டாம், இயேசுவின் நாமத்தை மட்டும் சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம் மட்டும் சொல்லுங்கன்னு சொன்னாரு. அந்த ஒரு நிமிஷத்துல கூட நான் கண்ணு விழிக்காம ஜெபித்ததுனால ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்தாரு. ஒரு 20 நிமிஷம் நான் அந்த செய்தி கேட்டுட்டு இருந்தேன். அப்படியே எனக்கு பயங்கரமான ஏப்பம் வந்தது. வாந்தி வர அளவுக்கு ஒரு இருமல். அவருடைய வார்த்தைகளை கேட்க கேட்க பொல்லாத அசுத்தாவின் கிரியைகள் எல்லாம் எல்லாமே வெளியே வந்துச்சு. எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நேற்று தினத்துல எனக்கு அற்புத சுகம் கொடுத்தாரு. அடுத்த நொடியிலே என் இருதயத்துல சமாதானம் வந்துருச்சு. நானாவே சிரிக்கிறேன், நானாவே சந்தோஷப்படுறேன். எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. என் மனைவி நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனையால் பிரிஞ்சு போய் இருந்தோம். போன வாரம் பாஸ்டர் சொன்னாங்க தீர்க்க தரிசனமாக 7 நாட்களுக்குள்ள ஒரு அற்புதம் நடக்குன்னு சொல்லி. நான் அந்த நாட்களை எண்ணிக்கிட்டே இருந்தேன். கர்த்தருடைய ஆவியானவர் பாருங்க, நேற்று 7வது நாள் அவளே வந்து என்னை சாரும்படி கர்த்தர் தேவன் உதவி செஞ்சிருக்கிறாரு. என் கணவர் வந்து கத்தாரில் வேலை பார்க்குறாங்க. அங்கே வந்து வேலை செய்யணும் அப்படின்னா ப்ரோமெட்ரிக் எக்ஸாம்னு ஒன்று இருக்குது, அது வந்து மேண்டேட்ரி, அங்கே எழுதணும். நானும் 3 தடவை ட்ரை பண்ணி 3 தடவை வந்து ஃபெயில் ஆகிட்டேன். நான் நல்லா படிக்கிற பொண்ணு, ஆனால் நான் ஃபெயில் ஆனது எனக்கு ரொம்ப இது புதுசாக இருந்துச்சு. கடைசியில் ரொம்ப உடஞ்சு போய் இருந்தேன். புதன்கிழமை ப்ரேயர் வந்து நாங்கள் யூடியூப்பில் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கும்போது பாஸ்டர் மூலமாக வார்த்தை வந்துச்சு, நீ படிப்பை முடித்து நீ வெளிநாட்டுக்கு செல்வ, உனக்கு வேலை கிடைக்கணும். அடுத்த வாரமே நான் எக்ஸாம் எழுதுனேன், பாஸ் ஆனேன். ஆனால் எனக்கு இந்த மார்பில் கட்டி, இவ்வளோ பெரிய கட்டி 6 மாதமாக இருந்துச்சு. இங்கே வந்து ப்ரேயர் பண்ணி விழுந்துட்டேன். அன்றைக்கி நான் விழுந்துட்ட போது அவர் கேன்சர் கட்டி இது ரிலீஃப் ஆகுதுன்ட்டு இவர் ப்ரேயர் பண்ணும்போது மறுநாள் குளிக்கும்போது தானாதே உடஞ்சி ஷீடோட வெளியே வந்துச்சு. வலி இல்லை, ஒன்றுமே இல்லை. நான் ஹாஸ்பிட்டலுக்கே போகல. ஊழியத்தில் தாகமுடையவர்கள், அபிஷேகத்தின் மேல் தாகமுடையவர்கள் இந்த கூட்டத்துக்கு மறக்காம வந்து கலந்து கொள்ளுங்க. இந்த கூட்டத்தின் முடிவில் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் தனிப்பட்ட விதத்தில் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இந்த கூட்டம் எங்கு ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது? வேலூர்ல பழைய பஸ் ஸ்டாண்ட் அருகில் அமைந்துள்ள CSI சென்ட்ரல் சர்ச்சின் ஆடிட்டோரியத்தில் தான் இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கிறோம். ஆகவே அந்த அட்ரஸ் எல்லாம் காண்பிக்கப்படுகிறது. இந்த கூட்டத்தினுடைய கோஆர்டினேட்டர் டாக்டர் சாமுவேல் இன்பராஜ். மேலும் விவரங்களுக்கு இந்த எண்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வருகிற 14ஆம் தேதி பொங்கல் தினத்தின் அன்று பெரிய எதிர்பார்ப்போடு வாங்க. தேசத்தை அசைக்கிற அக்கினி அபிஷேகத்தை கர்த்தர் நம் மத்தியில் அன்றைக்கு ஊற்றுவார். God bless you.